ஸோ ஹே காய்ஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஸோ அகெயின் வந்துட்டு ஒரு குரூப் சியோட மேட்ச்சில் இன்னைக்கு இதோட வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது ஆக்சுவலாக இந்த வீக்கு. ஸோ இதுக்கப்புறம் குரூப் ஸ்டேஜஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் குரூப் சி கடைசி குரூப். இந்த குரூப்லேருந்து டாப் 6 குவாலிஃபை ஆவாங்க லீக் ஸ்டேஜுக்கு. ஸோ என்னென்ன டீம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா ஆர்என்எக்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஐக்யூ, ஓஜி, டிஎஸ்ஜி இருக்காங்க, டீம் அலைட் இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு எஃப்எக்ஸ் செலக்ட்டு, ராக்கர்ஸ் ஸ்போர்ட்ஸ், நெபுலா ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் என்கேஜி இருக்காங்க. ஸோ இந்த 3 குரூப், அதாவது ஏபிசின்னு 3 குரூப் இருந்தது. அந்த 3 குரூப்லையுமே வந்துட்டு இருக்கிறதுலே டஃபஸ்ட் குரூப் அப்படின்னா குரூப் சி தான். ஸோ அசாசின் ஆர்மி அண்ட் நாசி ஸ்போர்ட்ஸ், ஏடிசெட், வசியோ ஸ்போர்ட்ஸ், ஸோ வசியோ ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது குரூப் சி. ஏன் அப்படின்னா T1 டீம்ஸ் இதில் வந்துட்டு T1 டீம்ஸுன்றதை விட எல்லாருமே நல்லா ஆடக்கூடிய டீம்ஸ். இதில் அண்டர்டாகுன்றது இல்லாமல் எல்லாருமே லாபிஸ் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்க டீம்ஸு, அப்புறமேட்டுக்கு ஈவெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்க டீம்ஸ் எல்லாருமே. ஸோ இப்போ ராக்கர்ஸ், எஃப்எக்ஸ் எலைட், நெபுலா ஸ்போர்ட்ஸ், என்கேஜி இவங்க 4 பேருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய டீம்ஸு. மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி சைடும் சரி, என்கேஜி தமிழ் சைடும் சரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய டீம்ஸு. 4 டீம்ஸுமே கண்டினியூஸாக விளாண்டுட்டு இருக்க டீம்ஸு. ஸோ அதே மாதிரி ஓஜி, டிஎஸ்ஜி, டீம் எலைட் சொல்லத்தாப்புல அவங்க T1 டீம்ஸு. ஸோ ஆர்என்எக்ஸுமே வந்துட்டு இப்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க டீமு. ஸோ எல்லாருமே இந்த குரூப்பில் அண்டர்டாகுன்றதை விட எல்லா டீமுமே அவங்களுக்கான ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த குரூப்பு. ஸோ என்கேஜி இதில் ஒரு தமிழ் டீமாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதில் டாப் 6 கண்டிப்பாக குவாலிஃபை டு லீக் ஸ்டேஜு. எப்படி குவாலிஃபை ஆகிறாங்க என்கேஜி அப்படின்றத பார்ப்போம். என்கேஜிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவங்களோட ஆர்கை ரெப்ரசன்ட் பண்ணி லீக் ஸ்டேஜ் குவாலிஃபை ஆக ப்ளே பண்ணுற ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்கேஜி ஹோப்ஃபுல்லி குவாலிஃபை ஆகுறாங்களா அப்படின்றது. ஒரு டஃப் காம்படிஷன் கண்டிப்பாக என்கேஜிக்கு. இன்றைக்கி டே அவங்களோட பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு குவாலிஃபை ஆவாங்க. எப்படி ஆகுறாங்களா இல்லையான்றதை நீங்கள் பார்ப்போம். பெரிய டீம்ஸுன்றதை விட இந்த லாபியில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக டோர்னமெண்ட் ஆடக்கூடிய டீம்ஸு. ஸோ எல்லாருக்குமே அந்த கேப்பபிள் இருக்குது. அதுதான் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் இந்த இடத்துல. இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்று லைவ் வந்துட்டு நம்ம வரலை, பட் ஆனால் மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம், அதாவது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜி அதாவது டோட்டல் கேமிங் வந்துட்டு ரொம்ப போராடி கடைசி மேட்ச்சில் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ அது நேற்று லைவில் வந்துட்டு கேம் உள்ள பார்த்துருப்போம். நேற்று ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் இது ஃபாலோட குரூப் பியில் வந்துட்டு நம்ம டிஜியை பார்த்துருப்போம். எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆனாங்க அப்படின்றது. ரொம்ப கடைசி நேரத்தில் தான் குவாலிஃபை ஆனாங்க டிஜி ஆக்சுவலாக. ஸோ அதுவுமே வந்துட்டு மேலே இந்த 2 அண்டர்டாக் டீம், அதாவது வந்துட்டு டீம் எவல்யூஷன், அதுக்கப்புறம் இன்னொரு டீம் நேம் எஸ்எம்எக்ஸா இல்லை யாருன்னு தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க கடைசி மேட்ச். இயர்லி எலிமினேஷன் டீம் எவல்யூஷன் கிட்டேருந்து. அதோட ரீசன் தான் டிஜி குவாலிஃபை ஆனது. ஸோ டிஜி வந்துட்டு சாதாரணமாக குவாலிஃபை ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று குவாலிஃபை ஆனாங்க, அதுவும் கடைசி மேட்ச்சு. ஹாய் ப்ரோ, வாங்க. யோகேஷ் ப்ரோ, கருத்து ப்ரோ, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஸோ குரூப் பி ஆக்சுவலாக லைவ் வர வேண்டியது, பட் குரூப் பி வந்துட்டு எக்ஸ்பெக்டட் டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆகிறது. ஸோ அதனால் வந்துட்டு அது லைவ் வர முடியல. பட் எனிவே இன்னைக்கு குரூப் வந்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது மேட்சஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 குரூப்லேயும் இங்கே தான் கட் ஆஃப் வந்துட்டு ஹையாக இருக்க போதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் மேட்சஸ் எப்படி போகுது அப்படின்றது.
ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் better பார்த்தோம் be அப்படின்னா ready for it. Otherwise, Nebula for ஸ்டார்ட் ஆக sure போகுது. knowing that they will take away all those ஸோ eliminations. பேக்ரவுண்ட் at ஆடியோ the செக் start பண்ணிக்கங்க of கைஸ், the என்ன initial ஓவர்லாப் clash. பண்ணாமல் இருக்கா அப்படின்ட்டு நானும் செக் Exactly, and not பண்ணிக்கிறேன். only that, the initial clash needs to be a bit more with at least a plan, right? You have 3 members rushing down, at least getting some eliminations here or there, but that ஓகே, one கொஞ்சம் member கம்மி needs to பண்ணால் கரெக்டாக survive இருக்குன்னு நினைக்கிறேன். at least for 2 minutes so that the entire recall system just works through. லைட்டாக That's கம்மி the பண்ணிக்கிறேன், initial பர்ஃபெக்டாக point இருக்கும். of the இப்போ பார்க்கலாம் எப்படி game இருக்க where போகுது டே students get அப்படின்றது. இன்னும் needed. கவுண்ட் And டவுன் later போட்டாங்க, on, it's மேட்ச் about பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் getting ஆக the போகுது. vending machine control, which majority of the teams love to capitalize in this very map. This is one of those places where we still see at the very end of what? Fourth circle, பார்க்கலாம் ப்ரோ, there are நீங்கள் 9 சப்போர்ட் or பண்ணுற 10 டீம் teams வந்துட்டு alive fighting it out for the இதுவாக real இருந்திருக்கு, estate, for the கோஸாக இருந்திருக்கு. பார்க்கலாம் position, இன்னைக்கு டே and now heading from all லாஸ்ட் the டே way குரூப் சி creating 2 டஃபஸ்ட் hanger. குரூப்பு. This இந்த fight path is குரூப்லேயே going to give the ஏபிசியில் teams the டஃபஸ்ட் space குரூப் to அப்படின்னா head சி towards தான். their drop locations. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது மேட்சஸ் Nebula and அப்படின்றது. Team ஸோ Elite, டோட்டல் as we kind கேமிங் of saw அவங்களோட that the லேண்டிங்லலாம் drop இறங்கியிருக்காங்க. spot is what நெபுலா right ஈஸ்போர்ட்ஸும் now teams are ஃபைட் moving எடுக்கிறதுக்கு into, and that's what இறங்கியிருக்காங்க. we அண்ட் can see எஃப்எக்ஸ் recently. எலைட்டும் These preferred தேர்ட் drop பார்ட்டி பண்ண spots ரெண்டே are ரெண்டு giving us பிளேயர்ஸ் the மட்டும் right இறங்கியிருக்காங்க idea. கைஸ். It is not just பியூஷும் one வந்துட்டு of those இன்னொரு பிளேயரும் opportunities that இந்த teams are தேர்ட் looking for. பார்ட்டியை So in the initial இனிஷியேட் fight, பண்ணுறதுக்கு வந்துட்டு Body with உள்ளே the VSS இறங்கியிருக்காங்க. is going to be the first one to knock the player out, get the elimination as well. Spark, even though he put a glue ஸோ on, இங்கே ஒரு did not ஃபைட்டு give him a போகுது. chance. ஸோ ஒரு Topsy பிக் ஃபைட்டு also தான் running நெபுலா up. ஈஸ்போர்ட்ஸுக்கு, This பிகாஸ் seems like டீம் Team எலைட் Elite ஒரு நல்ல start கன் here பவர் உள்ள in the டீமு. ஸோ last பார்க்கலாம் year எப்படி group எடுக்கிறாங்க stage. அப்படின்ட்டு. VSS versus VSK. I believe ஸோ Spark கிராப்ஸ் has a lot of அண்ட் spark right here to பஹாடி at least அதுக்கப்புறமேட்டுக்கு ignite the fight ஓ and மை at least காட் get a body or நல்ல two ஒரு goalie. 110. You பட் better ஆனால் run நெபுலா away ஈஸ்போர்ட்ஸில் as 2 பேர் Spark டவுன் is hitting all ஆயிருக்காங்க. of the shots on அண்ட் target. ஸ்பார்க்கும் For வந்துட்டு now, the தேர்ட் பார்ட்டியில் manpower மாட்டுறாரு கைஸ். disadvantage, it is stinging them a எஃப்எக்ஸ் lot. எலைட்டோட தேர்ட் FX, பார்ட்டியில் elite மாட்டுறாரு. ஸோ from நல்ல afar பிளான் off, ஃப்ரம் and எஃப்எக்ஸ் couple of எலைட். elites கரெக்டாக penciling டீம் down எலைட் Nebula அண்ட் Esports and Nebula. They have to take a step back if they want to survive டீம் this எலைட் entire அண்ட் இவங்க onslaught. நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் ஃபைட் எடுக்க போகிறாங்கன்றத Elite, பார்த்துட்டு they've கரெக்டாக gotten கிளியர் 3 கேம் பிளான் eliminations. கைஸ். எஃப்எக்ஸ் And now they எலைட்லேருந்து have another opportunity நல்ல to கேம் go. பிளான். பட் எனவே Push up கில்லு close, அவங்களால jumping கன்ஃபார்ம் பண்ண body முடியல with ஒரு கில்லு none கூட. other than Max இப்போ 7. பார்க்கலாம் டீம் Starting எலைட்டை with the வந்துட்டு VSS எடுக்கிறாங்களா and now அப்படின்றத. moving ஏன்னா towards ரெண்டு a பேர் தான் இங்கே close range இருக்காங்க. CQC டீம் shotgun. எலைட்டுக்கு தான் But வந்துட்டு FX Elite அட்வான்டேஜ் இந்த இடத்துல. understanding that Team Elite எப்படி have had the better எடுக்கிறாங்களா opportunity இல்லையான்றத and not பார்ப்போம். giving them an initial battle. Cropsy charges in, wants his opportunity, glue wall placed and the Valiant Dash coming right in, but they were ready for him with a இப்போ bison. பார்க்கலாம் இந்த Put him இடத்துல ஒரு down. டவுன் விழுந்திருக்கு. Cropsy's கிராப் டவுனாக confirmation இருக்காரு. come மெயின் through, மேன் but அவங்க Body டீம்ல trying to 3 help பேர் out, டவுனாக but it இருக்காங்க. doesn't work. சீரியஸ்லி Max 7 against சீரியஸ்லி him, டீம் and எலைட் one இந்த after இடத்துல another. சொதப்பிருக்காங்க. ஒரு Players of 2v3 Team Elite விட்டுருக்காங்க just கைஸ். fought them, and it's ஹானஸ்ட்லி down to 2v4 Piccolo, who's இது. trying to keep at a ஸோ ஒரு distance மிஸ் and see கம்யூனிகேஷனா if he can என்னன்றது smack தெரியல. பட் somebody ரீவை down. Will be the பண்ணிடுவாருன்ற only மாதிரி தான் man தெரியுது. ஆமா standing, கைஸ், running ரீவை right to the பண்ணிடுவாரு vending கண்டிப்பா, எந்த machine. பிரச்சனையும் இல்லை. Only one பட் ஒரு opportunity to சோக்கு revive கைஸ், ஒரு one சோக் player பண்ணிட்டாங்க to இயர்லி get மேட்ச்ல Bahari ஒரு back up. சோக்கு. ஸோ டீம் எலைட் கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. They're கிராப்ஸ் very ஃபர்ஸ்ட் close. டவுன் Now கொடுத்தாரு. I எப்படி believe கொடுத்தாருன்றதை Team Elite, they're கவனிக்கல. now gonna like இப்போ their பார்க்கலாம் அகைன் position. ரிப்ளேல பார்த்தா Piccolo தெரியும். somehow வாய்ப்பில்லை கைஸ். surviving. Just பிக்கோலோவும் வாய்ப்பு waiting இல்லை. for the members to அவங்க drop பக்கத்தில் down. நெபுலா FX ஈஸ்போர்ட்ஸ் Elite வந்துட்டு on the other, இருக்காங்க. ஸோ they're on a அவங்க ரெண்டு hunt. பேருக்கு ஃபைட்டு They போனால் wanted இவர் to தப்பிக்க where வாய்ப்பு Piccolo இருக்கு. is. Take him இப்போ down, பார்க்கலாம் get அங்கே an எஃப்எக்ஸ் எலைட் additional நெபுலா elimination ஈஸ்போர்ட்ஸை point in டார்கெட் pocket. பண்ணி போகிறாங்க. Well. This ஸோ is அங்கே the ஒரு battle 2v2 இருக்கு right கைஸ். here. பார்க்கலாம் What's எப்படி ப்ளே happening பண்ணுறாங்க in அப்படின்றத. that map? I would ஸோ இந்த love மாதிரி to know. 2v3 2v4 நடக்கும் கைஸ். எப்போதுமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நடக்கிறது தான். ஸோ அது என்னன்னா வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அந்த சுச்சுவேஷன் நம்ம கையில் இருந்து. ஸோ அதுதான் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுதான் டீம் எலைட்டுக்கும் நடந்திருக்கு. அந்த கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டு ஒரு மாதிரி விட்டுருக்காங்க. பட் எனிவே வைப் ஆகலை. 4 பேரும் பேக் பண்ணியிருக்காங்க மேப்பில். Not just one who took them down. And FX Elite who had a UAV being நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ, யோகேஷ் ப்ரோ. still going. ஸோ இந்த இடத்துல பிக்கோலோ வந்துட்டு கில்லு கொடுக்காம ஹோல்டு பண்ணுறாரு கைஸ். மோர்ஸ் போட்டு ஓட போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன் மோர்ஸ் போட்டு இப்போ கிளம்பலாம். பட் ஆனால் கிராஸ் ஃபயர் எதிர்பார்க்குறாங்க கைஸ். டீம் எலைட் கொஞ்சம் க்ரீடியாக இருக்காங்களோன்னு தோணுது இந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய டீம்ஸ் இருக்கு உள்ள அப்படின்றது. ஸோ பேக் போய் ரெக்கவர் ஆகாமல் இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீடியாக வந்துட்டு தேர்ட் பார்ட்டி பண்ணலான்ற மாதிரி அகெயின் உள்ளே வராங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி அமைதா இல்லையா அப்படின்றது. அந்த இடத்துல மேலே என்கேஜி விசஸ் RNX ஒரு ஃபைட்டு போகிறத பார்க்க முடியுது. என்கேஜிலேருந்து 2 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் மேன்லாஸ் இல்லை என்கேஜில். ஹோப்ஃபுல்லி RNX இந்த இடத்துல பேக் போய் ஆகணும். ஆர்மன் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் கைஸ் இந்த இடத்துல. ஆர்மன் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஸோ பேக் போகிறாரு. அண்ட் அதுதான் கைஸ் பஹாடி அந்த இடத்துல ஒரு கில் செக்யூர் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் அந்த கிராஸ் ஃபயர் எடுக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. ஆமா கிராஸ் ஃபயர் எடுக்கிறாங்க கைஸ். கொஞ்சம் க்ரீடியா இருந்தாங்க. பட் அதுதான் பிக்கோலோ டவுன் ஆகுறாரு. அண்ட் நிறைய டீம் உள்ள வந்துட்டாங்க. மேஸும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ மேபி டீம் எலைட் போய் ரெக்கவர் ஆயிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்தது. ஸோ மேபி பிக்கோலோ அப்பயே வந்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருந்தா நேரத்துக்கு மேபி லூட்டை கொஞ்சம் செக்யூர் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ தான் செத்தாரு.
ஸோ தூக்கி விட்டு அகெயின் லூட் எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் எனிவே 1 or 2 kills அவங்களுக்கு எனஃபாக தான் இருக்கும் அந்த ஹோல்டு பண்ணதுக்கு. பட் இந்த இடத்துல வந்துட்டு எஃப்எக்ஸ் எலைட்டும் நல்ல டீம் கைஸ். இவங்களுமே வந்துட்டு பியூஷ், ருத்ரா இவங்களுமே நல்ல டீமு. ஸோ ஒரு மீடியமாக வந்துட்டு T1 லாபிஸில் வந்து ஆடக்கூடிய டீம்ஸ் தான். One of the hit lists on him eliminates Swaru, but Swaru, I don't think so it's going to be that easy for him to do it. As Volt, he's just trying to survive and reach. வசியோ esports அங்கே லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஸோ ஒரே ஒருத்தர் தான் வசியோ esportsல இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்துட்டு என்கேஜி, அலீம், மணி, ஹைப்பர், ஸ்கிரிப்ட் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு தமிழ் சைட்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி கடைசியாக ஆடக்கூடிய ஒரே ஒரு டீம் இவங்க தான் குரூப் ஸ்டேஜஸில். ஸோ 2 டீம் தான் கடைசியாக இருக்காங்க. ஒரு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க, 2வது டீம் இவங்க தான். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு குவாலிஃபை ஆகிறாங்களா அப்படின்றது. ஸ்டெஃபி யூஸ் பண்ணுறாரு ஹைப்பர். இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்டெஃபி அண்ட் திவா, ஜோசப், நிக்கிதா யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹோல்டு பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்துட்டு என்கேஜிக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டெஃபியை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். அண்ட் கைசி கிடையாது கைஸ் என்கேஜி கிட்ட. 2 சப்போர்ட்டிங் கேரக்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குரோனோவும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டெஃபியும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன். அதே மாதிரி ஸ்னைப்பர் கிட்ட ஸ்கைலர் இல்லை, மோர்ஸ் தான் இருக்குது. ஒரு டிஃபென்சிவான ஸ்கில்லு வந்துட்டு என்கேஜி கிட்ட 3 ஸ்கில்லுமே ரொம்ப டிஃபென்சிவான ஸ்கில்லு. ஸோ மணி மட்டும் ஆஸ்கர் அது மட்டும் கொஞ்சம் அக்ரெசிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரெண்டுமே கலந்து. ஸோ பார்க்கலாம் எப்படி ஃபைட் எடுக்கிறாங்க என்கேஜி அப்படின்றத. ஸோ ஸ்டெஃபி யூஸ் பண்ணுறதா பார்க்க முடியுது கைஸ். எல்லா டீம்லையும் ஸ்டெஃபி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லாபியில் வந்துட்டு அலைவ் நிற்கும். ஸோ ஒரு நார்மலாக எப்போதும் ஆட போகிற லாபி மாதிரி இருக்காது, இங்கே அலைவ் நிற்கும். ஸோ கடைசி வரையும் மேட்சை கொண்டு போகணுன்றது தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும் என் கேமில் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்துட்டு ஸ்டெஃபியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த லாபியில். பட் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த மாதிரி லாபிஸ் அப்படியே கன்னியூ ஆடும் கைஸ் எல்லா லாபிலையும். அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷ். அதாவது இப்போ இந்த லாபியில் பாருங்க 6th 7th மினிட்குள்ளே என்டர் ஆகிறோம் மேலே. பட் ஆனால் 48 அலைவ் இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி எல்லா லாபிஸ்லையும் வந்துட்டு ஹோல்டு பண்ணி பொறுமையாக ஆடினாங்க. கில்ஸுக்கு போகாமல் கில்ஸுக்கு போகிறாங்க ஓகே. பட் எனிவே வந்துட்டு அந்த வைப் ஆகக்கூடாது, கடைசி வரையும் போகணுன்ற அந்த ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் லாபியோட அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டீம்ஸும் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு இந்த லாபியில் ஆடி ஆடி. ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல டிஎஸ்ஜி விசஸ் WSQ அப்போவே ஃபைட்டு ஸ்டார்ட் ஆக வேண்டியது. பட் எனிவே அந்த ஆயுஷ் அண்ட் கிறிஸ் பொசிஷனை ரிவீல் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணியே இருந்தாங்க. அண்ட் அதோட நீச்சியாக வந்துட்டு ஒரு டவுன் எடுத்துட்டாங்க, ஸ்பார்க்கை டவுன் எடுத்துட்டாங்க. அண்ட் ஆதித்யா 1 HP லிட்டரலி 1 HP டவுன் ஆகிறாரு. ஆதித்யா டவுன் ஆகிறாரு. ஸோ நல்ல கேம் ஃப்ரம் டிஎஸ்ஜி கைஸ். இந்த கிறிஷும் ஆயுஷும் வந்துட்டு பொசிஷனை ரிவீல் பண்ணவே இல்லை, அந்த நல்லா ஹோல்டு பண்ணாங்க. சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணோன்னே 2 டவுன் எடுத்திருக்காங்க WSQல. ஸோ இங்கே ஒரு லெத்தாஜிக்கல் டவுன் ஆயுஷ் கிட்ட இருந்து ஒரு டேப் வாங்கியிருக்காரு. டேப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கில்லும் செக்யூர் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுறாரு கிறிஷ் பேக்கப்க்கு. 2 பேரும் வந்துட்டு 1-on-1 புஷ் பண்ணுறாங்க. ஓ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறாங்க. கிறிஸ் பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கில்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் லூட் பண்ணிட்டு பொசிஷனை மிஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. அண்ட் அதோட இதுவா எஃபெக்டிவா ருத்ராவும் நிக்கிறாரு ஸ்ட்ராங்கா. And for that you need the glue walls on point, and I don't think so Ronit has any in his pocket, so he's just going to back out from this fight. So பார்க்கலாம் எப்படி எடுக்கறாங்க அப்படின்றத. தேர்ட் பார்ட்டி அர்ஜுன் கிட்ட இங்க ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கத பார்க்க முடியுது. அசாசின் ஆர்மி கிட்ட இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கைஸ். ஒரு போல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த போல்ட்டை ஹோல்டு பண்ணிருக்கலாம், ஏன் இந்த போல்ட்டை பாப்ப பண்ணாங்கன்றது தெரியல. நல்லா டவுன். அசாசின் ஆர்மியோட தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல பயங்கர ஒரு 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 டிஸ்அட்வான்டேஜை கொடுக்க போகுது. ஓ மை காட் மாட்டினாங்க இந்த இடத்துல ரோனித். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் ஒருத்தர் யாரு கிறிஷ், 2 பேருமே இந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. அசாசின் ஆர்மி நல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி எங்க இருந்தோ வந்தாங்க மில்லில், கரெக்டாக வந்து தூக்குனாங்க. 3 பிளேயர் 3 கில் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ 1-3 ஏதாவது எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இல்லை. நல்ல வால் ஆக்சுவலாக டேப் இல்லாமல். பட் கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம் 1-3 இந்த சுச்சுவேஷனில். ஸோ அவரும் டவுன் ஆகப்பட்டாரு. அண்ட் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் டிஎஸ்ஜியில் ரீவைவ் பண்ணி ஆகணும். பட் ஆனால் அலைவை பாருங்க 44 அலைவு இருக்கு 12 டீம்ஸு. ஸோ இங்கேருந்து கேமை கொண்டு போகுதுன்றது டிஎஸ்ஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது கைஸ்.
அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஜோனை ஹோல்டு பண்ணிட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டீம் செட்டில் ஆயிருப்பாங்க உள்ள. அதான் இங்கே பாருங்கள் நாஸ் செட்டில் ஆயிட்டாங்க, ரேக்கர்ஸ், அதுக்கப்புறம் வசியோ ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே செட்டில் ஆகிறத பார்க்க முடியுது. அண்ட் டிஎஸ்ஜியில் மாட்டினாருன்னு நினைக்கிறேன் கைஸ், அவர் வைப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக டிஎஸ்ஜி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டீமாக எலிமினேட் ஆகுறாங்க. அந்த டிலே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேக் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அந்த கில்லை சீக்கிரம் எடுத்துருக்கலாம், பட் ரொம்ப தயங்கி நின்ட்டாங்க. அந்த ஆயுஷோட டவுன், அந்த ஒரு பிளேயரோட டவுன் பாருங்க கைஸ், என்டையர் டீமை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. இதை கொஞ்சம் ஆயுஷ் சேஃபாக வந்துட்டு உள்ள மட்டும் அந்த பிளேயர்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் போயிருந்தாரு அப்படின்னா அந்த நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். பட் எனிவே அந்த மிஸ்டேக்ஸ்ல வந்துட்டு PSG இங்க எலிமினேட் ஆகுறாங்க. How do they recover in the next games? But this opens up the opportunities for the underdogs, the teams who've made it from the city qualifiers. All of them should be awoken right now to take this as an advantage. Rakers being one of them, and that is the reason I had them on my prediction. Can they do it as of now? அன்ஷு ஜெயர் ரொம்ப நாள் ஆடுற மாதிரி இருக்கு கைஸ் ராக்கர்ஸ்ல. இல்ல நான் இப்பதான் பாக்குறேனான்றது தெரியல. அந்த நேம் வந்துட்டு ரொம்ப நாள் ராக்கர்ஸ்லேயே இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது. டீம் எலைட் இங்கே மாட்டிக்கிட்டாங்க ஓப்பன்லேயே. என்ன பொசிஷனில் எண்டப் ஆயிருக்காங்கன்றது தெரியல, எப்படி எண்டப் ஆனாங்கன்ட்டு. ரொம்ப ஒஸ்ட்டாக மாட்டிடுங்க வாய்ப்பில்லை. இங்கேருந்து தப்பிக்கலாம் சான்ஸே கிடையாது. இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பில்லை. பிக்கலவும் காலி. மோர்ஸ் போட்டு ஓடுறாரு கைஸ். மோர்ஸ் காப்பாற்றுமான்றதை பார்க்கலாம். பட் இனிமே வால் காட்டி கொடுத்துரும் என்னதான் பண்ணாலும். பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அசாசின் ஆர்மி. கண்டிப்பாக கைஸ் எப்படி எண்டப் பண்ணாங்கன்னே தெரியல இந்த சுச்சுவேஷனில். சீரியஸ்லி I do understand there was one member left for IQOGXCSG that was taken. Seriously எப்படி இந்த பொசிஷன்ல எண்ட் அப் பண்ணாங்கன்றது தெரியல. அசாசின் ஆர்மிட்ட மாட்னாங்க. அந்த அசாசின் ஆர்மி சூப்பரா கில்ல வந்துட்டு எடுக்கறாங்க. இஸ் கரெக்ட்டா மிடில்ல ஒரு தேர்ட் பார்ட்டி இங்க ஒரு ட்ராப் மாதிரி வச்சு டீம் எலைட்ட கில் எடுத்துருக்காங்க. அண்ட் NKG இங்க ஒரு ரொட்டேஷன்ல மாட்டி இருக்காங்க. பட் இனிமே ஜோன் இருக்கு NKGக்கு. முடிஞ்ச அளவு ஹோல்டு பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு எவ்வளோ நான் தாக்கு பிடிக்க முடியுன்றது தெரியல NKGயால. கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் இல்லை NKGக்கு. ஒன்று ரேக்கர்ஸை தாண்டி உள்ளே வரணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேக் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும் ஜோனுக்கு. ஸோ பார்க்கலாம். ரொட்டேட் பண்ணி போனால் NZ நாஸ் கிட்ட இது மீட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். Quick replay of what happened. We saw this battle. Assassin's army charging in the forefront of இந்த ரிப்ளே வந்துட்டு தேவையில்லாத ரிப்ளே ஆக்சுவலா. இங்கே நெபுலா Esports ADZ ஒரு ஃபைட். அந்த கையில ஷார்ட் ரேஞ்ச் ADZ எடுப்பாங்களோன்னு தோணுது இந்த ஃபைட்ல. அங்க பாருங்க இது ரெண்டு பேர்கிட்ட M5. ஓ மை காட், மூணு பேர்கிட்டமே M590 இருக்கு. ஸோ பயங்கர கன் பவர் இருக்கும் ஷார்ட்ல. அண்ட் ஸ்பார்க்கு கையில் மேக் வாய்ப்பே இல்லை கைஸ். நெபுலா Esports ஃபைட்டை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். பட் எனவே ஒரு 1v1. ஓ மை காட் கைஸ், சீரியஸ்லி கைஸ் வெறும் AWM MI2B ரெண்டு மேகை வச்சு எடுத்துருக்காங்க ADZ. ஒரு போர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டும் தோணுது கைஸ் இந்த இடத்துல. ADZ கிட்ட மூணு பேர்கிட்ட M590 வந்து இது ஆக்சுவலாக பயங்கர கன் பவர் அட்வான்டேஜ். பட் ஆப்போசிட்ல வெறும் AWM ஒரு MI2B ரெண்டு மேக் வச்சு முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல நெபுலா Esports. நல்லா ஃபைட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தேன். பட் ஆனால் 3 M590 வச்சுட்டு லூஸ் பண்ணுறதுன்றது பயங்கர ஒரு டிமோட்டிவேட் கொடுக்கும் அவங்களுக்கு. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கன்னு கை ஷார்ட் ரேஞ்சில் M590. ஓவரால் இந்த கேம்லேயே வந்துட்டு ஸ்னைப்பருக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னா வந்துட்டு ஸ்னைப்பருக்கு ஈக்குவலாக கூட இந்த M590 இருக்குது இந்த மெட்டாவில். பட் அந்த கன்னை வச்சு 3 பேரில் வந்துட்டு டவுன் 3 பேர் ஃபைட்டை ஷார்ட் ரேஞ்சில் விடுறதுன்றது கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத. நெபுலா Esports நல்ல டீம் கைஸ், நல்ல டீம். அவங்களோட லேட் ஜோன் ரொட்டேஷன் தாங்க மேப்பில் பாருங்க மேலே. ஸோ எப்போவுமே இந்த பொசிஷனில் தான் எண்டப் ஆவாங்க நெபுலா Esports. அந்த அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து உள்ள கன்வெர்ட் ஆவாங்க, லேட் ஜோன் என்ட்ரி கொடுப்பாங்க. பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இங்கே RNX இருக்காங்க, FX எலைட் ரேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை தாண்டி கிரேவியார்டுக்கு வர முடியாது. அதே LCA போனோம் அப்படின்னா வசியோ Esports இருக்காங்க. அங்க ஃபைட் எடுத்தாலுமே வந்துட்டு ரேக்கர்ஸால வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் நெபுலா Esports எப்படி பண்றாங்க அப்படின்றத. ஒரு லேட் ஜோன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெபுலா Esports. என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். நல்ல நேடா இருக்குமா? நல்ல நேடு கைஸ், நல்ல நேடு ஆக்சுவலா நல்ல நேடு. அகைன் ஒரு நல்ல நேடு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஓ நல்ல குரோனோ கைஸ். நேற்று ஆக்சுவலா வந்துட்டு குரூப் ஏல வந்துட்டு நம்ம ஆர்பிஜெட்ல லைவ் பண்றப்ப அந்த குரோனோ பத்தி சொல்லியிருப்பான். அந்த குரோனோ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றத பாருங்க. ப்ரெடிக்ஷன் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. மேபி வந்துட்டு கஷ்டம் தான் ப்ரெடிக்ஷன். ஏன்னா டீம்ஸை பாருங்க, 9 டீம் அலைவு இருக்காங்க, ஜோனை ஹோல்டு பண்றாங்க. கடைசி நேரத்தில் என்ன நடக்குன்றதே தெரியாது.
பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன் ரொம்ப கஷ்டம் தான். பட் எனக்கு என்னமோ வந்துட்டு வசியோ ஈஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சைடு என்கேஜி அந்த சைடு ஏதோ ஒரு டீம் வந்துட்டு மேட்சை பூயா எடுக்க வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. அசாசின் ஆர்மி கூட இருக்காங்க அந்த சைடு. ஸோ அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே கச்சா முச்சான்னு ஃபைட்டு போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஜோன் கண்டிப்பாக சென்டராக தாங்க வந்திருக்கு. ஜோன் கண்டிப்பாக சென்டராக தான் வந்திருக்கு. ஸோ என்கேஜி அண்ட் அங்கே வசியோ ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க எல்லாமே ஜோன் கிட்ட இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. This is how the tables turn. First you need to know where the opponents are and then take some very calculative shots, and that's one thing that Rackers have missed. Couple of players still surviving, and Nebula is just know where the noise is coming from, and it's அந்த சைடு ஃபுல்லா எனிமி கைஸ். இந்த சைடு ஃபுல்லா எனிமி கிரேவ்யார்ட்ல ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல ரீவைவ் பண்ணிருக்காங்க ராக்கர்ஸ். பயங்கர கஷ்டம் இந்த இடத்துல. பார்க்கலாம் எப்படி பூயா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்றத. அண்ட் என்கேஜி கில்ஸை குமிச்சிட்டு இருக்காங்க அந்த சைடு. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்துட்டு நேஸோட ஒரு ஃபைட் எடுக்கணும். அசாசின் ஆர்மியும் அங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வசியோ ஸ்போர்ட்ஸ் அங்கே பாருங்க ஸ்கூலாக இருக்காங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு எதுவுமே பஞ்சாயத்தே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் போகுது அப்படின்றத. ஏன்னா நெக்ஸ்ட் ஜோனுக்கு வசியோ ஸ்போர்ட்ஸை தான் ஏறி ஆகணும் எல்லா டீம்ஸும், இங்கே இருக்க டீம்ஸு. அண்ட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்க என்கேஜி விசஸ் நேஸ் ஃபைட் அந்த மாதிரி தெரியல. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல மேலே. ஸோ ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏஜென்ட் டவுன் ஆயிருக்காரு. அண்ட் ஓகே என்கேஜி ஓகே நல்ல ஒரு லாங்லேருந்தே மிட்லேருந்தே முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. வசியோ ஸ்போர்ட்ஸ் என்கேஜி ஒரு 4v4 ப்ராப்பர் 4v4 இருக்குமான்றதை பார்ப்போம். That's right, an Assassin's Army. They've already been eliminated from this map. The top 4, ladies and gentlemen, W squad. So இந்த இடத்துல வசியோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பொறுமையாக ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. பட் இந்த இடத்துல ஃபைட்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வரலாம். ஒரு அன்வான்ட் ஃபைட்டோன்னு தோணுது கைஸ். லாஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் என்றைக்குமே எடுக்கக்கூடாது. அண்ட் வசியோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஒரு கிரீடியாக எடுத்துட்டாங்க ஃபைட்டை. ஓ மை காட் நல்ல நேடு கைஸ். என்கேஜி இந்த இடத்துல சொதப்பாமல் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். 3 பேர். ஸோ இந்த இடத்துல ஸ்வரப் ஒரு டவுன் எடுக்கிறாரு. அண்ட் என்கேஜி அலீம் ஆல்ரெடி 1 HP தான் இருந்தாரு. ஸோ இங்கே மணி தான் அந்த இடத்துல எடுத்து கொடுத்தாகணும். வேற வழியில் கண்டிப்பாக கைஸ் நல்ல ஒரு டவுனு. நல்ல பூயா என்கேஜி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் டீமா பூயா எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல கேம் கைஸ். நல்ல கேம்ஸ் என்கேஜி கிட்ட இருந்து நல்ல கேம். ஆக்சுவலாக அவங்க சைடு நல்ல ஒரு நல்ல பொசிஷன் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருச்சு. நல்ல கேம் ஃப்ரம் என்கேஜி ஸ்போர்ட்ஸ். Shotgun shells one after another deep into the chests of their opponents, and what a booyah to start for. And this is what I said, as soon as ICOG TSG were out, other teams they have to look forward to this opportunity, and NKG Esports, what a way for them to get this booyah. இப்போ பார்க்கலாம் என்கேஜி ஸ்போர்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாது. அவங்க கடைசி வரையும் கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பூயா எடுத்துட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலுமே வந்துட்டு போயிடும். அதனால் வந்துட்டு கடைசி வரையும் அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போனாலே போதும். ஆக்சுவலாக வந்துட்டு 14 எலிமினேஷன் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபார் 26 பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதோட பொறுமையாக ஆனாலே போதும் கைஸ். என்கேஜி டாப் 6ல குவாலிஃபை ஆகலாம். ஸோ இயர்லி எலிமினேஷன் கண்டிப்பாக என்கேஜி கிட்ட இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு கடைசி வரையும் வந்துட்டா போதும் அவங்களுக்கு. நல்ல கேம் ஃப்ரம் என்கேஜி. And the last bullet also sent for them to get their booyah. That's right, they sent them backing and the MVP. Well, it has நல்ல to பொசிஷன் be ஆக்சுவலா நல்ல பொசிஷன் என்கேஜிக்கு. ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மேல நாஸ் இருந்தாங்க கைஸ். ஆக்சுவலா பாருங்க அகைன் இந்த சைடு வந்துட்டு மேல மேப்ல பார்த்தோம் அப்படின்னா on the other end Rakers Esports of time turner coming in from Avijit, and அகைன் பாப்போம் மேல. shut down. ஸோ இதுதான். ஸோ ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேப்பில் இந்த இடத்துல 3 டீம் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நாஸ் இருக்காங்க, அசாசின் ஆர்மி இருக்காங்க, அதுக்கப்புறம் என்கேஜி. 3 டீம் தான் இந்த சைடு மேலே ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா லிட்ரலி ஆர்என்எக்ஸு, அதுக்கப்புறம் WSQ, அதுக்கப்புறம் NBE, FX எலைட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ரேக்கர்ஸ், கிட்டத்தட்ட 6 டீம் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. 6 டீம் இந்த சைடு இருந்திருக்காங்க. அண்ட் மேலே சைடில் வெறும் 3 டீம் தான். ஸோ நீங்கள் ஒரு நார்மல் அட்வான்டேஜ் இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்துட்டு கிரேவ்யார்ட் சைடு இருக்கிற டீம்ஸுக்கு பெரிய ரிஸ்க்கு. அவங்க பூயா எடுக்கிறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட 6 டீம் இருக்காங்க. ஸோ
அதே மேல் சைடு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 டீம் தான் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு பூயா எடுக்கிற ஒரு ஆப்ஷன்ன்றது இவங்கள விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க சைடு வந்துட்டு கொஞ்சம் கம்மி டீம்ஸு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப மேலே அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்கேஜிக்கு இருந்த ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா நேஸை வந்துட்டு எடுக்கணும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் ஜோன் ஆக்சுவலாக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஜோன் இங்கே இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜோனுக்கு என்கேஜி மூவ் பண்ணணும்னா நேஸை வந்துட்டு இந்த சைடு கிளியர் பண்ணி ஆகணும். ஆனால் நேஸ் என்ன பண்ணாங்கன்றதை கில் ஃபீல்டில் பார்க்குறப்போ நேஸு கிட்ட ஆக்சுவலாக லூட் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ மேக்டனில் ஒரு கில் எடுத்த மாதிரி பார்த்தேன். அதே மாதிரி அவங்க அசாசின் ஆர்மியை டார்கெட் பண்ணனால லைக் ஷார்ட் ரேஞ்சு போனாங்களா என்னன்றது தெரியல, அந்த சைடே போகல. பட் ஆனால் அவங்க அசாசின் ஆர்மி கூட பிஸியாக இருக்க டைமில் என்கேஜி அவங்கள ஒரு டவுன் 2 டவுன் எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு மேன் அட்வான்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ அதில் மேல் சைடு ஃபுல்லாக வந்துட்டு என்கேஜி ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக என்கேஜி கேப்சர் பண்ணிட்டாங்க. பட் இந்த சைடு ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த சைடு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்க அப்படின்றத. இந்த சைட்லேருந்து பூயா மேக் பண்ணணுன்றது ஒரு இம்பாசிபிள் தான் கண்டிப்பாக. பட் ஆனால் ஆப்ஷன் இருந்தது வசியோ இஸ்போர்ட்ஸுக்கு. பட் எனிவே கஷ்டம் தான். பட் இந்த இடத்துல வந்துட்டு வசியோ இஸ்போர்ட்ஸ் ஃபைட் எடுத்ததுன்றது கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுற இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி லைவ் பார்க்குறவங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் லாஸ்ட் ஜோனில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மேலே பாருங்கள் எக்ஸாக்டாக வந்துட்டு மேலே என்கேஜி ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12ன்றதை காட்டுது. ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு சாலிடாக ஒரு டீம் இருக்குன்ற இன்ஃபோ இருக்கோ இல்லையோ பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்கக்கூடாதுன்றது உங்கள் மைண்டில் ஓடணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு வசியோ இஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுவாங்க ஃபைட்டை. பட் அந்த ஃபைட்டை இனிஷியேட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாமோன்னு தோணுது கைஸ். இங்கே பாருங்க இந்த இடம் தான் ஆக்சுவலாக. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆஸ்கர் சுபோ யூஸ் பண்ண ஆஸ்கர் வந்துட்டு இந்த இடத்துல ரியலி இந்த ஃபைட் எடுக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் ஜோனில் இந்த ஃபைட்டை எடுத்திங்கன்னா ஆப்வியஸாக என்கேஜி தேர்ட் பார்ட்டி பண்ணி தான் பூயா எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு லாஸ்ட் ஜோனில் ஃபைட் எடுக்காமல் தள்ளி போட பார்க்கணும். ஏன்னா ஜோனுமே இருந்தது. இந்த இடத்துல ஃபைட் எடுக்கணுன்ற ஒரு 2 பேருக்குமே அந்த கம்பல்சரி கிடையாது. என்பியுக்குமே ஜோன் இருந்தது. அதே மாதிரி வசியோ ஸ்போர்ட்ஸுக்கும் ஜோன் இருந்தது. 2 டீமுக்குமே வந்துட்டு ஃபைட் எடுக்கணுன்ற கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி என்கேஜிக்கும் கிடையாது. ஸோ இந்த ஜோன் கம்ப்ளீட் ஆகட்டுமே, உள்ள ஜோன் போட்டுமே, அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்கலாம். ஆப்ஷன் வந்தது, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா. பட் எனிவே ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்கிறாங்க டீம்ஸு. பட் எடுக்கக்கூடாது லாஸ்ட் ஜோனில், வேறு ஆப்ஷன் இல்லை. டிசிஷன் இதுதான் கன்ஃபார்ம் டிசிஷன்னா ஃபைட் எடுக்கலாம். பட் ஆனால் லாஸ்ட் ஜோனில் ஃபைட்டுன்றது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கைஸ். எடுக்கக்கூடாது. பட் வேறு ஆப்ஷன் இல்லைனா எடுத்து தான் ஆகணும். பட் இந்த இடத்துல என்பிஏக்கும் ஆப்ஷன் இருந்தது, வசியோ ஸ்போர்ட்ஸ்க்கும் ஆப்ஷன் இருந்தது. 2 பேருக்கும் ஜோன் இருந்தது. ஸோ ஒரு ஃபைட் எடுத்திருக்காங்க. பட் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேட்சோட பாயிண்ட்ஸ் டேபிளில் #1 இருக்காங்க என்கேஜி ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் நெபுலா ஸ்போர்ட்ஸ், டபிள்யூ ஸ்குவாட் எல்லாம் இருக்காங்க. கீழே லாஸ்ட்டில் இந்த சைடு ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜெயண்ட் டீம்ஸ் இருக்காங்க கைஸ். இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு எந்த மேட்ச்சில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் சொல்ல முடியாது. ரைட் சைடில் பாருங்கள் ரேக்கர்ஸ், FX Elite, RNX 2 பெரிய ஜெயின் டீம்ஸும் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. பட் என்கேஜிக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த 26 பாயிண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் பூயான்றது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடைசி வரையும் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை பிடிச்சி டாப் 6லேயே ஸ்டேபிளாக எப்படியாவது அவங்க வந்துட்டு ஹோல்டு பண்ணி குவாலிஃபை ஆயிடணும். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி போகுது அப்படின்ட்டு கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க லவுட் ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்துட்டு லவுடோட ஒரு மேட்ச்சில் வந்துட்டு அவங்களோட லாஸ்ட் ஜோன் லவுட் ஸ்டிக்கர்ஸ் ட்ராப்போட டீம், பிரேசில் டீம் வந்துட்டு தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். தெரிலனா சொல்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு லாஸ்ட் ஜோனில் ஒரு ப்ளே பண்ண ஒரு கிளிப்பு அவரோட அஃபிஷியல் சேனல்லே வந்துட்டு ட்ராப் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ லாஸ்ட் ஜோனில் வந்துட்டு எப்படி அந்த மேட்சை பூயா எடுக்கிறாங்க அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அந்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்களோட லாஸ்ட் ஜோன் கேம் பிளே தான் இருக்கும். ஸோ மேட்ச் நடுவில் வந்துட்டு அதை நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கும் அதையும் நீங்கள் அப்யூஸாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். அப்யூஸாக நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கும் அந்த நான் சொல்கிற கிளிப்புக்கும் வந்துட்டு நீங்கள் அதை ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ அந்த கிளிப்பை நான் வந்துட்டு இந்த மேட்ச் நடுவில் 2 மினிட்ஸ் பிரேக் விடுவாங்க. ஸோ அதில் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த சினாரியோக்கும் இங்கே நடந்த சினாரியோ, அதாவது இங்கே நடந்த ஃபுல் சினாரியோவையும் அந்த வீடியோவும் ரிலேட் பண்ணால்
உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஜோன் கான்செப்டே ஈஸியாக புரிஞ்சிடும். Such good shots. இதுதான் லாஸ்ட் ஜோனுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் என் கேம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். மேட்சஸில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அந்த கிளிப்பை நான் வந்துட்டு மேட்ச் நடுவில், அதாவது தேர்ட் மேட்சோ ஃபோர்த் மேட்சோ ஒரு பிரேக் விடுவாங்க, 2 minutes பிரேக்கு. ஸோ அதில் நான் கிளிப்பை ப்ளே பண்ணுறேன். வாங்க டிஜி சஹா ப்ரோ இருக்கீங்க. Indeed, a lot more, as you can already see. Vasio Esports, they take a drop along with ரெண்டுமே முக்கியம் ப்ரோ, ஜாக் ப்ரோ. பொசிஷனும் முக்கியம், பிளேஸ்மெண்ட்டும் முக்கியம். ரெண்டுமே முக்கியம் தான். பட் உங்கள் டீம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது முக்கியம். ஸோ உங்கள் டீம் அக்ரெசிவாக வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க, எங்கள் டீம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டாங்க, அவ்வளோ கில்ஸை குமிப்பாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பொசிஷனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்றது கொஸ்டினபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டீம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றத பாருங்கள், அதுலேருந்து நீங்கள் கில்லா பொசிஷன் பாயிண்டா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பட் எனிவே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கடைசி வரையும் வரணுன்றதையும் பார்ப்பாங்க, கையில் கில்ஸும் இருக்கணுன்றதை பார்ப்பாங்க. பார்க்கலாம் இந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் என்கேஜி கிட்ட ஒரு லேண்டிங் ஃபைட் இல்லை, அண்ட் இங்கே அசாசின் ஆர்மியில் ஃபுல் டாப்ல ஒரு பிளேயர் இறங்கி இருக்காரு கைஸ். ஆட்டோ ரீவைவ்க்கு சீரியஸ்லி அசாசின் ஆர்மியில் ஒரு ஃபுல் டாப்ல இறங்கி இருக்காரு டிவி டவர்ல. அண்ட் இங்கே அவங்களோட 3 பிளேயர்ஸ் வந்துட்டு டீம் எலைட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க 3v4ல. இல்ல டீம் எலைட்லயும் 3 பேர் தான் நினைக்கிறேன். இல்ல கைஸ், டீம் எலைட்ல 4 பேர் இருக்காங்க உள்ள. அண்ட் அகைன் வழக்கம் போல அதுதான் கைஸ், வழக்கம் போல அதுதான் நடக்குது. ஒரு 3v4 அப்படின்றத கண்டிப்பா என்கரேஜ் பண்ணக்கூடாது. 3v4ன்றது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் டீம் எலைட்டுக்கு. அவங்களுக்கு உள்ள வரப்பே தெரிஞ்சிடும் 3 பேர் தான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ டீம் எலைட்டை வந்துட்டு 3v4ல எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு லேண்டிங் ஃபைட்டு கண்டிப்பா ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ கண்டிப்பா வந்துட்டு 3v4ன்றது போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் 2v4 பண்ணாங்க டீம் எலைட்டை. பட் ஒரு லேண்டிங் ஃபைட்டில் நீங்கள் வந்துட்டு 3v4ன்றது ஒரு அட்வான்டேஜ் டீம் எலைட்டு தான் இருக்கும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. பார்க்கலாம் இங்கே நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ் ஒரு பயங்கர ஃபைட்டு கைஸ். 2 நல்ல டீம்ஸ் அண்ட் மேலே டைகர் அண்ட் அங்கே ஸ்னைப்பர் 2 பேரும் ஒரு 1v1, இங்கே ஒரு 3v3. ஸோ தானேஷ் கிட்ட வந்துட்டு ஒரு விஎஸ்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் பட்லு இங்கே ஒரு டேப் எடுத்து ஓப்பனிங் எடுத்து கொடுத்துருக்காரு. கில்லியும் கன்ஃபார்ம் பண்றாங்க கைஸ். ஒரு போர் டவுன் ஃப்ரம் ராக்கர்ஸ். ஓ நல்ல ஸ்ப்ரே அது. ஒரு போர் டவுன் கொடுத்தாரு டக்குன்னு ஓப்பன்ல. அண்ட் அதை யூஸ் பண்ணிட்டாங்க நல்லா. சர்வேஸ் ப்ரோ பரவாயில்ல கமெண்ட் பண்ணாலும். ஸோ இங்கே நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் ஒரு ஆக்குபை பண்ணிட்டாங்க வாட்டர் ஃபாலை. மேலே தேர்ட் பார்ட்டி டீம் எலைட் கிட்ட இருந்து குயிக் தேர்ட் பார்ட்டி கைஸ், குயிக் தேர்ட் பார்ட்டி. ஏன்னா இப்போதான் உங்களுக்கு அங்கே ஃபைட்டு முடிஞ்சுது. ஃபைட்டு முடிஞ்சோடனே பார்த்தா இங்கே வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்குமான்றதை பார்ப்போம். வசியோ ஈஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் இதே தான் இருந்தாங்க ஆக்சுவலாக. கடைசி மேலே தான் இருந்தாங்க வசியோ ஈஸ்போர்ட்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் இப்பயும் வந்துட்டு லாஸ்ட் மேலே தான் இருக்காங்க. ஸோ அவங்க சைடு என்ன நடக்குதுன்றது தெரியல. Oh, there it is, the challenge, but they go directly to the vending machine first, and from there now they've தெரியல ப்ரோ, ரிவால்ஸ் ப்ரோ லைவ் போடல. அவர் ஏதோ இன்னும் ஒர்க் இருக்கு போல அவருக்கு. ஸோ அவர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைவ் போடுவார் போல. மேபி அடுத்த இதுலேருந்து போட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் குரூப் ஸ்டேஜில். அண்ட் இங்கே அழுத்தி பிடிச்சாரு கிராப்ஸ், நல்ல ஒரு டவுன் கிராப்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் இவரும் 1 HP ஸ்வரப் வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கணும். ஸ்வரப் 1 HPல இருக்காரு லிட்ரலி. ஓ நல்ல டவுன் கைஸ். பட்லுவும் அகேன் டவுன் கைஸ், வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. நல்ல தேர்ட் பார்ட்டி ஃப்ரம் டீம் எலைட். அண்ட் விட்டு அடுத்த பிடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். போன மேட்சும் வந்துட்டு கடைசியில் சொதப்புனாங்க. பட் ஆனால் பார்க்கலாம் இந்த மேட்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்றத. ஏன்னா டீம் எலைட் ஒரு டாப் 6ல குவாலிஃபை ஆகிறதுக்கு ப்ரிடிக்ஷனில் ஒரு டீமாக இருப்பாங்க எல்லா ப்ரிடிக்ஷன்லேயும். பார்க்கலாம் எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்றத. நல்ல பேக்கப் ஜாப் கிட்ட இருந்து, நல்ல பேக்கப் ஜாப் கிட்ட இருந்து நல்ல ஒரு கனெக்ஷன். அண்ட் ஸ்பார்க் வந்துட்டு மாட்டினாரு. ஸ்பார்க் எலிமினேட் பண்ணப்படுவார் இந்த இடத்துல. பட் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் எந்த டீம்லயும் இல்ல கைஸ். வசியோ ஈஸ்போர்ட்ஸ் ரீவைவ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத. Unfortunate that they tried to keep at it.
Vasio, however, அண்ட் very என்கேஜி show ஸோ off ஃபார் 4 கில் that செக்யூர் this time பண்ணியிருக்காங்க what they கைஸ். are 4 trying to கில் do. செக்யூர் Yes, they பண்ணியிருக்காங்க. made it ஸோ to the top 4, நல்ல ஒரு but பெர்ஃபார்மன்ஸ் the way they கொடுக்குறாங்க. were ஸோ பார்க்கலாம் able அதை to hold கன்யூஸாக themselves எடுத்துகிட்டு off was போகிறாங்களா not அப்படின்றத. that great. ஸோ When 30 you talk பாயிண்ட்ல about a great என்டர் performance, ஆயிருக்காங்க. ICOG TSC, they were one of those same teams who couldn't do much. They had just 5 eliminations. Made it to TV Tower. RNX is right now holding. They're on top of the roofs. And ICOG TSG moving in the other direction. And Shoko is a little further away. There could be an opportunity to put Shoko down first. And it seems பார்க்கலாம் like his எப்படி position's கொண்டு போகிறாங்க compromised. என்கேஜி Chasing him அப்படின்றத. down. Teammates have to இங்கே provide மேலே cover, and ஆர்என்எக்ஸ் they do vs டிஎஸ்ஜி right ஒரு in ஃபைட். time. அண்ட் இங்கே ஒரு And தேர்ட் பார்ட்டி ICOG கைஸ். TSG என்கேஜி கிட்ட இருந்து ஒரு forced to தேர்ட் back off. பார்ட்டியா நல்ல டேப் Right, கைஸ். and நல்ல now டேப் they're 2 டேப் paying கனெக்ட் off on பண்ணியிருக்காரு assists. மணி இந்த There இடத்துல. you go, Nari ஓ மை Kujan காட். அண்ட் on ஓ their way. Hot கன்னியூ pursuit. பண்ணியிருக்கலாம் கரெக்டா. Arjun, good ஓ shot 2 டவுன் taken. விழுந்திருக்கு. And the அர்ஜுன் second இந்த இடத்துல knock comes through. சுத்தமாக And I believe ஸ்பாட்டிங்கே this is கிடையாது going to be கைஸ். an easy revival as Hyper is pretty close. Aleem, he's been picked clean. Money ஓ still not அலீம் 1 confirmed ஹெச்பியில் that this இருக்காரு. can அண்ட் be an மணி என்ன opportunity. தூக்கல. ஸோ பார்க்கலாம் தேர்ட் பார்ட்டி ஃப்ரம் ஆர்என்எக்ஸ் 2 டீமுமே சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கு கைஸ் என்கேஜியை. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது என்கேஜி. ஸோ கில்லை கன்ஃபார்ம் பண்ண பார்த்து சாகுறாரு இந்த இடத்துல. ஓ பேக் போயிடாரு கைஸ். அண்ட் டிஎஸ்ஜி அர்ஜுன் இந்த இடத்துல மேலே நின்று ஸ்வைட்றாரு கைஸ். சுத்தமாக அவங்களுக்கு இதுவே இல்லை, ஆப்ஷனே இல்லை எங்கேருந்து ஃபயர் பண்ணுறாரு அப்படின்றது. அண்ட் இந்த இடத்துல ஷோக்கோ ஓ மை காட் மாட்டினார் கைஸ். அர்ஜுன் வாய்ப்பில்லை. ஸோ தூக்குவாரா அப்படின்றத பார்க்கலாம். ஓ நல்ல ரீவை கைஸ், நல்ல ரீவை, நல்ல ரீவைவ் இந்த இடத்துல உயிரை கையில பிடிச்சி தூக்குனாரு. பட் ஆனா அர்ஜுன் அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்னைப்பிங் மேல இருந்து அந்த சைலன்சர் வச்சு மேல உட்காந்தோடனே ஆப்ஷனே இல்லை எங்க இருந்து ஃபயர் வருது அப்படின்றத. பட் எனிவே என்கேஜி அகைன் உள்ள வந்திருக்காங்க 4 பேரும். ஒரு டிசாஸ்டர்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க என்கேஜி. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத. Yes, there is a lot banking, especially with now Ronit taking command. We already saw, we were speaking about it. There's the graphics about how the game started today. நல்ல டாப் கைஸ். மணி பட்டு பட்டு ஒரு 2 டாப் வச்சு விட்டாரா. இந்த இடத்துல கிராப்ஸ் ஒரு ஆஸ்கர் யூஸ் பண்ணாரு ஆக்சுவலா. பட் ஆனா வந்துட்டு பேக்கப் இல்ல அவருக்கு சுத்தமா. மேல யாரோ ஒரே ஒரு டி பிளேயர் இருக்கத பார்க்க முடியுது. அண்ட் அவரும் காலி கைஸ். டீம் மேட் எலிமினேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. டிஎஸ்ஜி எலிமினேட், டீம் மேட் எலிமினேட்டா. One after another. ஆமா கைஸ், 2 ஜெயின் டீம்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு டேபிள் டாப்ல வந்துட்டு டாப் 6 டீம் வந்துட்டு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது போல. எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்ஜி ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. ஏன்னா நேத்து டோட்டல் கேமிங்க்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும். ஒரு டாப் 6ல வந்துட்டு இவங்களால என்டர் பண்ண முடியல. அந்த கடைசி மேட்ச் டோட்டல் கேமிங் கன்வெர்ட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு டிஎஸ்ஜி அந்த மாதிரி பண்ணுவாங்களான்றத பார்ப்போம். ஏன்னா பேக் டு பேக் மேட்சஸ்ல இயர்லியா எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு unwanted pressure தூக்கி மேல போட்டுக்கிறது. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க டிஎஸ்ஜி அப்படின்றத. என்ன கில் ஃபீட் வரல எங்கேயும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஃபைட்டு போல. ஸோ வசியோ ஈஸ்போர்ட்ஸ் இங்கே ஒரு பீஸ்ட் மோட்ல இறங்கியிருக்காங்க கைஸ். 10 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. போன மேட்சை விட்டதை பிடிக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அசாசின் ஆர்மியும் இந்த இடத்துல எல்லாருமே 1 HP சைடில் தான் இருக்காங்கன்னு மாட்டினார் கைஸ். வாய்ப்பு இல்லை. ஸோ பீஸ்ட் மோட்ல இறங்கியிருக்காங்க. வசியோ ஈஸ்போர்ட்ஸ் மாற்ற டீம் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஓ நல்ல ஒரு M79. பட் குரோனோ கைஸ், குரோனோ ஸ்டில் அந்த குரோனோ எல்லா டீமும் குரோனோ யூஸ் பண்றத பாக்குறப்போ கண்டிப்பா வந்துட்டு பயங்கர ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றத பார்க்க முடியுது கைஸ் அந்த குரோனோல. Sends off a zapping VSK shot and that's the end for and Assassin's இங்க Army as well. பேக் டு பேக் எலிமினேட் ஆயிட்டாங்க 4 டீம் தொடர்ந்து குயிக்கா. ஒரு சொலரா மேப் கில்லுக்கு பேர் போன மேப் தான். பட் இருந்தாலும் இப்படி எலிமினேட் ஆகுதுன்றது பயங்கர ஒரு விஷயம் தான் கைஸ் கண்டிப்பா. நல்ல கில் ஆக்சுவலா ரீவை பண்ணிருப்பாரு. பட் ஆனா நல்ல கில் அந்த இடத்துல. ஜாப்போட கவர், ஓ ஜாப் இந்த இடத்துல கவர் வச்சிருக்கலாம். பட் ஆனா எங்க இருந்து ஸ்னைப்பர் எடுக்கிறாருன்றது தெரியல கைஸ். ஸ்னைப்பர் ஓ ஜாப் கீழே இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஜாப் சுத்தமா அவருக்கு விஷன் கிடையாது. ஸோ அவர் கீழே இருந்தனால வேற ஆப்ஷன் கிடையாது ஜாப்புக்கு. பட் ஆனா உள்ள வீட்டுக்குள்ள பூந்து ரீவை பண்ணிருக்காங்க அவங்க பிளேயர்ஸை. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத. நல்ல ப்ரோ பார்க்கணும் ப்ரோ என்னன்றது. ஓ வானத்தையே பார்க்கல கைஸ். ஜாப் மிஸ் பண்ணிட்டாங்க. வானத்தை பார்க்கலாம் கொஞ்சம்.
put that W squad ஒரு up in the க்ரூஷியல் final fight. சுச்சுவேஷன் Right now, கைஸ் shots being க்ரூஷியல் taken. சுச்சுவேஷன் Zap வசியோ chips off ஈஸ்போர்ட்ஸ் half இருக்கீங்க their ஏன்னா health. Bites now லான்ச் will அடிச்சு force மூவ் பண்ணுறது to பெட்டர் reposition. பட் ஆனால் அவர் He knows ரீவைவ் பண்ண that தான் 1v1 போறாரு might not be ஸோ in his பார்க்கலாம் வசியோ advantage. ஈஸ்போர்ட்ஸ் இங்கே Shoko என்ன now பண்ணுறாங்க moving அப்படின்றத the ஏன்னா distance 3 of பேருமே the உள்ளே தான் opponents, இருக்காங்க taking shot ஸோ as வைப் Zap ஆகிறதுக்கு tries to அதிக close the பாசிபிலிட்டிஸ் distance. இருக்கு பட் ஆனால் ஜாப் Shoko பேக் also போறாரு கைஸ் ஜாப் lovely, பேக் and போறாரு there it is. ரீவைவ் The பண்ணியிருக்காரு opening. நல்ல கேம் ஃப்ரம் Aditya ஜாப் could not do anything. Valiant dash well placed and used to நல்ல destroy கேம் the கைஸ் blue ஜாப் wall இட்டது நல்ல and the கேமு opponent at the same ஸோ time. And குயிக்காக now the வந்துட்டு W ஃபைட் squad எடுக்கணும் are அப்படின்ற being ஒரு forced to பேராசை back off. இல்லாமல் கையில் டபுள் Yeah, ஸ்னைப்பர் looking இருந்தாலுமே ASP வந்துட்டு now. ஓ Just to back away இப்போ from இந்த this இடத்துல fight. அவருக்கு ஏதோ Shoko, கிளிச் நடந்திருக்கு nonetheless, போல way நெட் too கிளிச்சா low. என்னன்றது He's trying to தெரியல run away for his dear life, but it's not going to be that easy. பட் நல்ல Last ஒரு member கம்பேக் standing, பட் ஆனால் W வசியோ squad. ஈஸ்போர்ட்ஸ் What கொஞ்சம் a லூஸ் way பண்ணிட்டாங்க to say ஃபைட்டை that we are going to be ஆக்சுவலாக passive அவங்க தான் and then ஹைட்டில் become இருந்தாங்க ஃபைட்டில் instantly பட் ஆனால் aggressive வந்துட்டு in இந்த the இடத்துல situation. க்ரூஸ் பண்ணிட்டாங்க That's a very nice ஃபைட்டை bait and switch, and this team is பார்க்கலாம் going எப்படி to do கொண்டு போகிறாங்க wonders அப்படின்றத அண்ட் அங்கே as ஒரு long as they can 1v1 keep their மாதிரி textbooks டவுன் கொடுத்துருக்காங்க ஈஜி டவுன் absolutely on விழுந்திருக்கு point. ஆர்என்எக்ஸ்லையும் Rudra என்கேஜிலையும் trying to jump ஸோ around, பார்க்கலாம் என்ன see பண்ணுறாங்க bullets அப்படின்றத getting அண்ட் spotted ரீவைவ் and get பண்ணிடுவாங்க those கண்டிப்பாக ரெண்டு animations as பேர்ட்டையும் well. காயின் இருக்கு Nas very close to Vasio. Well, I believe சுபோ this is ஃபுட்ஸே going to be yet கேட்கலையா another confrontation. மிஸ் பண்ணிட்டாரு இந்த Shubho இடத்துல HP low and ஃபுட்ஸை he instantly puts in the glue wall, but this is not going to be enough. ஓ He's very close to மூணு the vending மூணு machine and மூணு சோலோ Shepard. பிளேயர்ஸ் கைஸ் இந்த இடத்துல Well, மூணு he's சோலோ been பிளேயர்ஸை taken பார்க்க down. The முடியுது back off angle was absolutely spectacular and those shots sublime. With ஸோ this ஆர்என்எக்ஸ் இங்கே lead, we ஏர்லியாக can ஒரு see உசி why ஃபைட்டை the W போட்டது squad அமௌண்ட் are போட்டது fighting எல்லாத்தையும் like காட்டுறாங்க இந்த this இடத்துல now. Taking opponents down, making sure they're வைப் ஆனதையும் strategic on காட்டுறாங்க it. ஸோ பார்க்கலாம் And எப்படி அந்த clearly டீம்ஸ் எல்லாம் கொண்டு outshining, போகிறாங்க but again, டீம் I எலைட் told அண்ட் you, டிஎஸ்ஜி TSG, மேலே the பயங்கர last ஒரு round, how எக்ஸ்பெக்டேஷன் you இருக்குது ஏன்னா stand out டஃபஸ்ட் around the லாபி edges of Eco Dream. கண்டிப்பாக அந்த டஃபஸ்ட் லாபின்னு ஏன் சொன்னோன்றது Very கிளியராக early தெரியுது பாருங்க wipeouts பாட்டமில் for இருக்க very big squads. ரெண்டு டீம் பாருங்க Right 7th now, அண்ட் it 10th seems like 11th Nas எண்ட் will also ஆயிருக்காங்க அந்த suffer. மேட்ச்சில் Shaitan thought that he was ஸோ இதுக்கு safe மேலே and கொஞ்சம் sound for கொஞ்சமாக 1v1, போவாங்க but the டீம்ஸ் ஸோ entire என்ன பண்ணுறாங்க squad of அப்படின்றத the W பார்ப்போம் is here. 10 eliminations in their name and Nas will be forced in the இந்த other மேட்ச் அலைவ் direction. இல்லை கைஸ் ஏன்னா Nas சொல்லறான்றது led the top six in கில்ஸுக்கு the தான் race right கில்ஸுக்கு now. தான் எல்லா 6 டீம்ஸும் eliminations போவாங்க of this game. ஸோ Total 21 கில்ஸுக்கு points போகிறனால as of இந்த now. இடத்துல The வந்துட்டு W squad, சுத்தமாக they want அலைவ் to இல்லை make it better எல்லா because they're டீம்ஸுமே in the வந்துட்டு fourth கில்ஸுக்கு spot, 10 போகிறப்போ அந்த elimination. In this எலிமினேஷன்றது top டீம் 6 we can எலிமினேஷனில் see, it is only விழுந்துடுறாங்க Nebula that we can see who are up in the race along with Vasio Esports. Everybody else are just trying their luck and making it happen, and it seems like NKG பார்க்கலாம் want எப்படி another குவாலிஃபை for ஆகிறாங்களா themselves டிஎஸ்ஜி against அப்படின்றத RNX. Lovely nade though, Aleem. You better run away from that very spot. Hyper is still stuck in the corner. There you go. ஓ Good நல்ல for நேடா Vasio. இருக்குமா He ஸ்டெஃபி utilized இருக்கு no ஸ்டெஃபி nade. இருக்கு Gonna ஆர்என்எக்ஸ் affect என்கேஜி this ஒரு player. பயங்கர ஃபைட் இந்த இடத்துல RNX மணி ஹைப்பர் மட்டும் இருக்காரு சாரி in that ஹைப்பர் மட்டும் இங்கே very உள்ள RV, இருக்காரு they're trying their level அண்ட் best to தேர்ட் பார்ட்டி survive. எதுவும் It's a மேலே four அங்கே member வசியோ and ஸ்போர்ட்ஸில் one ஒரு nade பிளேயர் can யூனோ just மட்டும் chase இருக்கிறத that பார்க்க course of முடியுது action. ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணுவாரா அப்படின்றத பார்ப்போம் மணிக்கிட்ட ஒரு ரஷ் இருக்கு அண்ட் எஸ்கேப் ஆயிடாது கைஸ் அண்ட் பின்னாடி ஹைப்பர் இருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் உள்ள ஸ்டாக் ஆயிருக்காங்க ஆர்என்எக்ஸ் இந்த இடத்துல ஓ மை காட் நல்ல வால் கைஸ் ஓ நல்ல மேல ஒரு பேக் ஸ்டாப் ஃப்ரம் ஹைப்பரா யாருன்னு தெரியல மேல The members are fading down. Shoko being the last member standing, trying his level best. He needs to survive as well and bring back the entire team, which I believe is going to be a huge. ஓ நல்ல கேம் கைஸ் நல்ல ஃபைட் ஆக்சுவலா நல்ல ஒரு ஐக்யூ மூவ்மெண்ட் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க அகைன் பார்ப்போம் கிளிப்ல ஸோ என்கேஜி மேலே ஏறி ஒரு குயிக் பேக் ஸ்டாப் ஒன்று அடிச்சாங்க நல்ல ஒரு பேக் ஸ்டாப் இந்த இடத்துல ஆர்என்எக்ஸ் எலிமினேட் பண்ணப்படுவாங்க கண்டிப்பா வாய்ப்பு இல்லை இங்கேருந்து தப்பிக்க பட் மேலே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கு என்கேஜிக்கு எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் என்கேஜிக்கு ஏன்னா இந்த ஒரு சோலோ பீஸையும் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருமே இப்போ ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம் இந்த பிளேயர் ஷோக்கோ பேக் போறாரு கைஸ் பேக் போறாரு ஷோக்கோ வேற ஆப்ஷன் இல்லை அவருக்கு ஓ அவர் WSQ இல்ல பொசிஷன் கண்டிப்பா பொசிஷனை ஹோல்டு பண்ணுவாரு பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாரா இல்ல WSQ ஹிட் வைக்கிறாரா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா ஸ்பார்க் கிளியர் விஷன்ல இருப்பாரு ஷோக்கோக்கு ஸ்னைப்பர் வச்சுட்டு சும்மா உட்கார மாட்டாரு கைஸ் கண்டிப்பா ஹிட் வைக்கிறாரான்றத பார்ப்போம் better eliminations. NKG will be forced back with the flash freeze melters as well, but look at Rudra's position. I think Rudra he will be ஓ நல்ல நேடா நல்ல ஸ்டெஃபி கைஸ் நல்ல ஸ்டெஃபி இந்த இடத்துல பாப்பா இருக்கு towards the squad of NKG. Nades being tossed. Is there an opening? The glue walls are blocking the nades for the time being. Money a little bit of a chip, but Rudra என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் கிட்ட போறாங்க ஸோ ஒரு ஜோன் ப்ரெஷர் இந்த இடத்துல விழுது ஸ்கிரிப்டுக்கு ஓ ஸ்கிரிப்ட் இன்னும் 1 HP நல்லா HP அவருக்கு கெயின் ஆகுது பின்னாடி எஃபெக்ட் செலக்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க கைஸ் ஒரு எஃபெக்ட் செலக்ட் பாப்பா அவங்க பண்றாங்களா அப்படின்றது ஏன்னா ஜோனை தான் ஹோல்டு பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல நேடு கிடையாது ஸோ நேடு கிடையாது அது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா தேவையில்லாம 3 நேடையும் வந்துட்டு ஸ்பேம் பண்ணிட்டாரு ஆக்சுவலா அந்த இடத்துல ஸ்பேம் பண்ணாம இருந்திருக்கலாம் நேடை பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல கிளியர் பண்றாங்க ஷார்ட் ரேஞ்சில்
அந்த இடத்துல One big ஸ்டெஃபி mistake, பாப்பா and பாகியும் they அந்த trip நேட and ஹோல்டு they பண்ணியிருந்தா fall. கண்டிப்பாக WSQ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டெஃபியை பார்த்தோன்னே த்ரோ பண்ணிட்டாரு ஸ்பார்க் அந்த இடத்துல 2 நேட. பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இங்கே ஃபைட் இனிஷியேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் எனிவே என்கேஜி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஆவரேஜ் பாயிண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச் எண்டில் எப்படின்னு டாப் 6ல் இருப்பாங்க. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். நல்ல ஃபைட் ஆக்சுவலாக அவங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு எஃப்எக்ஸ் எலைட் ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல த்ரோபிள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக WSQ முடிக்கலாம். ஸோ எப்படி எடுக்கிறாங்கன்றத பார்ப்போம். நல்ல த்ரோபிள்ஸ், நல்ல நேடு, நல்ல ப்ரெஷர் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல 2 டீம்ஸுக்கும் நடுவில். ஓ மார்ச்செட்டருக்கு இறக்கியும் கவனிக்கலையான்றது தெரியல WSQ. ஓ 2 டீமும் டீம் அப் கைஸ் இந்த இடத்துல. இதுதான் லாஸ்ட் ஜோனில் எப்போதுமே அந்த அன்லக்கின்னு வாங்க பாருங்களேன். இப்போ ராக்கர்ஸு, நெபுலா ஸ்போர்ட்ஸ், நாஸுக்குலாம் என்ன ஒரு அன்லக்கினா மேலே இருக்க எஃப்எக்ஸ் எலைட்டும் WSQ டீம் அப் பண்ணி அடிக்கிறாங்க. 2 சைடும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க, மேலே பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு அன்லக்கி கைஸ். இந்த லக்கெலாம் வந்துட்டு இப்போ திரும்பிட்டாங்க பாருங்க. எஃப்எக்ஸ் எலைட் குயிக்காக திரும்பினாங்க பாருங்க. இந்த லக்கு கண்டிப்பாக நெபுலா ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இதுதான் கைஸ், இதுதான் இந்த லக்கு லாஸ்ட் ஜோனு என் கேமு. அங்கே பாருங்க இந்த ஃபைட்டு மட்டும் இனிஷியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு கண்டென்ட்டே போட்டுடலாம். இதுதான் கைஸ். எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் உள்ள வாங்க இந்த டைமில் வந்து போய் எடுங்க இந்த மேட்சை. ஒரு 4v3 எடுப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல. ஓ எஃப்எக்ஸ் பேக் போறாரு, நல்ல ஒரு ஆங்கிள் எடுப்பாரு. கண்டிப்பாக ஸ்னைப்பர் வச்சு நெபுலா ஸ்போர்ட்ஸ் ப்ரெஷர் பண்றாரா அப்படின்றத பார்ப்போம். ஓ இவர் எங்க கைஸ் லான்ச் அடிச்சு பின்னாடி போறாரு. ஓ மை காட் சீரியஸ்லி உள்ளி இந்த இடத்துல வந்து விழுறாரு. ஒரு பிளேயரா வந்து விழுறாங்க உள்ள. நெபுலா ஸ்போர்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓ மை காட் சீரியஸ்லி 2 பேர் கைஸ். 2 பேர் WSQல ஒருத்தரும் மேன்லாஸ் ஆயிருக்காங்க. ஓ போர் லான்ச் கைஸ் இந்த இடத்துல சீரியஸ்லி. பட் ஆனால் ஆள் கிடையாது, 3 பேர் தான் இருக்காங்க மேப்ல. ஸோ 3 பேர் சேர்ந்து ஹிட் வச்சாலும் 4 பேர் ரிசோர்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்றது கஷ்டம் இந்த இடத்துல. நெபுலா ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மேப்ல இருக்கிறது 3 பேர் தான். ஸோ அதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு பொறுமையா ஆடினாங்கனாலே போதும் அவங்களுக்கு. அவங்களே தேவையில்லாத ப்ரெஷரை தூக்கி போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல. எப்படியும் வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணி ஆகணும் வால்ட்டு. கண்டிப்பாக மோர்ஸ் போட்டு ஓடுவார். என்ன பண்ணுறாரு அப்படின்றத இல்லை, மோர்ஸ் போட்டு மான்செட்டை எடுத்து அழுத்துவார் கைஸ். அதுதான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வாய்ப்பு இல்லை. அவ்வளோ 2 பேர் நெபுலா ஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல பூயா எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் புள்ளி வித் ஸ்னைப்பர். புள்ளி வந்துட்டு புள்ளி ஒரு வாய்ப்பு இல்லை கைஸ். புல்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ இவர் ஸ்னைப்பர் கையில் அந்த 1v2 கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணுவாரா அப்படின்றத பார்த்தோம். வாய்ப்பு இல்லை கைஸ். அகைன் அண்ட் அகைன் இதுதான் நடக்குது லாஸ்ட் ஜோன்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு அன்வான்டட் ஃபைட் 2 மேட்சுமே வந்துட்டு இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடத்துலையுமே இங்கே ஃபைட் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே ஃபைட் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அலைவை பாருங்க கரெக்டாக போன மேட்ச் யாரெல்லாம் லைவ்ல இருந்தீங்களோ அப்படியே பாருங்க. இங்கே கரெக்டாக பொசிஷன் எப்படி இருக்குது, 2 டீமுக்கும் 4v4 மாதிரி இருக்குது. அலைவ் எத்தனை இருக்குது 12. அப்வியஸாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன நடந்ததோ அதுதான் நடக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை ஏன் இப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு அன்வான்ட் ஃபைட் எஃப்எக்ஸ் எலைட்டுக்கு ஒரு ஹோல்டு பண்ணியிருக்கலாம். அண்டு இந்த ஒரு ஃபைட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த 2 ஃபைட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இவங்க ஃபைட் எடுக்கிறப்போ நெபுலா ஸ்போர்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி பண்ண போகிறாங்க, பூயா எடுக்க போகிறாங்க அப்படின்றத. ஸோ ஒரு அன்வான்ட் ஃபைட் இந்த லாஸ்ட் ஜோனில் ஏன் இப்படி டீம்ஸ் எடுக்கிறாங்கன்றது உள்ளபடியே புரியல கைஸ். ஏன் இப்படி ஃபைட் எடுக்கிறாங்கன்றது தெரியல. வேற ஆப்ஷன் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆப்ஷன் தான் இருக்கே. இங்கே பாருங்க WSQ அவங்க பாட்டுக்கு ஹிட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க அதாங்க இந்த இடத்துல பாருங்க WSQ வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க பாட்டுக்கு ஹிட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. இங்கேருந்து வந்துட்டு அங்கே வந்து ஆப்போசிட்டில் ஹிட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்டில் வந்துட்டு ஒரு மான்செட்டர் கவரோட எஃபெக்ட்ஸ் லைட் இருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பன் ஏரியாவாக இருந்தாலுமே முடிஞ்சாலும் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல எப்படி எஃபெக்ட்ஸ் லைட் தான் இனிஷியேட் பண்ணுறாங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க கிளியராக உங்களுக்கு தெரியும்.
இங்க ஒரு noticed டவுன் the வச்சோன்னே இவங்க தான் defensive இனிஷியேட் points. பண்றாங்க. They're ஆக்சுவலா just எஃப்எக்ஸ் taking எலைட் those தான். shots just to see what's gonna happen next. Show with the last man standing, HP low, and he has been taken right clean. Rudra with his whistle clean shots. ஸோ அந்த ஒரு That's another மூமெண்ட்டால team கண்டிப்பா நெபுலா dusted. Esports இந்த இடத்துல அதை கண்டிப்பா தூக்கி உள்ள They போட்டுப்பாங்க. were இந்த மாதிரி up on தேர்ட் their பார்ட்டி feet, பூயாவெல்லாம். instantly repositioning themselves towards grave to ஸோ அந்த கிளிப்பை embark பார்ப்போம் on கைஸ். the லவுட் journey of Esportsல வந்துட்டு அந்த ட்ராப்போட This is அந்த just the second game, லாஸ் but ஒன் it's கேம் அகைன் பார்ப்போம். very close to giving us the அதை decision பார்த்தா on கண்டிப்பா இந்த which ரெண்டு teams are மூமெண்ட்டையும் gonna நீங்க be கம்பேர் dealt பண்ணி with பார்க்கலாம். அவங்க எப்படி அந்த Their லாஸ் ஒன்ல கொண்டு eliminations, போயிருக்காங்க dual அப்படின்றத. placement points. முடிஞ்ச அளவு இழுத்துட்டு போவாங்க. அந்த கிளிப்பை பார்க்குறப்போ கிளியரா உங்களுக்கே This புரியும். game, and even in the previous one, they received the second spot. Damn. Exactly. That is the one that you have to be worried about. Worried about in the sense for the teams who are playing. அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு இல்லை ப்ரோ. இனிஷியேட் பண்ணாமல் இருந்திருந்தா மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா ட்ரையாங்கிள் பொசிஷன் தான். அந்த ட்ரையாங்கிள் இருந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த ரொட்டேஷனை எடுத்து கொண்டு போகிறது தான். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஃபைட்டை எய்ம் பண்ணாலுமே அந்த கம்ப்ளீட் பண்ணணும். பட் அதுவுமே வந்துட்டு கஷ்டம் தான். தேர்ட் பார்ட்டி இருக்கும். And the timing for them to jump towards the fight with டவுன் வச்சோன்னே பட்டு 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 பட்டுன்னு ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டாங்க இவங்க. எஃப்எக்ஸ் எலைட் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதை. ஸோ அந்த கிளிப்பை நான் எடுக்கிறேன் இருங்க. இதுதான் கைஸ். Took the fights as an advantage and forced the W squad to reposition. W squad bought some time, but it was not enough. And the MVP is going to be their sniper. This man saved them from game number 1 and this time made sure he becomes the MVP and gets the booyah. 6 eliminations. சரி, அந்த கிளிப்பை மட்டும் குயிக்காக பார்ப்போம். இல்லை அப்படின்னா மேட்ச் நடுவில் பார்க்கலாம். அடுத்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. Repositioning king. இதுதான் கைஸ். Game number 1, Tiger was a game changer. All thanks to him. Couple of players who were knocked. They were up on their feet, instantly repositioning themselves towards the graveyard, and that entire scenario I can never forget. ஆக்சுவலா இந்த மேட்ச் தான். ஸோ இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறத பாருங்க. அலை வந்துட்டு 34 இருக்கு. ஸோ வந்துட்டு லாஸ்ட் ஒன்ல லவுட் இருக்காங்க. ஸோ எப்படி இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சையும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, 2 மேட்சையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்கே எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பாருங்க கைஸ். எப்படி மூவ்மெண்ட்லேயே இருப்பாங்க பாருங்க. ஒரே நிமிஷம் கைஸ் இருங்க. வந்துட்டேன் கைஸ். அதான் இந்த மேட்ச் தான், இந்த வீடியோ தான். அங்கே பாருங்கள். இப்போ லவுட் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இந்த ஃபைட் அவங்க வந்துட்டு எடுப்பாங்க, ஏன்னா ட்ராப்போட நேரில் எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபைட் எடுத்துட்டாங்களா? ஸோ இங்கேருந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பாருங்கள். லான்ச் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து லான்ச் வைக்கிறாங்களா? லான்ச் வச்சுட்டு மேலே மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைட்டை ட்ராப் எடுக்கிற மாதிரி போகிறாரு. பட் ஆனால் கால்ஸ் பாருங்கள், அந்த இடத்துல குயிக்காக கால்ஸை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு வீட்டுக்கு கீழே போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு டீம் என்ட்ரு ஆவாங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு ப்ராக்ஸு ஒரு 5th மேன் லைனப்பில் ஒரு டீம் இங்கே இவங்க என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் வீட்டுக்கு கீழே போகிறாங்க பாருங்கள். இவங்கள்ட்டேருந்து தப்பிக்க இன்னும் வீட்டுக்குள்ள எங்கே போய் எண்டப் ஆகுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இங்கே போயிட்டாங்களா? இங்கே வீட்டுக்குள்ள இங்கே பூரலான்னு பார்த்தா உள்ள இதாகிடுச்சு, பிளாக்ல இருந்துச்சு. அதனால சரி ஓகே இங்கே ஹோல்டு பண்ணலான்னு பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு நேடு, ஸோ ஒரு சூப்பர் ப்ரெஷரில் இங்கே ஒரு அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே மேலே இருக்காங்க. மேலே இருந்துட்டு குயிக்காக மறுபடியும் கீழே போகிறாங்க பாருங்கள். மறுபடியும் இந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க. இங்கேருந்து இப்போது இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்துட்டு எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இங்கேருந்து உள்ள டேப் வாங்கினோன்னே தெரிஞ்சு போச்சு இங்கேருந்தா வேலைக்காவது அப்படின்ட்டு. புஷ் பண்ணால் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அகெயின் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே ரைட்டில் ஓடுறாங்க. மூவ்மெண்ட் தெரியுதா அவங்களுக்கு கிளியராக? அந்த ஃபைட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சிம்பிளாக தான். ஸோ இங்கே மேலே போகிறப்போ தெரிஞ்சு போச்சு மேலே ஒரு டீம் லாஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ தெரிஞ்சு போனோடனே கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க, ஜோன் வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பட்டனை வந்து உட்காந்து இதுதான் கைஸ் அந்த ஒரு ரொட்டேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள். இப்போ இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண அவங்களுக்கு இடம் கிடைக்குது.
ஸோ இங்கே ப்ரெஷர் போட ரஷ் வராங்க ரைட் சைடு. இப்போ ரஷ்ஷை ஸ்பாட் பண்ணுவாங்க. ஸ்பாட் பண்ண தெரிஞ்சு போச்சு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. முடிஞ்சாலும் த்ரோபிள்ஸ் போட்டு எப்படி எப்படி எடுக்கிறாங்கன்றதை பாருங்க. ஸோ அவங்களே பிளாக் பண்ணுறதுனால இவங்களும் வந்துட்டு ஓகே ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பாருங்க. ஸோ இங்கே ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ ஜோன் மூவ் பண்ணுறப்ப இருங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிறேன். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுதான் பாருங்கள். இப்போ இங்கே இருக்காங்களா, இங்கே இருந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. ஜோனில் டுவோர்ட்ஸ் லெஃப்ட்டில் வரும் அவங்களுக்கு. ஸோ எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இங்கேருந்து ஃபைட் எடுக்காமல் மூவ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு சும்மா ஒரு ப்ரெஷர் போடுறாங்க, அப்போ தான் இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இங்கேருந்து மேலே வீட்டு மேலே பிடிக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு பிளேயர் இருந்தாங்க, அவங்க டவுன் வச்சு பிடிச்சிட்டாங்களா. அண்ட் அகெயின் பாருங்கள், இங்கேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணுவாங்க. அந்த சைடு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இங்கே இந்த டீமை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டு அண்ட் அகெயின் அந்த 4u4 லைக் இது வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபைட் எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மேலே போனாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த வீட்டு லான்ச் அடித்து அந்த வீட்டு மேலே போனாங்க. ரெண்டாவது அங்கே டீமு ஃபைட் எடுக்கலான்னு போனாங்க. பட் அது வேணான்ட்டு வீட்டு கீழே வந்தாங்க. வீட்டு கீழே அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தால் அங்கே பார்த்தா வந்துட்டு இன்னொரு டீமு அவங்க மூஞ்சி முன்னாடி நின்றாங்க. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அங்கே போனால் உள்ளே இடம் கிடையாது. ஸோ ரைட்டில் அதாவது அந்த ரைட் சைட் படி கீழே போய் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஹோல்டு பண்ணாங்க. அங்கே ஹோல்டு பண்ண முடியாது, ஏன்னா வாழை நம்பி தான் அவங்க இருக்கணும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே மறுபடியும் அந்த லெஃப்ட் ஜன்னலுக்குள்ளே பூந்து உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறப்போ வீட்டு கீழே தான் நம்மகிட்ட புஷ் பண்ணிவிடுவாங்கன்ட்டு அந்த வீட்டை ஒட்டி வெளில வந்து வீட்டு வெளிலையே ட்ராவல் பண்ணி அகெயின் வந்த இடத்துக்கே போகிறாங்க. பாருங்கள் எப்படி மூவ் பண்ணுறாங்க, அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அப்படி அந்த மூவ்மெண்ட்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஃபைட் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு அந்த ஃபைட்டை தள்ளி போடணும். வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றப்ப தான் அந்த ஃபைட்டை இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அகெயின் பார்க்கலாம், இங்கே வந்துட்டு ஒரு ஃபைட் எடுத்தாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபைட் எடுப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஃபைட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது ஆக்சுவலாக. இது வந்துட்டு ஒரு நேடு போடுற அட்வான்டேஜ். அண்ட் மேலே 3 மோக்கோ தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. அண்டு வந்துட்டு அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது, இந்த டீம் அடி வாங்குறாங்கன்றது தெரியுது உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு நேடு த்ரோபிள்ஸில் முடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த 2 ஃபைட் தான் எடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த இதில். பட் அந்த ஒரு 2 ஃபைட்டில் மேட்சை பூயா எடுக்கிறாங்க பாருங்கள். அண்ட் கடைசியாக லாஸ்ட்டில் 2 ஃபைட்டு. ஸோ 4 ஃபைட்டில் வந்துட்டு இந்த கேமை எண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அந்த ஒரு என்னென்னா எங்கே ஃபைட் எடுக்கணுமோ அங்கே ஃபைட் எடுக்கலாம். பட் அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நெபுலா இஸ்போர்ட்ஸும் இவங்களும் இருப்பாங்க. ஆக்சுவலாக எஃப்எக்ஸ் எலைட்டும் நெபுலா இஸ்போர்ட்ஸ் WSக்கு 3 டீம் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுவாங்க. பட் எஃப்எக்ஸ் இந்த இடத்துல புஷ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மான்செட் ட்ரக் இங்கே இருக்குது. ஸோ மான்செட் ட்ரக் இருக்குது, நீங்கள் முடிஞ்சளவு இங்கே ஹோல்டு பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் நெபுலா இஸ்போர்ட்ஸ் புஷ் பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு இங்கேருந்து ஹிட் எப்படி வைக்கிறாங்க பாருங்கள் நெபுலா இஸ்போர்ட்ஸை. ஸோ முடிஞ்சளவு கொண்டு போயிருக்கலாம். வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல WSQ புஷ் பண்ணியிருக்கலாம். பட் அங்கேயே நெபுலா இஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே புஷ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றது. அதாங்க இந்த வீடியோ அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே இதை கரெக்டாக வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் இதில் வந்துட்டு கான்செப்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. கரெக்டாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மேட்சுமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி மேட்சுமே 2 மேட்சாக கடைசி ஜோனில் என்ன மிஸ்டேக் பார்த்தோமோ அந்த மிஸ்டேக்கு அப்படியே ஈக்குவலாக வந்துட்டு இந்த வீடியோ வச்சு நம்மளால் ஈஸியாக எக்ஸாம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ லவுடு ஃபைட் எடுக்கல. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ப்ரெஷரை போட்டாங்க. ஏன்னா ப்ரோ அந்த நீங்கள் எப்போவுமே ட்ரையாங்கிள் எண்டை பார்க்குறப்போ ஒரு டீம் அட்வான்டேஜில் இருக்கும், ஒரு டீமு சுத்தமாக பொசிஷன் இல்லாமல் மாட்டிப்பாங்க, ஒரு டீம் 2த்துக்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளிப்பில் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இருங்க
இங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். அந்த டீம் எப்படி வந்துட்டு பிரஷர் ஆவுறாங்க அப்படின்றது. ஏன்னா, அந்த இடத்துல லாஸும் அங்கருந்து ஹிட் வைக்கிறாங்க. ஸோ, இவங்களும் ஹிட் வைக்கிறாங்க. ஸோ, அப்ப அந்த ட்ரையாங்கிள்ல எந்த டீம் மாட்டுதோ இப்படி எப்போதுமே இந்த பொசிஷன் இருக்கும். இப்ப ரஷ்ஷுக்கு என்னன்னா மாட்டிக்கிட்டாங்க. சுத்தமா வேற ஆப்ஷன் இல்ல. லவுடுக்கு என்னன்னா பக்கத்துல லாஸ் இருக்காங்க. லாஸுக்கு என்னன்னா பக்கத்துல லவுடு இருக்காங்க. ஸோ, இந்த மாரி பொசிஷன் எப்போதுமே இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு அ அந்த அந்த பொசிஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாரி மூவ் பண்ணிக்கணும். இப்ப சப்போஸ் வந்துட்டு ரஷ்ஷுக்கு பிரஷர் இல்ல அப்டின்னா, லார்ட் வந்துட்டு புஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லார்ட் வந்துட்டு அந்த இடத்துல புஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அ லைக் அவங்க மிட்லேருந்து தான் ஹிட் வச்சாங்க. அந்த ஆன்டி லான்ச்சரும் நேர்லயே தான் முடிச்சாங்க. ஸோ, அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். அவங்களால ஷார்ட் ரேஞ்ச் ஏன்னா நீங்க ஷார்ட் ரேஞ்ச் போனா தான் தேர்ட் பார்ட்டி வருவாங்க லாஸு. ஸோ, நீங்க மிட்லேருந்தே கிளியர் பண்ணிக்கிறீங்க அவங்கள. ஸோ, அது ஒரு இதுதான். அ ஒ லைக் அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். ஆஃபர் மாரி உங்களுக்கு மிடில்லயும் நீங்க அந்த டீம் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபைட்டும் எடுத்த மாரி இருக்காது. இப்ப நீங்க நெபுலா ஸ்போர்ட்ஸ் எப்படி தேர்ட் பார்ட்டி பண்ணி பூயா எடுத்தாங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு போனாங்க. எஃப்எக்ஸ் எலைட்டும் இவங்களும். அதனால வந்துட்டு அவங்க தேர்ட் பார்ட்டி வந்தாங்க. பட் ஆனா தேர்ட் பார்ட்டி ஷார்ட் ரேஞ்ச் போகாம எஃப்எக்ஸ் எலைட் நேடு போட்டே வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு 4v4 மாறி இருக்கும். ஸோ அப்போ ஒரு டஃப் காம்படிஷன் குடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ் இங்க பார்ப்போம். இந்த இடத்துல ஒர்ஸ்ட் ஃப்ளைட் பாத் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டங்க கைஸ். குவாரி, எம்டி வில்லா அதுக்கப்புறம் மார்பலை ரீச் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள் இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் டீம்ஸு. There is ஓகே one way to என்ன go பண்ணுறாங்கன்றத and one way பார்ப்போம். to இங்கே go out, ஆர்என்எக்ஸ் but that அகெயின் அண்ட் one அகெயின் way அதே needs to பண்ணுறாங்க. be very clean டீம்ஸ் as 3v Rackers is right ஓகே in ஃபைட் front. இல்லை Azure சாரி. is there in deep cover. ஏடிஜெட் உள்ளே Shoko, இருக்காங்கன்னு I நினச்சேன். believe பட் at this இல்லை point கைஸ் of உள்ளே time he's going எஃப்எக்ஸ் to be லைட் away from the இருக்காங்களா? map itself. Oh yeah, there you go. He's at the உள்ள extreme டீம் corner இருக்காங்க. ஏதோ and ஒரு he's டீம் taking உள்ள a இருக்காங்க. எந்த detour. டீம்ன்றது தெரியல. Oh நேம் boy, கொஞ்சம் this is இதாகுது. ஆமா crazy. கைஸ் ஏடிஜெட் தான் உள்ள இருக்காங்க. ஏடிஜெட் தான் உள்ள இருக்காங்க. அண்ட் அகைன் அந்த மாதிரி தான் வந்துட்டு 3v4 ஃபைட் எடுக்கிறாங்க. அண்ட் ஏடிஜெட்டில் 4 பேருமே உள்ள இருக்காங்க கைஸ். ஒருத்தர் மிட் லாங் கவருக்கு இருக்காரு. பார்க்கலாம் எப்படி ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்றத. ஸோ லூனா வச்சிருக்காரு ஹசன். ஸோ லூனா கண்டிப்பா எஸ்எம்ஜிக்கு பயங்கர அட்வான்டேஜ் கொடுக்கும். என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். நல்ல ஸ்டெஃபி கைஸ், நல்ல ஸ்டெஃபி இந்த இடத்துல அந்த ஒரு ஆஸ்கர் போட்டு இனிஷியேட் பண்றாங்க ஃபைட்டை. பட் பெருசா வந்துட்டு ஆர்என்எக்ஸால எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல. ஃபைட்டை விடுறாங்க அகெயின் அண்ட் அகெயின் ஃபைட்டை விடுறாங்க. 3v4 எடுக்கிற டீம்ஸ். இந்த இடத்துல ஏடிஜெட் 4 பேருமே உள்ள வந்தாங்க. ஒருத்தர் லாங் கவர் கொடுத்தாரு. பட் எனிவே 3 பேர் சேர்ந்து உள்ள எடுக்கிறாங்க ஒரு ஃபைட்டை. நல்ல ஒரு ஃபைட் ஃப்ரம் ஏடிஜெட். என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். அகெயின் ஆஸ்கரை யூஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. டிஎஸ்ஜி இந்த இடத்துல டிஎஸ்ஜி என்இசெட் எடுக்கிறாங்க. டிஎஸ்ஜியோட கம்பேக்கா இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் இந்த மேட்ச். ரோனிட் ஜைனி யூஸ் பண்றாரு. ஸோ ஃபைட்டுக்கு தான் போறாங்க போல, இயர்லி ஃபைட்டுக்கு. பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க டிஎஸ்ஜி அப்படின்றது. ஏன்னா ஹேஷ்டாக் 11ல இருக்காங்க. கண்டிப்பா அது வந்துட்டு பயங்கர ஒரு ப்ரெஷர் போடும் அடுத்தடுத்த மேட்ச்ல இதே பொசிஷன்ல இருந்தா. என்கேஜியை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. பிக் ஃபைட் இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் ரெண்டு டீம்ஸ்க்கும். ஏன்னா பயங்கரமான டீம்ஸ் ரெண்டு பேருமே.
And right now they have such opportunity. எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பார்ப்போம். என்கேஜி ஸ்பாட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ என்கேஜி ஸ்பாட் பண்ணாங்களான்றது தெரியல. பார்க்கலாம், நல்ல பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்க கைஸ். இது ஒரு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் டீமா ஸ்பாட் பண்ணனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா டிஎஸ்ஜி அங்கே வந்துட்டு பெட்டு போட்டு போய் தெரிஞ்சிச்சு 4 பேருன்ட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். பட் அலீம் அங்கே ஸ்னீக்கியாக உட்காந்து பார்த்துருப்பாரு கைஸ். கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. நல்ல பொசிஷன் கிடையாது அலீம்க்கு. பட் ஆனால் பேக்கப் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு டேப் விழுமா மணி கிட்ட இருந்து. ஓ மை காட், அலீம் பிரஷர் உணர்வார் கைஸ் கண்டிப்பா. ஏறி ஒரு இது போறார். நல்ல கேம் பிளே ஃப்ரம் அலீம். 2 சைடும் பிரஷர் போட்டுட்டு இருக்காரு டவுன் கொடுக்காம. அண்ட் வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பார்ப்போம் அலீம் கிட்ட இருந்து. ஓ டவுன் கொடுத்துருக்காரு கைஸ் இந்த இடத்துல. வாய்ப்பு இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ் கைஸ். எப்போதுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ற டீமுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்பாட் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு அர்ஜுன் மோர்ஸ் போட்டு ரைட்ல ஆங்கிள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி கிறிஸ், அதாவது இவங்க டீம்லயும் ஷார்ட் ரேஞ்சில் குயிக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டிங் எப்போதுமே முக்கியம். பட் ஆனால் என்கேஜி பார்த்தீங்கன்னா நார்மலாக மூவ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. பட் அலீம் ட்ராப் ஆகிட்டாரு முன்னாடி வந்து. அவங்களால பொசிஷன் பேக்கப்ல ஸ்னைப்பருமே ரஷருமே ஒன்னா நின்றாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டிங்ல அந்த ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த டிஎஸ்ஜி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அர்ஜுன் அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் கைஸ். நீங்க மோர்ஸ் போட்டு ஓடுவாரு பாருங்க எக்ஸாக்டா இந்த இடத்துல. இதுதான் பாருங்க, ஸ்பாட் பண்ண உடனே மோட்ஸ் போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நல்ல ஒரு பொசிஷன். பட் ஆனால் வந்துட்டு ஃபைட்டு ரொம்ப டஃப் கொடுத்தாங்க என்கேஜி. பட் அந்த இடத்துல வந்துட்டு அலீம் மாட்டிக்கிட்டாரு கைஸ். எதுவும் பண்ண முடியாது, ட்ராப் ஆகிட்டாரு. ஸோ பார்க்கலாம், ரீவைவ் பண்ணியிருக்காங்க 2 பேரும். 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. சாரி, ஒருத்தர் ரீவைவ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் இருக்காரு. ஸோ 2 பேருமே உள்ளே இருக்காங்க. ஸோ ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்க கண்டிப்பாக. டாப் 3ல இருக்காங்க கைஸ். இந்த மேட்ச் ஜஸ்ட் ஒரு லைக் அவங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக இருந்து டாப் 6குள்ளே இருந்தாலே போதும் அவங்களுக்கு. ஸோ டாப் 1மே வந்துட்டு ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் அவே தான் உங்களுக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க என்கேஜி அப்படின்றத. இங்க நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் இங்க அர்சனல் ஓபன் பண்ணிருக்காங்களான்றத பார்க்கணும். ஓ மேல பென்ஸ் உட்கார்ந்துருக்காரு. அர்சனல் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரா அப்படின்றத பார்ப்போம். அர்சனல்ல இருக்க பிளேயர். ஓ ஏஜென்ட் இந்த இடத்துல ஸ்னீக்கியா உள்ள வந்திருக்காரு கைஸ். என்ன பண்றாருன்றத பார்ப்போம். ஓ இந்த இடத்துல ஒரு 1v2 பண்ணியிருக்காரு ருத்ரா. ரோகன்ல அதுவும் வெஸ்ட் இல்லாத மாதிரி பாடியிலே வந்துட்டு அழுத்தி கொண்டிருக்காரு கைஸ் கண்டிப்பா. And players suffer from Rakers. Oh, that's a lot of suffering though. A lot of suffering. Rakers already, it's like not a good situation for them. And now பட்லு இந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்காரு. Patlu can go ahead and take down Shaitan. Oh boy, this team is full sending themselves, whether it be an F1 car, whether it be a McLaren. Every single thing will be utilized just to get this one elimination. They're chasing him to the end of the world. Oh my god. As long as he's going to bring back all இங்க the என்கேஜி ரெக்கவர் ஆக முடியல. அலீம் ஒரு 1v2 எடுப்பாரான்றத பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு கன் பவர் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு 1v2 எல்லாம் ஒரு 1v3 எடுக்கிறாரான்றது 1v3 கஷ்டம். பட் ஓ நல்ல ட்ரை கைஸ், நல்ல ட்ரை. பட் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அலீம் இந்த இடத்துல. ஓ மை காட், ரொம்ப கிரௌடட் ஏரியாவா மாறி கைஸ். மார்பிள் அங்க அசாசின் ஆர்மில ஒரு பிளேயர் உட்கார்ந்துருக்காரு ஓப்பன்ல. டிஎஸ்ஜி மேல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்கேஜி இங்க வெண்டிங்ல இருக்காங்க. ஒரு ஸ்கிரிப்ட் டவுன் ஆயிருக்காரு கைஸ். அந்த அசாசின் ஆர்மி பிளேயர் கிட்ட டவுன் ஆயிருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்றத. என்கேஜி இல்லுமே கன்ஃபார்ம் பண்றாருன்னு நினைக்கிறேன் கைஸ். என்கேஜி அந்த இடத்துல அசாசின் ஆர்மி ஒரு பிளேயர் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்றத. பட் ஆனால் உள்ள ஓ மை காட் ஜியோ ஸ்போர்ட்ஸும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ பயங்கர ஒரு கிரௌடட் ஏரியாவா மாறிக்குது கைஸ் இந்த இடம். வாய்ப்பில்ல, மணி இந்த இடத்துல மாட்டினாரு 2 டீமுக்கு நடுவுல. பார்க்கலாம் என்ன பண்றாங்க, என்கேஜி எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றத. It was the Oscars valiant dash that hits him and he's put to rest instantly by Shubo. And that is Vasio Esports getting their very first elimination. இங்க ஒரு RNX and again ஒரு kill மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. One after another. However, Rakers they managed to recover. Motows to Ski Lodge, and none of it is helping RNX get what they want. 3 eliminations strong, still outside the circle. And background sound overlap ஆகுதா? Definitely are kicking up a notch with their performance, and they're making a lot of noise as well.
I hope they do not attract uninvited attention, and if that happens, then the இப்போ third கரெக்டாக party இருக்கும்னு might நினைக்கிறேன். just sweep them across. But now it's just about rotation. They're just going to rotate, enter to a ஸோ zone, பார்க்கலாம் இந்த watch இடத்துல who ரொம்ப is ஒரு on their க்ரௌடட் team. ஏரியாவாக It's going to மாறினதுக்கான be ரீசன் powerful. மார்பிள் The வந்துட்டு lobby spot எண்டு for ஜோனில் Vasio வரப்போகுது போல Esports. கைஸ் இந்த இடத்துல. And as long as மார்பிள் they வந்துட்டு can எண்டு survive ஜோனில் any வரப்போகுது போல. ஸோ shots அதான் and வசியோ ஸ்போர்ட்ஸ், annoy டிஎஸ்ஜி, the எஃப்எக்ஸ், எலைட் opponents, எல்லாமே they வந்தாங்க. can utilize பட் all ஒரு their குயிக் ஃபைட்டில் medkits, அந்த and இடத்துல that's வந்துட்டு one சின்ன thing ஒரு that ஃபைட்டில் not என்கேஜி everyone மாட்டினாங்க. பட் எனிவே எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. The only 4 பேர் உள்ளே வந்திருக்காங்க. என்கேஜி ஒரு மேன் டவுனில் இருக்காரு. is them surviving ரிவே and பண்ணிட்டாங்க getting கைஸ். reached என்கேஜி at 4 once. மேன் அலையோட Still உள்ளே the இருக்காங்க team இன்னும். surviving. None of them being kicked out here in இப்போ பார்க்கலாம் particular. எப்படி No கொண்டு team போகிறாங்க surviving அப்படின்றத. from the elimination. கீழே இருக்க Everyone டீம்ஸ் has been keeping டிஎஸ்ஜி up 8 கில் there. செக்யூர் Even பண்ணியிருக்காங்க. Nas இந்த for மேட்ச் team ஜோன் who பிடிச்சிட்டாங்க has கைஸ். only one டிஎஸ்ஜி last player ஃபஸ்ட்டு who 2 is மேட்சுமே அவங்களுக்கு இருந்த பிரச்சனை Esports. என்னன்னா, All ஸ்டார்டிங்கில் the கில்ஸ் players எடுத்தாங்க, ஃபைட் எடுத்தாங்க. பட் ஆனால் எலிமினேட் chase ஆயிட்டாங்க another கையோட. with all பட் ஆனால் the இப்போ other கில்ஸும் 11 இருக்குது, teams still பொசிஷனும் standing. இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க The one அப்படின்றத standing in பார்ப்போம். seats like டிஎஸ்ஜி Bahari is against somebody விட who மாட்டாங்க கைஸ். அவ்வளோ சீக்கிரமாக எலிமினேட் ஆக மாட்டாங்க. டிஎஸ்ஜிலாம் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ டீம் எலைட் கதை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு போல்ட் மேக்கர் விழுந்திருக்கு ஏடிஜெட் கிட்ட இருந்து. பட் ஆனால் அது பெரிய எஃபெக்ட் இருக்காது கைஸ். பெரிய எஃபெக்ட் இருக்காது அந்த இடத்துல. பேக் போயிட்டாரு டீம் எலைட் ஒரு பிளேயர். ஓ நல்ல ஆஸ்கர் இது ஆக்சுவலாக கைசி ஏற்றி விடலாம். பட் ஏற்றி விட்டார் கைஸ். ஓ வாய்ப்பு இல்லைனா ஆதித்யா உள்ளே பூந்து கலக்கிறாரு. 1 HP 2 பேருக்கும் ஒரு ஹிட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல ஸ்பார்க் எடுக்கிறாரு. குயிக்டிவாக போட்டு நல்ல ரீவைவ் ஃப்ரம் ஸ்பார்க். பட் ஆனால் பேக்கப் வந்துட்டாங்க குயிக்காக. ருத்ரா இந்த இடத்துல பேக்கப்க்கு வந்திருக்காரு. ஒலிவியா இல்லை கைஸ். ஒலிவியா இல்லை இந்த இடத்துல. ஹெச்பி கன்வர்ஷனே சுத்தமாக கிடையாது ஸ்பார்க்குக்கும் இவருக்கும். பட் எனிவே இந்த இடத்துல எடுக்கிறாங்க ஃபைட்டை. சீரியஸ்லி டைகரோட பேக்கப் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சு கிளச்சு கைஸ் இந்த இடத்துல. நான் ஹெச்பி பாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த சைடில் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு. அந்த டைமில் குயிக்காக ஒரு ரீலோட போட்டு முடிச்சிட்டாங்க ஸ்பார்க்கு. அண்ட் எவ்வளோ இஸ்போர்ட்ஸ் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுறாங்க கைஸ். இந்த டீம் இதில் வசிஸ்டா இஸ்போர்ட்ஸில் இருக்கப்போ இவங்க கேம் பிளே சூப்பராக இருந்தது. அங்கேயே லேட் ஜோன் ரொட்டேஷன் போடுவாங்க. வசிஸ்டா இஸ்போர்ட்ஸில் இருந்தப்போ நல்லா ப்ளே பண்ணிருந்தாங்க. அண்ட் அதே கேம் பிளே இங்கேயும் கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். நல்லா ஒரு ஃபைட்டு. ஸோ நான் கீழே ஹெச்பி பாரை பார்த்துட்டு இருந்தேன். ஒலிவியா இல்லாதனால எப்படி ஹெச்பி கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. மேலே திரும்பி பார்த்தா டீம் வைப்புன்னு வருது. ஸோ நல்ல கேம் ஃப்ரம் நெப்லா இஸ்போர்ட்ஸ் கைஸ். நல்ல கேம் பிளே அண்ட் நல்ல டவுன் இந்த இடத்துல. டீப் டவுன் ஆயிருக்காரு. ஓகே மேப்பை பார்த்தோம் அப்படின்னா என்கேஜி ஓ மை காட் அந்த டவர் எடுக்க போகிறாங்க போல கைஸ். அந்த டவர் இல்லை அப்படின்னா அந்த பாறை எடுக்க போகிறாங்க போல என்கேஜி மேலே. அண்ட் டிஎஸ்ஜி இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ரேக்கர்ஸோட ஒரு ஃபைட்டை மீட் பண்ண சான்ஸ் இருக்குது. இவங்க போவாங்க. அண்ட் ஆர்என்எக்ஸ் அதுக்கப்புறம் எஃப்எக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வசியோ இஸ்போர்ட்ஸ் கிட்ட தான் மூவ் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த இடத்துல என்கேஜி மாட்டின மாதிரி இருக்குது அசசின் ஆர்மி கிட்டையும். ஓ மை காட் இந்த இடத்துல பின்னாடி சோலோ பீசஸ் இருக்காங்க. ஏடிசெட்டில் ஒரு சோலோ பீஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் எனவே டீமாக இல்லாதனால தப்பிச்சாங்க என்கேஜி. பட் ஒரே ஒரு பிளே தான் அவரும் மூவ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு பிளே நல்ல ஒரு பிளே இடத்துல என்கேஜி நல்ல ஒரு ரொட்டேஷன் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்க. ஜோனில் அலைவாக இருப்பாங்க. ஜோனில் அலைவாக இருப்பாங்க என்கேஜி. நல்ல ஒரு ஜோன் பொசிஷன். எடுத்துட்டு எலிமினேட் பண்ண படுறாங்க. ஓ அங்கே ஒரு வசியோ ஸ்போர்ட்ஸ் கிட்டையும் டீம் எலைட் கிட்டையும் கிராப்ஸ் இங்கே உள்ளே பூந்து ஏறி அடிச்சுட்டு இருக்காரு. பட் ஆனால் இன்னும் டேக் எதுவும் விழல. பட் ஆனால் ஒரு டியூரபிலிட்டி காட்டினாரு. பட் பேக்கப் இல்லை கைஸ். ப்ராப்பர் பேக்கப் இல்லை அவருக்கு. லாங்லேருந்து ஹிட் விழுற மாதிரி தெரியுது. இல்லை இவங்கள்ட்ட இருந்தான்றது தெரியல. அண்ட் வசியோ ஸ்போர்ட்ஸ் அங்கே நல்ல ஒரு ஃபைட் எடுத்துட்டாங்க கைஸ். நல்ல ஒரு ஃபைட்டு. வாய்ப்பில்லை அங்கே ஜாப் கலக்கிறாரு கைஸ். அந்த இடத்துல இருந்து ஜாப் கார் 98 ஸ்னைப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு கேம் பிளே ஃப்ரம் ஜாப் அந்த இடத்துல. அப்படி ரீவே பண்ணியிருக்காரு. பட் நான் பஹாடியால் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போக முடியும்னு தெரியல. லான்ச் பேட் இருக்குது. ஸோ மூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ஏன் இன்னும் ஹிட் வைக்கணும்னு பார்க்குறாருன்றது தெரியல. ஒரு போல்ட் மேக்கர் கண்டிப்பாக வந்துட்டு வசியோ ஸ்போர்ட்ஸை இது பண்ணிக்கலாம், அலர்ட் பண்ணும், பொறுமையாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஓ மை காட் மேட்சை மாற்றுவாரான்றதை பார்ப்போம் பஹாடி இந்த இடத்துல. ஓ டவுன் விழுந்துருக்கு கைஸ். டபுள் ஸ்கேலர் சிங்கிள் ஸ்கேலர். பட் ஆனால் க்ரோனோ கண்டிப்பாக காப்பாற்றும். ஓ இன்னும் ரீவைவ் பண்ணலை. ஓகே இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு ரீவைவ் பண்ண போகிறாங்க போல். நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா பஹாடியோட டவுனால்.
Well, there was a knock which ஓ was கிராப்ஸ் initiated இடத்துல by 2 the டவுன் likes of கைஸ் 2 Ahadi, டவுன் இந்த இடத்துல and then லாஸ்ட் it's a மேன் இந்த யூனோ perfect மட்டும் தான் லாஸ்ட் மேன். redemption time, ஓ and மை I காட் don't கைஸ் think so சீரியஸ்லி this சூப்பர் redemption கம்பேக் ஃப்ரம் Vasio is gonna டீம் get எலைட். them அந்த time இடத்துல to பஹாடி breathe கொஞ்சம் as they have been பேராசையில் bottled down உட்காந்துருக்காரா from அப்படின்றத from the பார்த்தேன் weak ஸ்னைப்பர் mind வச்சுட்டு. and பட் the ஆனால் லான்ச் aggression பேடு in this நல்ல particular கால் கைஸ், battle. நல்ல Well, கால். அந்த இடத்துல celebration லான்ச் பேட் வச்சு from மூவ் the பண்ணுவாரு team அப்படின்றத getting பார்த்தேன். expert பட் ஒரு position ரிவைவ் and பண்ணோன்னே this அகெயின் ஒரு is நல்ல great கால் play அந்த from இடத்துல. their ஓகே end. ரெண்டு ஃபைட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஃபைட் எடுத்தாங்க. இந்த இடத்துல அந்த ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கேம் ஃப்ரம் டீம் எலைட். And what a game coming in from Team Elite. They were பாலத்துக்கு just மேலேயான்றது about to தெரியல, இல்லை suffer a பாலத்துக்கு wipe கீழேயான்றது behind, தெரியல. but மேலே what ஒரு saved கீழே them தான் வந்திருக்காங்க was கைஸ். the எஃப்எக்ஸ் எலைட் grace வந்திருக்காங்க in இந்த இடத்துல. disguise. And with that, instantly they pummel Vasio Esports with a re-challenge. They had the mini launch. பயங்கர ப்ரெஷர். இப்போ ஜோன் போகணும் கண்டிப்பாக. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். டீம் எலைட் நேராக என்கேஜி கிட்ட போயிருக்காங்க. ஸோ என்கேஜி ஹிட்டு வைக்கிறாங்க, பட் டவுன்ஸ் எதுவும் பார்க்க முடியல. They will try to cross over themselves. We have to wait and watch. ஆர்என்எக்ஸ் ஹெல்மெட் பண்ண படுறாங்க. ஸோ இவங்களும் டவர் ஏறிட்டாங்களான்றது தெரியல. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னும் பாறைக்கிட்ட போகிறாங்க கைஸ். அந்த பாறையை ஹோல்டு பண்ணுறதுக்கு போகிறாங்க. They did not find a solid footing at all. Wherever they went, it was quicksand. So yeah, at one point of time, you're bound to be just engulfed by it. Assassin's Army right now playing it very இந்த ஜோன் ஆக்சுவலி நம்ம பார்த்த ஜோன் தான் கைஸ். இந்த ஜோன் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த என்கேஜி ஹோல்டு பண்ணுற டவரில் ஏதோ ஒரு டீம் ஹோல்டு பண்ணுவாங்க. ஞாபகம் இல்லை எனக்கு. காட் லைக் ஈஸ்போர்ட்ஸாக யாருன்றது ஞாபகம் இல்லை. பட் இந்த ஜோனை நம்ம அகெயின் பார்த்துருக்கோம். இதே டோர்னமெண்ட்டில் இந்த ஜோன் அப்படியே நம்ம பார்த்துருக்கோம். இதே ஈவெண்ட்டு தான். ஸோ இதே ஈவெண்ட்டில் இதே ஜோன் வந்தது. பட் ஆனால் பொசிஷன் அதே பொசிஷன் தான் எடுத்திருக்காங்க டீம்ஸு. பட் எந்த டீம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. என்கேஜி ஹோல்டு பண்ணுற டவர் ஏதோ ஒரு டீம் ஹோல்டு பண்ணாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ பார்க்கலாம். டீம் எலைட் நெக்ஸ்ட் ஜோனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு முன்னாடி பாறைக்கிட்ட போய் ஆகணும். அதே மாதிரி எஃப்எக்ஸ் எலைட் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஜோன் போய் ஆகணும் கைஸ். எஃப்எக்ஸ் எலைட்டும் ஜோன் போய் ஆகணும். பட் ஆனால் டிஎஸ்ஜி கூட ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டிஎஸ்ஜி வைப் ஆகுவாங்க கைஸ். கண்டிப்பாக வைப் இந்த இடத்துல டிஎஸ்ஜி. ஓ இல்லை, மெடி போட்டு முடிஞ்ச அளவு ஹீல் பேட்டில் பண்ணிட்டுருக்காரு அவர். வாய்ப்பு இல்லை கைஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல எலிமினேட் பண்ண படுறாரு டிஎஸ்ஜியில். ஒரு ஆக்கர்ஸ் நெக்ஸ்ட் ஜோன் மூவ் பண்ணி ஆகணும். அசாசின் ஆர்மி அந்த இடத்துல கலக்கலான ஜோன் கைஸ். அவங்களுக்கு பக்காவாக உட்காந்த இடத்துல ஜோன் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம போன மேட்ச் நடுவில் ஒரு வீடியோ பார்த்தோம், எப்படி ஹோல்டு பண்ணாங்க, ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்றத. பட் இந்த இடத்துல வந்துட்டு பெருசாக ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா ஓப்பன் ஏரியா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க டீம்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எல்லா டீம்ஸும் சேர்ந்து ஒரு டீமை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எப்படி தான் வந்துட்டு மூவ் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிக்கில் ஒரு நல்ல நேடு குக் பண்ணி போடுவாரான்றதை பார்ப்போம். ஓ டவுன் விழுந்துருக்கு கைஸ். இந்த இடத்துல பயங்கர ப்ரெஷராக இருக்குமா பார்ப்போம். ஓ கீழே வீழ்ந்துருக்காங்க. என்கேஜிலேருந்து கீழே விழுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கு. ஓ பயங்கர ப்ரெஷர் கைஸ், பயங்கர ப்ரெஷர் என்கேஜிக்கு. மேப்பில் எல்லா டீம்ஸும் பார்க்குறாங்க கைஸ். மேப்பில் எல்லா டீம்ஸும் பார்க்குறாங்க. சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஸோ மோர்ஸ் போட்டு லேம்ப் எடுத்துட்டு இவங்கள்ட்டதே வராது ட்ரிப்ட்டு. ஓ வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லை கைஸ். ரொம்ப கஷ்டம். எல்லா டீமும் இதுதான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களால் ரொட்டேட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா டீம்ஸும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் கஷ்டம். பட் ஆனால் கொஞ்சம் இப்போ டீம் எலைட் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னா மேபி அந்த ஆப்ஷன் கிடைக்கும். பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுறதுன்றது. இப்போ பார்க்கலாம் டீம் எலைட் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க அப்படின்றத. ஸோ ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. பட் இதுதான் அகெயின் பாருங்கள், ரேக்கர்ஸும் வந்து பார்க்குறாங்க, அசாசின் ஆர்மியும் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டம் கைஸ் டீம் எலைட். ரேக்கர்ஸ் நல்ல மூவ் இந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஜோன் நம்ம கிடையாது அப்படின்ட்டு. ஸோ போகிற போக்கில் டீம் எலைட்டை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு பிளான் பண்ணனா ஓப்பனில் எண்டப் ஆவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். இந்த இடத்துல இப்போது அசாசின் ஆர்மி அண்ட் நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் ஃபைட் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ். ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஃபைட்டு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ பார்க்கலாம் ரேக்கர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்களா தேர்ட் பார்ட்டி இயர்லியாக பண்ணி அப்படின்றத. ஓ நல்ல டியூரபிலிட்டி இந்த இடத்துல அசாசின் ஆர்மி கிட்ட இருந்து நல்ல டியூரபிலிட்டி. பட் ஆனால் முடியல கைஸ், முடியல, உள்ள ஹோல்டு பண்ண முடியல. அந்த நேடு த்ரோபிள்ஸ் ஸ்கைலர் போட்டு வாட்டி வதைக்குது அவங்கள. 6 வால் வச்சிருக்காரு, டக்கு டக்குன்னு ஸ்பேம் பண்ணலாம். பட் ஆனால் வாய்ப்பு இல்லை கைஸ், வாய்ப்பு இல்லை. அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெண்டு டீமுமே ஷார்ட் ரேஞ்சில் எங்கேஜ் ஆகாமல் நேடு அண்ட் த்ரோபிள்ஸ் அதுக்கப்புறம் ப்ரெஷர்லேயே முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்வரப் கையில் ஆஸ்கர் கிடையாது. எந்த அளவுக்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்க போகுதுன்றது தெரியல. ஸ்வரப்புக்கு வாலும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகுமான்றதை பார்ப்போம் கைஸ் ஃபைட்டு.
They want to ஓ! make sure that நல்ல jump வாள் from the கைஸ். bottom நல்ல to the வாள். top. பட்லு அந்த And the M7 best team விட்டாரு. to பட் fight சான்ஸ் this is இல்ல. going to be ஸ்வரப் Nebula. அதுதான் Cat மாட்டுனாரு finds கைஸ் the opening ஸ்வரப். with the charge bust அவர்கிட்ட attempt. வாளும் But கிடையாது. Ffmic fighting the அதுக்கப்புறமேட்டுக்கு second spark. And Patlor also back ஆஸ்கரும் now. He's கிடையாது. down to ரொம்ப the கஷ்டம். last ஒரு player, but ரஷ்ஷருக்கு Tiger, வாளும் இல்லாம, he's trying ஆஸ்கரும் his இல்லாம, best, but it's going to be வெறும் Cat M5 coming வச்சு in ரொம்ப with this கஷ்டம் கன்வெர்ட் பண்ணி odd, குடுக்குறது. a Swedish shot and an end to Nebula's run with Rakers picking up a big booyah. And what a game from Rakers. நல்ல கேம் கைஸ். நல்ல கேம். ஆக்சுவலா ராக்கர்ஸ் நல்ல கேம். ஏன்னா நீங்க இங்க பார்த்தீங்கன்னா டீம் எலைட்டுக்கு நடந்த கொடுமையை பார்ப்போம் நம்ம இங்க. டீம் எலைட் அதுக்கப்புறம் என்கேஜிக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 டீம் உள்ள ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த அசாசின் ஆர்மியும் ரேக்கர்ஸும் உள்ள உட்காந்துட்டு எல்லா இடத்துலையும் ஓப்பனில் இருக்க டீம்ஸை ஹிட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ள ஜம்முன்னு உட்காந்துட்டு. ஸோ இப்போ ரேக்கர்ஸும் டேஞ்சரான பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் டீம் எலைட்டும் டேஞ்சரான பொசிஷனில் இருக்காங்க. பட் ஆனால் ரேக்கர்ஸ் ஹிட்டு, அதாவது ரேக்கர்ஸ் வந்துட்டு டீம் எலைட்டு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றது இங்கே தெரிஞ்சோன்னு எப்படி ப்ரெஷர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றத பாருங்க கைஸ். இங்கே பாருங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றத பாருங்க. This is a brilliant purgatory fight. Kohli being taken down by the M82B on அதே நேரம் இங்கே பாருங்க guys. இந்த லக்கு, அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த லக்கு பேஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு சொல்கிறப்போ நிறைய பிளேயர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ரியலாக என்னென்னா நீங்கள் மேட்ச் உள்ள உங்களுக்கு 95% உங்களோட கேம் இருக்கும். அந்த 5% லக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 5% இல்லை அப்படின்னா அந்த 100% வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாது. அந்த 95% இல்லாமல் 5% லக்கு இருந்தாலும் 100% கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதை கிளியராக இங்கே பாருங்கள். அசாசின் ஆர்மி உள்ளே இருக்காங்க. டீம் எலைட்டை ப்ரெஷர் போடுறாங்க. பட் ரேக்கர்ஸ் எப்படி ஈஸியாக மூவ் பண்ணுறாங்கன்றதை பாருங்க. நெபுலா ஸ்போர்ட்ஸ் ப்ரெஷர் போடுறாங்க ரேக்கர்ஸ்க்கு. பட் ஆனால் அவங்களுக்கு பெரிய அந்த ப்ரெஷர் இல்லை பாருங்கள். அவங்களுக்கு மேலே பாருங்க, அசாசின் ஆர்மிலேருந்தும் கில்லு போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு ரேக்கர்ஸ்லேருந்தும் கில்லு போகுது டீம் எலைட்டுக்கு. ரேக்கர்ஸில் ஒரு டவுன் விழுந்தது. பட் ரீவைவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ப்ரெஷரே இல்லை பாருங்கள் ரேக்கர்ஸுக்கு. முடிஞ்சளவு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அசாசின் ஆர்மி சுத்தமாக பார்க்கல. மேபி இப்போ அசாசின் ஆர்மியும் சேர்ந்து ரேக்கர்ஸை பார்த்துருந்தா மேபி அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. பட் அசாசின் ஆர்மி சுத்தமாக பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சைடு வியூவே கிடையாது. மேலே ஏறி அடிக்கலாம், சின்ன ஒரு கேப் இருக்கும். பட் அதில் கஷ்டம்தான் ஹிட் வைக்கிறது. பட் இங்கே டைகரை பார்க்குறோம் கைஸ். மேலே கில்ஃபீல்டில் பாருங்கள், டைகர் வந்துட்டு 2 டவுன் வச்சு கொடுத்துருக்காரு. ஹேமோ அண்ட் வந்துட்டு வைல்ட் ஃபாக்ஸை டவுன் வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ பட் ஆனால் இதுதான் கைஸ் நெபுலா. எனக்கு வந்துட்டு வசிஸ்டா ஸ்போர்ட்ஸ், அதாவது இப்போ ஆரோட பழைய ஆரில் வசிஸ்டா ஸ்போர்ட்ஸ்ன்ற பேர் எனக்கு அந்த மைண்டில் வந்தது. லைக் அது எனக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆனது ரீசனே வந்துட்டு ஒரு இந்தியன் லேபில் ஆடுவாங்க. பட் ஆனால் அது ஒரு இன்டர்நேஷ்னல் மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கும் இந்த டீம்ஸ் கிட்ட. ஸோ 2 டவுன் வச்சாங்க பாருங்க. 2 டவுன் வச்சோடனே நான் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் லைவில் அப்படின்னா, ஃபைட் எடுக்கிறாங்க. ஓகே, அதே மிஸ்டேக் மொதல் 2 மேட்ச்சில் பண்ண மிஸ்டேக்கே இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ரேக்கர்ஸோட போய் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எப்படி கண்ட்ரோல்டாக முடிஞ்ச அளவு ப்ரெஷரை மட்டும் போட்டு அந்த ஃபைட் எடுத்தாங்கன்றதை பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது அதே தான் கைஸ். அந்த 2 மேட்ச் யார் லைவில் இவ்வளோ நேரம் இருந்தீங்களோ அந்த 2 மேட்ச்சில் என்ன ஆச்சு, மேலே 12 லைவ் இருந்தது. இங்கே ஜோனில் இதே ஜோனு 3 டீம் இருந்தது. என்ன ஆச்சுன்னா ரேக்கர்ஸும், அதாவது நெபுலா ஸ்போர்ட்ஸும் அசாசின் ஆர்மியும் ஃபைட் எடுத்தாங்கன்னா ரேக்கர்ஸ் பூயா, இதுதான் நடந்தது 2 மேட்சா. பட் இங்கே எப்படி ஃபால் பேக் ஆகுறாங்கன்றதை பாருங்க கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி ஃபால் பேக் ஆகுறாங்கன்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவு மிடிலேருந்தே ப்ரெஷர் போட்டு கிளியர் பண்ணுவோம். அப்போ தேர்ட் பார்ட்டி இருக்காது. அப்போ நம்ம கடைசியாக 4v4ல் மீட் பண்ணி இந்த டீமை வைப் பண்ணி நம்ம முடிச்சுக்கலான்ற ஒரு பிளான் பாருங்கள். கிளியராக பேக் போகிறாங்க. தெரியுதா கைஸ் உங்களுக்கு பார்க்குறப்போ கிளியராக பார்க்கலாம். இந்த பாருங்க எப்படி பொசிஷன் வைஸ் எப்படி இருக்காங்கன்றதை பாருங்க. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் ஜோன் பிளே. ஒரு குயிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ வசிஸ்டா ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு அவங்களோட நேம் ரெஜிஸ்டர் ஆன ரீசனே அவங்களோட கேம் பிளே லேட் ஜோன் எடுப்பாங்க. ஸோ லேட் ஜோன் எடுத்து நான் அவ்வளோக்கு எந்த டீம்ஸும் பார்த்தது கிடையாது. ஸோ லேட் ஜோன் எடுப்பாங்க. ஒரு இந்த லாபியில் ஒரு இன்டர்நேஷ்னல் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு வசிஸ்டா ஸ்போர்ட்ஸில் இருந்தப்போ பிடிச்சது. அண்ட் இந்த டீம் அப்படியே ஒரு நல்ல டீம் கைஸ், நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணலை அவங்க. மொதல் 2 மேட்ச் நம்ம பார்த்தோம் ஒரு மிஸ்டேக்கு. 2 லாஸ்ட் ஜோனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைட் எடுத்து விட்டாங்க. பட் நெபுலா ஸ்போர்ட்ஸ் அழகாக ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்காமல் பின்னாடி போயிட்டு அழகாக எலிமினேட் பண்ண விட்டுட்டு கடைசியாக ஒரு 4v4ல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பட் எனிவே அந்த 4v4 தனி கான்செப்ட், இந்த எண்டு தனி கான்செப்ட் தான். ஸோ அந்த அவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். பட் அந்த 4v4 பெட்டராக எடுத்துருக்கலாம். நல்ல கேம் கைஸ், நல்ல கேம் 2 டீம்ட்டுமே இருந்து.
மேப்போட அந்த இது காட்டுறாங்க. ரொட்டேஷன் அதுதான் பாருங்க. அகைன் பாருங்க. அந்த லேட் ரொட்டேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்றத பாருங்க. இப்படி இந்த 2வது ஜோன்ல எப்படி பொசிஷன் பாருங்க கைஸ். ஆக்சுவலா அசாசின் ஆர்மி முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்க. ஓகேவா? என்கேஜி முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்க. பட் இவங்க எங்க இருக்காங்கன்றத பாருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு லேட் ஜோன் ரொட்டேஷன் போடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த காம்பவுண்ட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால வந்துட்டு குயிக்கா டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பாருங்க. இங்கே போனோடனே பெட்டு போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பெட்டு போட்டோடனே 4ன்னு காமிச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல 2 கண்டெய்னர் இருக்கும். ஸோ 2 கண்டெய்னர்ல 4ன்னு காமிக்கிறப்போ ஸோ கண்டிப்பாக ஒரு கண்டெய்னர் தான் ஹோல்டு பண்ணுறாங்க போல டீம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குயிக்காக வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். இப்போ பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது. நல்ல கேம் பிளே ஆக்சுவலாக. ஹாய் ப்ரோ, வாங்க சும்மா ப்ரோ. இப்போ பாயிண்ட் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா என்கேஜி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க டாப்ல இருந்து. பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு வெறும் 8 பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு டாப் 6ல் இருந்து. ஸோ கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி வேணும் என்கேஜிக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 மேட்ச் தான். ஸோ இன்னும் ஒரு ஐ திங்க் 3 தான் நினைக்கிறேன். 3ஆ 2ஆ? ஆமாம், இன்னும் 3 மேட்ச் தான். ஸோ வந்துட்டு அந்த 3 மேட்ச்சில் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 3 மேட்ச்சில் முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் காமிச்சிட்டா போதும். நன்றி ப்ரோ, நன்றி. சும்மா ப்ரோ, ரொம்ப நன்றி. வாங்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதே ஜோன் தான் கைஸ். இதே ஜோன் தான் என்கிட்ட பாச்சு. இருங்க அந்த மேட்ச் எடுக்க பார்க்குறேன் நான். எந்த மேட்ச்னு ஞாபகம் இல்லை. இருங்க அந்த மேட்ச் இருக்கான்றதை பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன் அது ப்ளே பண்ண மேட்ச். சரி கைஸ், மேட்ச் எடுத்துன்னு நினைக்கிறேன். பர்கேட்ரி எந்த மேட்ச்னு தெரில கைஸ். எந்த மேட்ச்னு எடுக்க முடியல. பட் ஆனால் இதே ஜோன் தான் ஆக்சுவலாக. பர்கேட்ரியில் எப்படி முடிஞ்சதோ அதே மாதிரி தான் முடியும். இங்கே இதே ஜோன் தான் ஆக்சுவலாக நடக்கும். பட் ஆனால் அந்த மேட்ச் எனக்கு
இந்த ஜோன் ஞாபகம் இருக்கு. பட் எந்த ஈவெண்ட்ன்னு ஞாபகம் இல்ல. இதே ஈவெண்ட்டா இல்ல எந்த ஈவெண்ட்ன்னு ஞாபகம் இல்ல. வாங்க ஈகிள் ஸ்பாட்டன் ப்ரோ. நல்லா இப்போ நல்லா இருக்கு கேம் பிளே பார்க்குறப்போ லவுட் கிட்ட இருந்து. ஸோ அந்த ஒரு கேம் பிளே சூப்பரா குடுக்குறாங்க. கடைசி வரையும் வராங்க. அந்த அவங்களுக்கு கேம் பிளே பார்க்க நல்லாயிருக்கு. டிஎஸ்ல இருந்தப்போ கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க டிஎஸ்ல இருக்கிறப்பயும். பட் ஆனா அத கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இப்போ பிரேசில் ஈவெண்ட்ல வந்துட்டு வின் பண்ணாங்க. கடைசி ஈவெண்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு இடபிள்யூசில ரன்னர் அப்பா வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா 2வது. லைக் 2வதுனா பாயிண்ட்ஸ் டேபிள்லையான்னு தெரியல. பட் ஆனா அந்த எண்டு கடைசி சொலரா மேப்ல ஆக்டிவேட் பண்ண 2வது டீமா அவங்க வந்தாங்க. நல்லா கேம் பிளே குடுத்துட்டு இருக்காங்க. அந்த டீம்ஸ்ட்டருந்து நம்ம நெறையா பார்த்து கத்துக்கலாம் கைஸ். இப்ப நம்ம பார்த்தப்பயே அதுதான் அந்த ட்ராப்போட அந்த வீடியோலயே நம்ம பார்த்தப்போ அந்த எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த மாரி அவங்ககிட்டருந்து முடிஞ்ச அளவு கத்துக்கிறோமோ, அது எல்லாமே நம்மளோட இதில அப்படியே ரிமெம்பர் பண்ணிட்டோம். அந்த சிச்சுவேஷன் வரப்போ நம்ம அத ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது. To go into knockout stage. But at this point, I think our next will need to go back to the usual way, looking at the previous season as well as how they played on the first week of the group stage. I think they are slowing down a little bit. Again, they might be able to catch up. The ones above them is FX Elite as Basio. But from some of the movements from teams, one thing that has caught my eye, Nebula East 100% on top 3, and even at the last game, they didn't brought out a lot of elimination. I guess it's more of finding the final circle that would make them secure their spot house stage. Absolutely right. It's about being consistent. It's not about how many eliminations you can pick up initially and not end up having a good time in the end. Nonetheless, I'm kind of, worried for two teams out there. Before I take up their name, let's look at our predictions, as I've got Orangutan, Assassin Army, and NKG from my side. And you have a similar thought, but it's just that you go to the other fan favorite teams of Nebula and Team Elite, where Assassin பாயிண்ட்ஸ் டேபிள் கைஸ் ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு பார்க்குறப்போ. கீழ வந்துட்டு அசாசின் ஆர்மி, டிஎஸ்ஜி, ஆர்என்எக்ஸ், எஃப்எக்ஸ் எலைட் எல்லா டீம்ஸும் இருக்காங்க கீழ. இப்போ பார்க்கலாம் கம்பேக் கொடுக்குறாங்களா அப்படின்றது. ஏன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இவங்களாம் கம்பேக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா. பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு.
just in கட் ஆஃப் time. எனக்கு தெரிஞ்சு ஒரு Looking பெரிய forward டிஃப்ரென்ஸ் to இருக்குமா see அப்படின்றத who பார்ப்போம் இந்த ஈவெண்ட்டில். will go against my predictions. But speaking of going against, hopefully the teams will be going against the grain right now because the drop spot is looking really real chaotic right now. Imagine 3 teams jump in Refinery, and I think Rackers, with how they played it out in previous game, they will be away from this because they want to maintain the spot and not being taken out early, because going for the hot drops just like is even 50-50 is 33% that they might be losing. I think that's a wise decision for them to do, but let's wait whether they'll be able to follow what you've just told. But again, the Council Hall region, that is where I'm more concerned. You have got W Squad, you have got Narikutam, you have got Nebula, all these 3 teams, right, who have been doing decently well for themselves, going for an early clash and losing their players. That's the last thing they would want, to lose the momentum. But again, you know, the 2 names I was trying to pick up previously was Team Elite as well as OG, because these are the only 2 teams who have still got a single digit when it comes to their placement points. Not at all bothered about the late games. They're just looking out for eliminations, and hopefully we'll see them, you know, get back to their senses. Yeah, for Team Elite, like week 1 have, they are currently second place. If you ranking those now against those kind of numbers, and they're very close against OGTS. Only difference based on the number of points that they gathered, and we've seen the growth of them from game 1 up until game number 3. For OGTSG, the reason why it took them out is didn't see that much information, right? So let's see if they'll be able to make that work around. Yeah, hopefully. But again, there are several other teams who did show us some glimpse of being exceptional when it comes to their firepower. Let's not forget that Team Elite is one themselves, because they've got 31 eliminations so far for 8 points itself. But there is another team I'm kind of impressed with. That's going to be Vasio. They've got 25 eliminations for 16 position points. They've got that capability of also pulling off a booyah, and I'm looking forward to see them also make a proper, you know, comeback, because their teams, they're expecting a lot from them because they deserve being in the top 2. Well, let's see now. In Vasio Esports, when I look at the historical of the map, it seems like they are very, very low in terms of numbers. Only, I believe it's only 6 points from the side in Kalahari. So there's not looking good historically. But again, there's already a few of adjustment that can be done by the team. So hopefully Vasio will be able to make that change, as well as find a circle before they will be able to find or probably look for because that would be more crucial to get placement first and make sure that it doesn't have that much of contention, especially on the hot drops. Yeah, absolutely. But ladies and gentlemen, without any further ado, we're going to be jumping into the map of Kalahari, where the deserty island is just going to take the temperature top notch, and the snipers will have to step up and showcase their paradise in the making. The flight path starting all the way from Mammoth, ending towards the Council Hall region, dissecting the map to a ஸோ ஸ்ட்ராட்டஜி கைஸ் 4வது மேட்ச் கலாரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கலாரியும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போர்க்களமாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே கில்ஸுக்கு போவாங்க கலாரியில் கண்டிப்பாக. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு ஃபைட், RNX விசஸ் ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் லேண்டிங்கில் பெரிய ஃபைட் இல்லை கைஸ். நெபுலா ஈஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ஃபைட் இருக்குது லேண்டிங்கில். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஓ 2 பேர் டவுன் ஆகிருக்காங்க, 3 பேர் டவுன் ஆகிருக்காங்க நெபுலா ஈஸ்போர்ட்ஸில். ஓ நல்ல ஃபைட் கைஸ், நல்ல ஃபைட் இந்த இடத்துல. ஸ்பார்க் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். ஓ அவரும் காலி. இந்த இடத்துல ஃபைட் எடுக்கிறாங்க கைஸ். WSQ இந்த இடத்துல ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டைகர் ரன் பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு ரிவைவ் பண்ணுறாரா அப்படின்றத பார்ப்போம். டைகர் ஏன்னா ஸ்பாட் பண்ண சான்சஸ் இருக்குது டைகர் லான்ச் பேட் பிடிக்கிறப்போ. பட் ஓடுறாரு கைஸ், ஓடுறாரு, முடிஞ்சளவு ஓடுறாரு. பார்க்கலாம் பிடிக்கிறாங்களா அப்படின்றத. ஏன்னா ஆட்டோ இருக்கும். ஓ ருத்ரா பார்க்கல கைஸ், ருத்ரா பார்க்கல. லான்ச் பேடை ஃபோக்கஸ் பண்ணுறாரு ருத்ரா. பட் ஆனால் அவர் மலை மேலே போயிட்டாரு கைஸ், வால் போட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஆட்டோ இருக்கும். பட் ஆனால் பயங்கர ப்ரெஷராக இருக்கும், பயத்திலே இருப்பார். டைகர் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம், ரிவே கம்ப்ளீட் பண்ணுறாரா அப்படின்றத. இங்கே என்கேஜி டீம் என்கேஜியோ சயின்ஸ்லேருந்து டேரெக்டாக லான்ச் அடிச்சு இங்கே வந்திருக்காங்க போல ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ ஒரு ட்ராப்டான மாதிரி இருக்காங்க 4 பேரும். என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். 3 பேர் தான் இருக்காங்களா தெரியல கன்ஃபார்மாக. ஆமாம் 3 பேர் தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒன்றா இருக்காங்க.
ஸோ டீம் எலைட்ல 4 பேரும் ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். கையில டபுள் கார் 98 ஏதாவது கிளட்ச் பண்ணி கொடுப்பாரா? ஓ, இங்க டவுன் கொடுத்துருக்காரு. கை பஹாடி இங்க டவுன் கொடுத்துருக்காரு. ஸோ கிராப்ஸ் மணிக்கிட்ட டவுன் ஆக போறாருன்னு நினைக்கிறேன் கைஸ். கிராப்ஸ் மணிக்கிட்ட டவுன் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக டவுன் கொடுத்துட்டாரு கைஸ். கண்டிப்பாக டவுன் கொடுத்துட்டாரு. மணி இந்த இடத்துல 2 டவுன் எடுத்து கொடுக்குறாரு. கிராப்ஸ் ஒரு லெத்தாஜிக்கலாக ஒரு ப்ளே பண்ணிட்டார் அந்த இடத்துல. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்றது. ஓ, நல்லா டவுன் கில்லு கன்ஃபார்ம் ஆகுமா? கண்டிப்பாக கைஸ் கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பஹாடி. ஸோ அகெயின் அந்த ஃபைட்டை எடுத்து கொடுத்த மாதிரி எடுத்து கொடுப்பாரான்றதை பார்ப்போம். டபுள் ஸ்னைப்பர் வச்சு போன மேட்ச் எடுத்து கொடுத்தாரு. கண்டிப்பாக இப்பயும் வந்துட்டு எடுத்து கொடுப்பாரான்றதை பார்ப்போம். ஒரு போர் ஸ்பாட்டிங் கிராப் கிட்ட இருந்து ஒரு போர் ஸ்பாட்டிங் கைஸ். ஏன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல அவர் மட்டும் தான் ஷார்ட் ரேஞ்சு. அவர் மட்டும் தான் ஆக்சுவலாக ஷார்ட் ரேஞ்சில் இருந்தார். ஸோ மித்த இந்த 2 பிளேயர்ஸுமே வந்துட்டு லாங்கில் தான் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கணும் கிராப்ஸுக்கு. ஓ மை காட், மணி இந்த இடத்துல இறங்குவாரான்றதை பார்ப்போம். பார்க்கு கிட்ட இறங்கியிருக்காரு. சீரியஸ்லி WSQ உள்ள இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இந்த இடத்துல நடக்குமா அப்படின்றத பார்ப்போம் அவங்க கிட்ட இருந்து. போல்ட் மேக்கரை பாப்பப் பண்ணியிருக்காது. கண்டிப்பாக தெரியும் இங்கே ஒரு டீம் மட்டும் இல்லை அப்படின்றது. கண்டிப்பாக 2-3 டீம்ஸ் இருக்குன்றது தெரியும் அவருக்கு. இடத்துல கண்டிப்பாக ஒரு போட்டில் ஒரு டவுன் விழுந்திருக்கு. போல்ட்டை பார்த்துட்டோன்னே பேக் போகிறாங்க. என்கேஜ் லைட்டாக ஃபால் பேக் பண்ணுறாங்க. ஹைப்பர் அண்ட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு பேக் போகிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், தள்ளி இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. கண்டிப்பாக எப்போ சான்ஸ் கிடைக்குதோ உள்ளே பூருவாங்கன்னு நினைக்கிறேன் என்கேஜி. Rest of his squad trying to do his best, and Pari is trying to do his best as he tries to take some shots against Aditya. Chancellor Pahadi kinga somehow survive. No, down ஆவாரு கண்டிப்பா. It's not going to be the case. W squad, they have no issues taking on the weakling as 4 of them pounce against him. The solo man gets taken down, and that's 6. இங்க WST கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க ஓல்ட் ஆம்டன்ல. இப்போ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது. நாஸ் இந்த இடத்துல ஏஜென்ட். ஓ மை காட். ஓ, இங்கே ஹைப்பர் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் 1v2 எடுப்பாரா? கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும் ஒரு டீமுக்கு இந்த சுச்சுவேஷனில். ஓ, நல்ல ஃப்ரீஸ் கைஸ். ஆக்சுவலாக நல்ல ஃப்ரீஸ் இந்த இடத்துல. ஓ கைஸ், சீரியஸ்லி பயங்கர ஃப்ரீஸ். அது குயிக்காக போட்டார் இருப்பாரு அந்த 1v1ல பேனிக் ஆகாமல். கரெக்டாக அந்த ஃப்ரீஸ் ஒரு 70 கிட்ட டேமேஜ் போச்சு. கரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணார். பட் என்ன நினச்சிட்டு இருந்தோனோ அதான் நடந்திருக்கு. என்கேஜி இந்த ஒரு 0 பாயிண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகுது. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். பயங்கர ப்ரெஷர் இப்போ என்கேஜி மேலே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கடைசி 2 மேட்ச் அவங்களுக்கு வந்துட்டு உயிரை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக 5th 6th மேட்ச் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அந்த 0 பாயிண்ட் தாங்க எப்போதும் அந்த ப்ரெஷரை போடும் மேட்ச் உள்ள. இந்த விளாடுறப்போ நம்ம 6 மேட்ச்சில் அந்த ஒரு மேட்ச் நம்ம வந்துட்டு 0 பாயிண்ட்ல எண்டப் ஆயிடும். அது மட்டும்தான் எப்போதுமே ஒரு ப்ரெஷரை போடும் கடைசி நேரத்தில் தலை மேலே. ஸோ நேற்று பிஎஸ் கேமிங்க்கு அதான் நடந்தது. நேற்றுக்கும் தான் நேற்று அவங்க முடிஞ்ச அளவு கொண்டு வந்தாங்க. பட் அந்த 4 பாயிண்ட் அதுதான், அந்த 4 பாயிண்ட் இயர்லியாக எலிமினேட் ஆனது. அந்த ஸ்டார்டிங்கில் விட்டது அந்த 4 பாயிண்ட் அவங்களுக்கு ப்ரெஷராக போச்சு. அந்த ஒரு மேட்ச் தான் கைஸ். அது எப்போதுமே அந்த 6 மேட்ச்சில் அந்த ஒரு செட்டு, அந்த 6 அதாவது அந்த செட்டு ஃபுல்லாக அந்த 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் இந்த மாதிரி நடக்கும் எல்லா டீம்ஸுக்கும். ஸோ அதில் தப்பிக்கிற டீம்ஸ் சில டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தப்பிச்சிருவாங்க. பட் ஆனால் பார்ப்போம் ஒரு கம்பேக் புல் பண்ணுறாங்களா அப்படின்றத. Hassan is doing best, but Shoko, he gets tagged off from a distance. That's right, the shots. I believe they need to evacuate. இவங்க டீம் அலைட்லயும் 2 பேர் தான் இருக்காங்க இன்னும். No, Vasio is right behind. And the moment they understand that, they're like instantly let's just run away from here because those shots. பாப்பா என்ன பண்றாங்க டீம் எலைட் இந்த இடத்துல ரிவைவ் பண்ணிருக்காங்க கைஸ். ரிவைவ் பண்ணிருக்காங்க. கண்ணா பின்னா ஃபைட் கைஸ் இந்த இடத்துல. ஃபவுண்டேஷன்ல பாருங்க வசியோ ஈஸ்போர்ட்ஸ், RNX, அசாசின் ஆர்மி எல்லாருமே இருக்காங்க இந்த சைடு தான். ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஹாட் பிளேஸா வந்திருக்கு இந்த இடம். வாய்ப்பில்லை கைஸ், வாய்ப்பில்லை. FX கிட்ட இருந்து வாய்ப்பில்லை. இல்ல எடுப்பாரு கண்டிப்பா. ஓ, வைல்ட் ஃபாக்ஸ் இந்த டவுன் ஆயிருக்காரு. மேல 4 பேர். எனக்கு தெரிஞ்சு வசியோ ஈஸ்போர்ட்ஸ் ஹோல்டு பண்ண வந்தாங்களா இல்ல வந்துட்டு ஜஸ்ட் கில்லுக்கு போக வந்தாங்களான்றது தெரியல. பட் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நமக்கு இங்க பாக்குறப்போ நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள இன்ஃபோ இருக்காது. பட் நமக்கு இங்க இருந்து பாக்குறப்ப நல்ல பொசிஷன். அதுதான் ஜாப் கரெக்டா எடுத்தாரு டவுன்.
கரெக்டாக நல்ல பொசிஷன் கைஸ். அவங்களுக்குள்ளே இப்போ தெரியாது நம்ம இருக்கிறது நல்ல பொசிஷன்ட்டு. பட் ஆனால் இங்கே எவ்வளோ டீம்ஸ் இருந்ததுன்றதை பார்த்தோம். அதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கில்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. நல்ல பொசிஷன் வசியோ esports. And that distraction is just helping a lot in general. ஓ MP40 கைஸ், MP40 நல்ல வேலை. MP40 டவுன் கொடுக்கல இவரு. What a lovely retaliation that Swag 7 comes to aid. Both of them தனிக்கும் level 3 வெஸ்ட் கைஸ். level 3 வெஸ்ட்ல MP40 டவுன் குத்துந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு சங்கட்டமா இருந்திருக்கும். will be able to revive Hamo and 12 eliminations, but Hamo yet again gets taken down. ஓ ஆஷ் இந்த இடத்துல பயங்கர ஒரு பயன்டாது கைஸ். கண்டிப்பா பயன்டாங்க அந்த இடத்துல ஆஷ். நேரா அந்த எஃப்எக்ஸ் எலைட்ல இருந்து ஒரு பிளேயர் லான்ச் அடிச்சு வாய் மேலே விழுந்தாரு. டக்குன்னு அவர் ஒரு கில் எடுத்தோன்னே ஆஷ் சேஃப் ஆகிக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ரீவை ஆஷ் கிட்ட இருந்து. ஆஷ் தெரிஞ்சு டீமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. பட் ஆனால் ஒரே ஒருத்தர் தான் அந்த இடத்துல. 13 eliminations strong right now, running rampant in the map of Kalahari. Was on the other side this time, the grenade launcher. பாக்க நல்ல ஒரு போல்ட் மேக்கர் விழுந்திருக்கு. நல்ல ஒரு ஃபைட். பட் ஆனா அங்க இடத்துல வசிசா esports ஆப்ஷனே இல்லன்ட்டாங்க. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க கைஸ். நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க வசிசா esports. சாரி வசியோ esports. ரெண்டுத்துக்கும் மாறுது கைஸ். இங்க நல்ல லூட் இருக்கு வசியோ கிட்டாங்க. பாருங்க கையில M590 M79 நல்ல ஒரு லூட்ல இருக்காங்க. கையில M79 இருக்கு. பட் ஆனா வேஸ்ட் பண்றாரு கைஸ். வேஸ்ட் பண்றாரு. மேபி ஒரு ஆமோ தான் இருந்திருக்கும் போல. கடைசியா தூக்கி போடலாம்னு போட்டாரு போல. But still Adi clever enough to run away from this position. நல்ல கில்ஸை பாருங்க மேப்ல கில்ஸை பாருங்க. 14 கில் அசாசின் ஆர்மி, 7 கில்லு RNX, 7 கில்லு ராக்கஸ் 9, WSQ 8 கில்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. போர்க்களமாக இருந்திருக்கு கலரி சோஃபார். 10 நிமிஷத்துல வந்துட்டு போர்க்களமாக இருந்திருக்கு. அண்ட் அசாசின் ஆர்மி ஒரு கம்பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணிட்டு வராங்க. போன மேட்ச் எண்டில் ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு எத்தனாவது பொசிஷனில் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா மேட்ச் 3க்கு போன மேட்ச் எண்டில் அவங்க வந்துட்டு 10th பொசிஷனில் இருந்திருக்காங்க கைஸ். 10th பொசிஷன்லேருந்து இப்போ டாப் 7க்கு வந்திருக்காங்க முன்னேறி. ஸோ பார்க்கலாம் அசாசின் ஆர்மி ஒரு கேம் பிளே புல் பண்ணுறாங்களா அப்படின்றத. பட் ஆனால் ஒரு பிளேயர் டவுன் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்கா அசாசின் ஆர்மியில் லாஸ்ட் மேன் தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கடைசி மேன் தான் உள்ளே இருக்காங்க. He made sure that he realized information until the very end. But another disappointment. OGXTSG they get taken down at just 4 points, and this is turning out to be a disappointment for me. And I keep my fingers crossed as I say this. I just hope that they do not get out of this tournament in this phase of the tournament itself. Nonetheless, there are teams who are doing well for themselves, especially at the top of the table. Rakers yet again, they've got early 9 eliminations and they're looking more than promising. Oh, you require a lot of lemon and chilies just to change your fate. 8 கில் கைஸ். 8 கில் எடுத்திருக்காங்க இவங்களும். டாப் 3ல இருக்க டீம்ஸ் சாலிட் கில்ஸ் இந்த மேட்ச். ஒரு நல்ல ஒரு லீடு கொடுப்பாங்க எல்லா டீம்ஸுக்கும். வெட்ட ட்ரை பண்றாரு பட் வாய்ப்பில்லை. அவர் மோர்ஸ்ல இருக்கனால கஷ்டப்படுறாரு. அசாசின் ஆர்மி எலிமினேட் பண்ண பண்றாங்க கைஸ். கண்டிப்பா 14 கில் இந்த மேட்சை கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் கொண்டு போயிருந்தா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனா 10th இருந்து சாரி 9th நினைக்கிறேன் 9th இருந்து முன்னாடி வந்திருக்காங்க கொஞ்சம். அந்த பொசிஷன்ல இருந்து வந்திருக்காங்க 7th. பட் இந்த மேட்ச் எண்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த மேட்ச்ல அவங்க எடுக்கணும் இன்னும் 2 மேட்ச்ல. This is the team which is starting to pick up more hopes from my side as they've got 6 eliminations. Ozoro, thank you so much as we bring back Neptune into this game. Assassin Army gone, OGXTSG gone, NKG gone. What do you have to say about these 3 teams early exit? Well, so far, what I have to say is apologies for everything, and also thank for jumping in. Pahadi கையில ஸ்னைப்பர் M2B இது கைஸ். Anyways, I'm really loving how the teams are FXல லாஸ்ட் 2 மேன் தான் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் அவரும் ஸ்பாட் ஆகல. சேஃபா போறாரு பேக். ரிவைவ் பண்றாரான்றத பாப்போம்.
at this point. டிஎஸ்ஜி எலிமினேட் ஆனதே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் நான் டிஎஸ்ஜி எலிமினேட் ஆனது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிஎஸ்ஜிக்கு ஹோப் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது கைஸ், ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ஹோப்பு. ஸோ டாப் 6 வந்துட்டு 47, 20 பாயிண்ட் லீடு. இந்த இடத்துல ஆர்என்எக்ஸ் பயங்கர பேக்கில் இருக்காங்க உள்ள. பட் ஆனால் ஷோக்கோ வெளியே வரல கைஸ், ஷோக்கோ வெளியே வரல. தேர்ட் பார்ட்டி இருக்கிறத பார்த்துட்டாரு போல ஷோக்கோ. பட் மேலே ரேக்கர்ஸ் இருக்காங்க, அது மேலே ரேக்கர்ஸ் இருக்கனால வெளியே வரல அவர். To get to the nearest vending machine. Nonetheless, we see that Vasio is also coming to third party over here, and that could be a sigh of relief for RNX if Shoko can get away from this position and look forward for revival. Sadly, both the vending machine as well as the recoil tower is completely in control of Vasio Esports, and that's one of the reasons why he's unable to move an inch from that position. இவன் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் இதில் இருக்க டீம்ஸ் வந்துட்டு கில்ஸு பெருசாக எடுக்கல. என்இசட் நல்லா கில்ஸ் எடுத்துருக்காங்க, 7 கில்லு. இந்த மேட்சை கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 40+ போவாங்க இந்த மேட்ச்சு. ராக்கர்ஸ் கிட்ட டவுனாக இருக்காரு. கில்லை எடுக்க பார்த்துருக்கலாம், பட் ஆனால் எய்மை டக்குன்னு மாற்றிட்டாரு. கில்லே எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். என்இசட் வாய்ப்பில்லை கைஸ், வாய்ப்பில்லை இந்த இடத்துல. ஒரு ட்ரை பண்ணாங்க பட் முடியல அவங்களால. பட் எனிவே கீழே இருக்க டீம்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. என்இசட்டும் பாயிண்ட் இல்லை, டிஎஸ்ஜி, ஏடிசெட், அதுக்கப்புறம் எஃப்எக்ஸ் 4 டீம்ஸுக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. அண்ட் ஆர்என்எக்ஸும் லாஸ்ட் மாதிரி தான் ஸ்டாண்டிங், அவங்களுக்கும் போய் எடுக்க ஆப்ஷன் இல்லை. எனிவே டாப் டேபிளில் இருக்க டீம்ஸ் தான் இந்த மேட்சை டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு என்கேஜிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இப்போ கீழே எஃப்எக்ஸ் இல்லைனா ஆர்என்எக்ஸ், அதுக்கப்புறம் அசன்சன் ஆர்மி நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்கேஜியை பீட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க இந்த மேட்ச்சில் அவங்களும் சொதப்பியிருக்காங்கன்னு இருக்கிறப்போ என்கேஜிக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு இன்னும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. டாப் 6லேயே தான் ஸ்டே பண்ணுவாங்க கண்டிப்பாக நினைக்கிறேன், பார்ப்போம். டாப் 6ல தான் ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் 25 அலைவ் கைஸ், 25 அலைவ் மேப் கச்சா முச்சான் இருக்குது. ஓ மை காட், எலிமினேட் பண்ணுறாங்க ஏடிசெட். என்ன நடந்ததுன்னே தெரில. உள்ள குரோனோ, ஆஸ்கர் டக்குன்னு அழுத்திட்டாங்க பயங்கரமாக. or the information has been relayed already. They're trying to go for that boost to have the motivation to take those shots, but I think there's no need for them to move off. They might be able to make the rotation one strict finish. Absolutely, Vasio yet again making sure they get into the circle in the best way possible. RNX the final player. RNX and NZலயும் ரெண்டு டீம்லயும் ஒரு சோலோ பீஸ் தான் இருக்காங்க இன்னும். நல்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. NKG ஸ்டில் 6ல தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. பாப்பா நெக்ஸ்ட் கேம் எப்படி போகுது அவங்களுக்கு அப்படின்ட்டு. RNXும் காலி. கீழ இருக்க எல்லா டீம்ஸும் காலி. கீழ இருக்க எல்லா டீம்ஸும் காலி. ஏடிசெட் மட்டும் தான் இருக்காங்க. பட் ஏடிசெட்டுமே வந்துட்டு இந்த மேட்சை பூயா எடுத்தாங்கன்னா தான் பாயிண்ட் எங்கேயோ போகும். அவங்களுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 27 கிட்ட அவங்கள்ட்ட பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Or break it down themselves, but no, they might be in stairs right now, so at least they can take out one of the players of those above them, but it will be difficult as Vasio is just moving in and out, nowhere to go, and the shrink is about to happen in a few seconds. Team Elite have got a very good position. நல்ல ஹோல்டிங் இந்த டீம் எலைட்டுக்கு ஜோன் வந்திருக்கு. Towards their position now, they take that opportunity. ஓ அன்வான்டட் ரஷ் கைஸ், அன்வான்டட் ரஷ். Doing everything possible, puts down 2 players. சுபோ மட்டும் உள்ள ஆஸ்கர் போட்டு மாட்டினாரு. தேவையில்லாத ரஷ் கைஸ், தேவையில்லாத ரஷ் சுபோ கிட்ட இருந்து. ஆனா நெக்ஸ்ட் ஜோன் போக முடியாது, சோ அதனால டோர் டை பண்ணிருக்காங்க. Giving Nebula a very small breathing space, and they're all stuck behind the glue wall where they might be the next team to get eliminated. Only one remains, and unfortunately Nebula will be broken. So 80Z இந்த இடத்துல oh my god guys, நல்ல கில்ஸ் பட் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல மேட்சை. பட் எனிவேஸ் டீம் மேட் இந்த மேட்சை பூயா எடுப்பாங்க.
நல்ல கில்லு கைஸ், நல்ல கில்லு. A lot up and Booyah can lead ஸோ them on டக்குன்னு a முடிஞ்சிருச்சு high அந்த ஃபவுண்டேஷன் position ஏரியாவில். நீங்கள் அகைன் on the பார்த்தீங்கன்னா தெரியும். at this ஸோ இந்த ரீஜியனில் குயிக்காக point. முடிஞ்சிருச்சு. ஏடிஜெட் இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு எஃப்எக்ஸை எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்க. இங்கே உள்ள வசியோ ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் வெளியே ஏடிஜெட், அதுக்கப்புறம் நெப்லா ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இங்கே கேம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு கைஸ். இந்த இடத்துல ஒரு குயிக் ஃபைட்டு டீம்ஸோட டிசிஷனில். கரெக்டாக இங்கே ஒரு ஃபைட்டில் டக்கு டக்குன்னு முடிஞ்சு இந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ராக்கர்ஸில் 2 பேர். நல்ல பூயா ஃப்ரம் டீம் எலைட். இப்போ டாப் 6ல் சேஃபாக இருப்பாங்க இப்போ டீம் எலைட். 4 மேட்சுக்கு பார்த்தோன்னா வரல கைஸ், 4 மேட்சுக்கு. Let's take a look at the final battle, the last shot of this match, and you saw this flurry of players in there, but Team Elite right now is getting in contention. So let's see if this is something that they can repeat. Remaining 2 match, otherwise it 3 மேட்ச் தான் வந்திருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. But Bahadi right here being the MVP, 5 elimination and 3,000 on the damage. You lead by example and not by force, and this is what Pahadi has done over here. He's been the MVP of the squad as the team looks for a very healthy booyah in this one. They've got 3,326 damage so far with 2 assists. The tactical market came into play when required, but the VSK until the end. The Skylar's Ritpad rhythm, I did not see it, being used as much, but I do believe all thanks to Vasio Esports, they were grazing the farm, which helped out Team Elite to walk that empty patch. Yeah, I mean, so far that Riptide Rhythm definitely will be useful if they have an opening, because from what we've seen in position, it's very restricted with walls. But it's a good thing that they are playing with a double sniper setup, a Skylar as well as a Morse on this other side for side of Piccolo, and that makes them even more deadlier, especially in the like Kalahari. But Coley as well as Cropsy did manage to support them a little bit in this fight, so I'm really happy to see them move up at this point. Yeah, rightfully so. I believe that they're going to move up at least by 3 to 4 points, and that's going to be more than enough for them. If they cross the 60-pointer in any way, it's going to help them, look forward for consistency, have around 10 to 15 points in the rest of the games, and then eventually qualify. But the game standings for this game is going to be Team Elite at the very tippity top with 22 points. But look at the numbers being repeated as Zupic, they were more aggressive in this lobby with 14 eliminations, add up the 8 placement points, and they get 22 for themselves. Rakers, another phenomenal performance coming in from their side. They get another 22 points. I think that they were continuing, or Rakers was continuing on with their performance, but unfortunately they didn't catch up to Nebula Esports. So let's see if this is something that they can continue right now. Assassin Army completely relying on their firepower, get 14 points in eliminations, and that's pretty impressive. And hopefully they'll be able to cloak up what Team Elite have won in this game, so that it becomes easier for them to also walk away with a booyah and strengthen their position into the top 6, because slowly and steadily all the teams who are looking forward to qualify are almost doing the right job, and they're cementing themselves already. When we look at the circle analysis, we see that Team Elite, this is one of those teams who had such good rotations. From confinement, again, they went into the northern side. From there, they had to make sure that they come to the, eastern side of Bayfront, or rather the western side. And from there on, they had such a good hold of the circle. All they had to do just hold on to that position with Piccolo on the split, giving information. And then eventually everybody walked into their crosshairs. Definitely. No one will be walking across there, especially with how they are positioned. And Team Lead is one of those who were stuck in there, despite of the risk of being taken down. There's just a lot of things that happened in there before they got positioned. So I'm really looking forward to those better strategies, more strategies coming from them. But again, despite of them losing the streak, out of the 4 maps that they played, only 3 they ended up on
on the top 3. It was very close. They were fourth place at final map in Kalahari, but still they are on top of the board. And this is where consistency comes in. Finding that final circle will bring you, and they are still a number 1. Absolutely, but for all those fans who are kind of worried for OGX TSG, all they need is one game of Booyah and they're going to climb up the ladder at least 6 points, because 20 points is something which is a bare minimum any team can walk away when they have that Booyah. Nonetheless, Assassin Army, they climbed 3 positions for that phenomenal performance. We see that FX Elite have dropped down. As Ffmic, they're not on the bottom of the table anymore. Nonetheless, I see that NKG, Vasu Esports, both of them exchanging positions with Team Elite also climbing up the ladder. We can expect some more drama to take place in some time now. Hell, let's see though. Expected out of these teams right here, but so far the lead is very, very close between all of the teams. I'm looking at 13. Some of which, especially for Team W Squad as well as Vasio Esports, only 2-point difference from those who are below and above them. So there's a lot of changes, a lot of shuffle that might be happening later on, and I'm really, really looking forward to how that is going to end here. Especially we're looking at our next map. The next map would be in Nextera. And Nextera equals a lot of elimination. Some of the teams capitalize on this specific map on how they can gather so much wins, but it's seldom seen for most of the squad right here. So hopefully they can do what Nebula Esports doing. Just make sure that you find a final circle, get a better rotation, and we might see you getting that booyah. Now, Assassin's Army, the one thing which I love about this team, how they put a stepping stone in the previous game. ஓகே கைஸ் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்த வரையும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே தான் டாப் 6ல் டீம்ஸ் அப்படியே தான் ஹோல்டு பண்ணுவாங்க. கீழே இருக்க டீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் சைடில் அசாசின் ஆர்மி, RNX, அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது அசாசின் ஆர்மி, அதுக்கப்புறமேட்டுக்கு RNX, FX Elite, இவங்க 3 பேருமே கம்பேக் பண்ணுற சான்சஸ் இருக்குது. பட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நெபுலா Esports, ராக்கர்ஸ், அதுக்கப்புறம் டீம் எலைட், WSQ, Vasio Esports, NKG ஹோல்டு பண்ணுறாங்க 6th. பட் கைஸ் TSG சீரியஸாக நான் இந்த கேம் பிளே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக அவங்களுக்கு இன்றைக்கி இப்போ ஒரு பேட் டே. ஒரு 27 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அகெயின் ஒரு 20 இல்லைனா 20+ தேவை டாப் 6க்கு போகிறதுக்கு. பட் ஆனால் அடுத்தடுத்த மேட்சஸில் டீம்ஸ் விட மாட்டாங்க. ஸோ குயிக்காக வந்துட்டு அவங்களும் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில TSG. பட் இன்றைக்கி ஒரு பேட் டே. நேற்று மாதிரி தான் கைஸ், நேற்று TGக்கு இதே தான் நடந்தது. பட் ஆனால் கடைசி மேட்ச் ஒரு கம்பேக்கை புல் பண்ணாங்க. பட் பார்க்கலாம் TSG எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க மேட்சை அப்படின்றத. Table who are looking forward for some early good start. Probably they'll look forward for eliminations, and that's where things can be interesting. But this is where I bring in the audience into play. They've been phenomenal with their predictions in the recent past, and I hope to see them come up with newer predictions for the upcoming game. Let us know in the map of Nextera which among these teams is going to walk away with a booyah and who is going to make it a பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. அண்ட் டாப் 6க்கு வந்துட்டு ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ், சாரி 6 பாயிண்ட்ஸ் அவே கைஸ், 6 பாயிண்ட்ஸ் அவே டாப் 6க்கு. ஸோ NKG ஹோல்டு பண்ணி ஆகணும். அடுத்து 2 மேட்ச்சில் உயிரை பிடிச்சி எப்படியாவது டாப் 6லேயே ஹோல்டு பண்ணணும். விட்டு கொடுத்துடக்கூடாது அந்த இடத்த. கண்டிப்பாக குவாலிஃபை லீக் ஸ்டேஜ் கண்டிப்பாக போனால் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணலாம் கைஸ், நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ அது மூலயமா வந்துட்டு அவங்களோட நேம் நல்லா வெளியே வரும். ஸோ அதுதான் லீக் ஸ்டேஜஸ்க்கு எப்படியாவது டீம்ஸ் போகணும் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ லீக் மேட்சஸில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டீம்ஸும் 18 ஏதோ மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க. அதை விட அதிகமாக இல்லை கம்மியான்றது தெரியல. பட் ஆனால் அந்த லீக் ஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டீமுக்கும் ஒரு ஹோப் கொடுக்கும் அவங்களுக்கு லாங் டேர்ம் போகிறதுக்கு. அதனால் இந்த லீக் ஸ்டேஜை எப்போதுமே எல்லா டீம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க உள்ளே பூந்துடணும் அப்படின்ட்டு.
For the teams at the bottom of the table, they'll just have one formula: become the loose cannons, give the best of what you can, and only then can you put up so many points on the table that you will be able to climb up the ladder. The last 2 games in front of our screens, ladies and gentlemen. Right now, it's going to be the map of next era, where chaos is the answer for this map, and I do believe for the teams looking out for some chaos, they're going to be rewarded with எக்ஸெட்ரா a lot of points. அண்ட் அகெயின் கில்லுக்கு பேர் போன மேப்பு அடிச்சுக்க போகிறான் என் மேப் உள்ள, அது மட்டும் தெரியுது. இப்போ பயங்கரமாக கில்ஸ் எல்லா டீம்ஸுக்கும் சர்க்கிள் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் எந்த டீம்ஸ் அதை கேப்சர் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத. set their drop spot earlier from what we've seen might be able to change in லேண்டிங் ஃபைட் அசன் ஆர்மிக்கு இல்லை, நிப்லா ஸ்போர்ட்ஸ் இல்லை, ராக்கர்ஸ், டிஎஸ்ஜி எல்லாருமே கொஞ்சம் லேண்டிங் ஃபைட் இல்லாமல் இறங்கியிருக்காங்க. அண்ட் என்கேஜி மியூசியம் போகிறாங்க, டீம் எலைட் ஃபார்ம் டோபியா போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கைஸ் ஃபைட்டே இல்லை கைஸ், சுத்தமாக ஃபைட்டு கிடையாது. எல்லா டீம்ஸும் ஸ்பிளிட் லேண்டிங்கு. And trying to have some fights with them, as Rakers at Deca Square are trying to do their best. ஸோ RNX மட்டும் கொஞ்சம் சிக்கமாக இறங்கியிருக்காங்க. பட் ஆனால் பாக்ஸிங் ஜிம்மு அதுக்கப்புறம் பிளஸாரியா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க மேட்ச் முடிச்சுட்டு பார்க்குறப்ப தெரியும் அவங்களுக்கு. பட் எனிவே எந்த டீம்ஸுக்கும் இப்போ லேண்டிங் ஃபைட் இல்லை. பட் இங்கே உசி ஃபைட்டு போகுது கைஸ். ஸோ இங்கே ஒரு டீம் இறங்கியிருந்தாங்க, அங்கே 2 டீம் இறங்கியிருந்தாங்களான்னு தெரியல. பட் இங்கே ஒரு ஃபைட்டு போகுது. WSQ எடுக்கிறாங்க ஃபைட்டை. ஆமாம், ஒரு உசி ஃபைட்டு தான் கைஸ். எஃப்எக்ஸில் வந்துட்டு 4 பேர் இறங்கியிருக்காங்க போல். இல்லை எஃப்எக்ஸில் ஆமாம் கைஸ், ஒரு லேண்டிங் ஃபைட் இருந்திருக்கு இந்த இடத்துல. ஒரு சேஃபாக இறங்கணுன்றதுக்காக இறங்கியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல. ஸோ 2 டீமுமே அப்படியே ஒரு பிளானில் இறங்கியிருக்காங்க. பார்க்கலாம் இங்கே ஆதித்யா யூனோவை கில் எடுப்பாரா அப்படின்றத பார்ப்போம். ஒரு கில் கண்டிப்பாக உங்களுக்கு பாயிண்ட் டேபிள் ஆட் ஆகும். ஓ பின்னாலேருந்து ஹிட்டு கைஸ், பின்னாலேருந்து ஹிட்டு வாய்ப்பே இல்லை. யூனோக்கு சரியான பேக்கப்பு, டவுன் கொடுக்காம இங்கே முடிஞ்ச அளவு ஹோல்டு பண்ணணும் யூனோ, அதுதான் ஒரு வேலை. நல்ல ஹோல்டிங் கைஸ், நல்ல ஹோல்டிங். அசாசின் ஆர்மி #12 எலிமினேட் ஆகுறாங்க. இப்போ மேட்சை விட்டாங்களோன்னு தோணுது கைஸ். அசாசின் ஆர்மி மேட்சை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. போன மேட்ச் நல்ல ஒரு 14 கில்லோட இருந்தாங்க, டேபிள் 7ல இருந்தாங்க, இதே பொசிஷன் தான் 7th. பட் ஆனால் இந்த மேட்சை விட்டாங்களோன்னு தோணுது. ஏர்லி எலிமினேஷன். இப்போ பார்க்கலாமா கடைசி மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ரொம்ப கஷ்டம் கடைசி மேட்சை டிபெண்ட் பண்ணி ஆடுறது. என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம், அதை யூஸ் பண்ணிப்பாங்களான்றதை பார்ப்போம். கீழே இருக்க டீம்ஸ் எஃப்எக்ஸ் அலைட் அதுக்கப்புறம் RNX அதை யூஸ் பண்ணிப்பாங்களான்றதை பார்ப்போம். டிஎஸ்ஜி கைஸ், எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்ஜி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கம்பேக் கொடுத்தாதான் வாய்ப்பு இருக்குது டாப் 6ன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த மேட்ச்லேயே அவங்களுக்கு 30 பாயிண்ட் இல்லைனா வந்துட்டு இந்த மேட்ச்சில் 30 கிட்டே எடுத்தால் மட்டும்தான் அவங்களால முன்னாடியே நகர முடியும், 10-9 கிட்டே வர முடியும். ஸோ எப்படி இந்த மேட்ச்சில் 30 எடுத்தால் 10-9 இருக்க டீம்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்தால் கூட நகர முடியுமான்றது பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. பட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கம்பேக் தேவைப்படுது. டிஎஸ்ஜிக்கு கொடுத்தா வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிஎஸ்ஜியை மிஸ் பண்ணுவோம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. So far, RNX only 1 elimination. Definitely concerning for them if they will not be moving up. Yes, they're taking a 1 HP ஏஜென்ட் வாய்ப்பு இல்லை, ஏஜென்ட் வாய்ப்பு இல்லை, டவுன் ஆகிட்டார் இந்த இடத்துல. RNX ஃபுல் ஃபார்மில் உள்ளே போகிறாங்க கில்ஸுக்கு. பார்க்கலாம் RNX எப்படி கொண்டு போகிறாங்க மேட்சை அப்படின்றத. RNXமே நல்ல டீம் தான், பட் இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக போயிருக்கு அவங்களுக்கு. #8ல இருக்காங்க, எப்படி கொண்டு போகிறாங்கன்றத பார்ப்போம். உள்ளே எனிமி இருக்கிறதே பார்க்கல, சுத்தமாக ஸ்பாட்டிங் இல்லை. ஏன்னா பெட்டு போட்டப்போ 0 காட்டுச்சு, அது இந்த டீமா அந்த டீமான்றது தெரியல. பட் ஆனால் பெட்டு 0 காட்டுச்சு, அந்த ஸ்பாட்டிங்கே இல்லை கைஸ். 2 டீமுக்கும் மாற்றி சுத்தமாக ஸ்பாட்டிங் இல்லை. ஒரு பெரிய ஃபைட் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இவரு விடுற மாதிரி தெரில கைஸ். அடிக்க போறாரு பென்ஸு, கண்டிப்பாக ஹிட் வைக்க போறாரு. ஸோ பார்க்கலாம், ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு கண்டிப்பாக பென்ஸு. அங்கே ஒரு ஃபைட்டு போகிறத பார்க்குறாரு கைஸ், அங்கே ஹிட் வைக்கிறத பார்த்துட்டு தான் இவர் தேர்ட் பார்ட்டி பண்ண போறாரு பின்னாடியே. பார்க்கலாம் RNX எப்படி இதை டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றத. ஓ RNX இங்கே ஒரே ஒருத்தர் அடீப் மட்டும் இருக்காரு. அண்ட் 3 கைஸ்
ஒரே நிமிஷம் இவங்க என்ன பண்றாங்க இங்க? ஓகே லாஸ்ட் மேன் மட்டும் தான் ஸ்டாண்டிங் போல கைஸ். ஓ லான்ச் அடிச்சு மூவ் பண்ணிட்டாங்களா? ஓகே குயிக் மூவ் கைஸ். குயிக் மூவ் அந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணாங்கன்றது தெரியல அங்க இருந்து. இங்க ரெண்டே பேர் இருக்காங்க கைஸ். ஓ மை ஃபால்ட். ரெண்டே பேர் அங்க 2 பேர் இங்க 2 பேர். சோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்றத. மொத்த டீமுமே உள்ள வந்திருக்கு. ஆர்என்எக்ஸ் மொத்த டீமும் உள்ள வந்திருக்கு. ஸோ டிஎஸ்ஜியும் மொத்த டீமும் உள்ள வந்திருக்காங்க. பட் தேர்ட் பார்ட்டி பண்ண வந்த டீம் எங்க போனாங்கன்றது தெரியல கைஸ். தேர்ட் பார்ட்டி பண்ண வந்த டீம் எங்க போனாங்கன்றது தெரியல. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா இங்க 3 பேர் இருக்காங்க. ஆர்என்எக்ஸ்ல ஒரே ஒருத்தர் தான் ஸ்பாட் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அங்கே 2 பேர் தான் இருந்திருக்காங்க. பட் 2 பேர் நின்று டிஎஸ்ஜி இங்கே வந்துட்டு டேக்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஸ்கிரிப்ட் அங்கே ரீவைவ் பண்ணியிருக்காரு 3 பேரையும். ஸோ அந்த ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம். போல்ட் மேக்கர் கண்டிப்பாக ஆர்என்எக்ஸுக்கு இந்த போல்ட் மேக்கர் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வெளியே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎஸ்ஜி தான் உள்ள ஹோல்டு பண்ணாங்க. பட் எனிவே அந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் போகலாம் ஆர்என்எக்ஸ். இந்த ஃபைட்டை அவாய்ட் பண்ணலாமான்னு தோணுது 2 டீம்ஸுமே. ஆனால் உள்ள 3 பேர் தாங்க ஒரு 3v3 ஃபைட் இந்த இடத்துல. பேக் போலாம். ஏன் ஆர்என்எக்ஸ் இங்கேயே ஃபைட் எடுக்கிறாங்கன்றது தெரியல. கையில கன்னு கிடையாது ஆர்என்எக்ஸ் கிட்ட சுத்தமா. சீரியஸ்லி ஒரு கிரீடியான ஒரு ஃபைட் ஆர்என்எக்ஸ் கிட்ட இருந்து. ஆர்என்எக்ஸ் கிட்ட சுத்தமா லூட்டு கிடையாது கைஸ். யூஎம்பி P90 வச்சிருக்காங்க ஷார்ட் ரேஞ்சில். சுத்தமா கன்னு கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துல ஃபைட்டை விட்டுருக்காங்க. Shoko, the smart one, when the fight was taking place, he just went into the building, revived his teammates and just ran away அந்த இடத்துல ஒரு அந்த கம்பேக் தான் கைஸ். அந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்றத பாப்போம். Another set of squads clashing it out, but this time it's the 2 big bulls. And luckily Pahadi decides to fall back from this position. I believe is a very clever move. நாளை கண்ணாபிரான ஃபைட் போகுது கைஸ். ராக்கஸோட ஒரு ஃபைட், ஒரு டீம் எலைட் இங்க ஒரு ஃபைட் போகுது என்கேஜி. into the next round. So far, and in this game, and we are என்கேஜி அலீம் அங்கே டவுன் ஆயிருக்காரு. ஸோ அவர் கில் எடுக்க போறாரா இல்லை ரிவைவ் பண்ண போறாரான்றது தெரியல. ஓ மை காட் ரிவைவ் பண்ணிட்டாரு கைஸ். probably go for that machine is what you don't need to do, and that's it from downtown. But the rest of the squad though is already near the next phase. அங்கே தேர்ட் பார்ட்டி நெபுலா Esports கிட்ட இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி. பட் ஆனால் ரீவைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கில்லு போதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீவைவ் நடக்குது மேலே மேப்பில். கிளியராக தெரியுது கில்ஸ் எப்படி போகுது அப்படின்றது. 8 kills 6-4ன்னு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிஓ வந்துட்டு 6 எடுத்திருக்காங்க. அண்ட் ஆர்என்எக்ஸ் ஒரு ஆர்என்எக்ஸ் ஃபைட்டை விட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு கிரேவ் லேப்ஸில் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்ககிட்ட லூட்டு கிடையாது. ஆர்என்எஸ் கிட்ட இருந்தது வந்துட்டு வெறும் யூஎம்பி அதுக்கப்புறம் P90 மட்டும் தான் இருந்தது. பட் ஆனால் அந்த ஃபைட்டை எடுக்கணுன்ற ஒரு இதுலேயே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போல்ட் மேக்கர் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம் மேபி. அவங்க அந்த ட்ரை பண்ணலை. கொஞ்சம் பேக் கூட போகணுன்றது இல்லை, அப்படியே ஃபைட் எடுக்கணுன்றதை பார்த்துட்டே விட்டாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக அப்படியே ரெக்கவர் ஆக முடியாமல் மேப்பில் இது பண்ணிட்டு இருக்காங்க. என்கேஜிங் நெபுலா Esports-ஓட ஒரு 4v4 பேட்டில். மணி ரஷ் பண்ணுறாரு கைஸ். டைகர் கிட்ட மணி ரஷ் பண்ணுறாரு. கண்டிப்பாக பேக்கப் போகிறாங்க பாருங்க. ஸ்வரப்பும் ஸ்பார்க்கும் குயிக்காக கைஸ். சீரியஸ்லி பயங்கர ஒரு பேக்கப் கைஸ். பயங்கர ஒரு பேக்கப்பு. டைகரை பார்த்துட்டு லாஸ்ட் பீஸ்ன்னு இவங்க ரஷ் பண்ணாங்க. அதுக்கு உடனே பேக்கப்பு இவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. நல்ல ஒரு ஓ மை காட் நல்ல ஒரு டேப் இந்த இடத்துல ஹைப்பர் கிட்ட இருந்து. Hyper and Script are in trouble as Script is trying to buy some time. Hyper needs to get away from this position. Last man standing Hyper இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். காயின்ஸ் கிடையாது. ஒரு கிளட்ச் எடுத்து ஆகணும் ஹைப்பர். ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணாரு, வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. நல்ல கேம் கைஸ். ஆக்சுவலாக 2 சைட்லேருந்துமே நல்ல கேமு. மணியும் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்தார். ஸோ லாஸ்ட் ஸ்னைப்பர் தான் அவர் 4th மேனு குயிக்காக ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தார். டக்குன்னு இவங்களும் குயிக்காக ரஷ் பண்ணுறாங்க. ஸ்னைப்பர் கிட்ட ரஷ்ன்னொன்னே குயிக்காக ஒரு பேக்கப் டக்குன்னு மூவ் பண்ணாங்க. நல்லா இருந்தது பார்க்க. நல்ல கேம் 2 டீம் இருந்தோம்.
on the next rotation because the zone is closing in and time's ஸோ பார்க்கலாம் நெபுலா esportsல ஏ ஜோன் எடுக்கிற டீம் தான் கண்டிப்பாக இந்த இடம் அவங்களுக்கு பெருசாக டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. ஏன்னா இங்கே இருக்க லான்ச் பேட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜோனுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. நிறைய பண்ணியிருக்காங்க. என்கேஜி உள்ளே வந்திருக்காங்க ஃபுல்லாக. 44 அலைவு இருக்கு கைஸ். 44 அலைவு இருக்கு. ஓ கில்ஸும் போயிருக்கு பாருங்க. 9-7 9-6ன்னு கில்ஸ் போயிருக்கு. பட் ஆனால் 44 அலைவு அப்படியே இருக்கு. பார்க்கலாம் ஏடிஜெட் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்றத. பயங்கர டேக் விடுது கைஸ். வாய்ப்பில் ஏடிஜெட் இந்த இடத்துல பயங்கர ப்ரெஷர். டிஎஸ்ஜி கிட்ட மாட்டினாங்க. டிஎஸ்ஜி ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும். டிஎஸ்ஜி எல்லாரையும் ஹண்ட் பண்றாங்க. பட் ஆனால் எவ்வளோ தூரம் அவங்கள கூட்டு போகுன்றதை பார்ப்போம். 12 kills கைஸ். ஓவர் 12 kills எடுத்திருக்காங்க. அண்ட் 39ல வந்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கா கைஸ்? டிஎஸ்ஜிக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டம். ஆனால் என்கேஜி ஒரு தேர்ட் பார்ட்டி வரதை பார்க்க முடியுது. ஓ பேக் போகிறாங்க கைஸ். பேக் போகிறாங்க. டிஎஸ்ஜி அந்த ஃபியர் இருக்கும் கண்டிப்பாக. ஓ வேணாம் அந்த ஃபுல் டீமை தேர்ட் பார்ட்டின்னோடனே குயிக்காக பேக் போயிட்டாங்க. பட் அங்கே வந்தது 2 பேர் தான் நினைக்கிறேன் என்கேஜி. பத்தல எனிவே நல்ல மூவ் ஃப்ரம் டிஎஸ்ஜி. கைஸ் டிஎஸ்ஜி மேக் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் கம்பேக் இப்போ 11th வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 6 பாயிண்ட் அவே கைஸ். 6 பாயிண்ட்ஸ் அவே அவங்களுக்கு 7க்கு போகிறதுக்கு. இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடக்கூடாது. கண்டிப்பாக அவங்க அந்த கண்ட்ரோலோட தான் ஆடுறாங்க. கிளியராக தெரியுது. பட் ஆனால் ஆர்என்எக்ஸோட தேர்ட் பார்ட்டி அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஓ வாய்ப்பில்லை கைஸ். மாட்டினார் இந்த இடத்துல ஆயுஷ். அந்த சைடு போனால் இங்கே ஒருத்தர், இந்த சைடு போனால் இங்கே ஒரு டீமு. ஸோ ரொம்ப ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க. ஆனால் ஃபைட்டை எடுக்கிறாங்க. ஸ்டில் ஃபைட் எடுக்கிறாங்க. 3 பேர் டவுன் இந்த இடத்துல. ஓ மை காட் நல்ல ரீவே கைஸ். நல்ல ரீவே. பட் ஹோல்டு பண்ணியிருக்கலாம் மேலேயே. ஏன் இன்னும் ஃபைட்டை கன்டினியூ பண்ணாங்கன்றது தெரியல. பட் ஒரு 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 இதில் புஷ் பண்ணிட்டாங்க கைஸ். என்கேஜியில் 2 பேர் பாக்ஸிங் ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அடி ஓ மை காட் இன்னத்துக்கு டேப் ஹெட்டு வாங்கியிருப்பாரு. பட் மிஸ் ஆகிடுச்சு அந்த இடத்துல. பட் அலீம் அண்ட் மணி எடுத்து கொடுப்பாங்களான்றத பார்ப்போம். ஓ வாய்ப்பு இல்லை கைஸ். ஆர்என்எக்ஸ் இந்த இடத்துல அழுத்திட்டாங்க ஷாட்டில். ஆர்என்எக்ஸ் இந்த இடத்துல ஓ மை காட் கைஸ். ஆர்என்எக்ஸ் இந்த இடத்துல போட்டு கொளுத்துறாங்க. டிஎஸ்ஜி பண்ணது தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போட்டு பார்க்குற எல்லா டீமையும் ஹண்ட் பண்ணிருக்காங்க. ஏடிஜெட்டோட ஒரு ஃபைட் எடுப்பாங்களான்றத பார்ப்போம். ஆல்ரெடி வந்துட்டு இந்த டீம் ஏதோ ஒரு ஆல்ரெடி எடுத்த ஃபைட் லைக் இது ஆல்ரெடி நடந்த ஃபைட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அகைன் பார்ப்போம் இந்த இடத்துல எடுப்பாங்களா அப்படின்றத. ஓ ஆர்என்எக்ஸ் ஓ மை காட் 2 டவுனு கைஸ். 2 டவுன் இந்த இடத்துல. 3 டவுன் விழுமா வாய்ப்பு இருக்கா? லாஸ்ட் மேன். ஓகே உள்ளே வரல கைஸ். உள்ளே வரல கைஸ். சீரியஸ்லி ஆர்என்எக்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரில கைஸ். பார்க்குற டீம்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க ஆர்என்எக்ஸு. ஓ மை காட் ஆர்என்எக்ஸ் இந்த இடத்துல ஒரு வெறித்தனமான கேம் பிளே வெறி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க கைஸ். பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஆர்என்எக்ஸு. 17 கில் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்சில். பார்க்குற எல்லா டீமுக்கிட்டையும் ஃபைட்டு. ஸ்டார்டிங்கில் அந்த ஃபைட்டு பார்த்தோம். டிஎஸ்ஜியோட ஒரு ஃபைட்டை விட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் மாதிரி பார்த்தேன். ஓகே அந்த மேட்ச்சு கஷ்டப்பட போகிறாங்கன்ட்டு. பட் அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க எங்கேருந்தோ மேட்ச் இழுத்து பிடிச்சி 17 கில் எடுத்து வச்சிருக்காங்க ஆர்என்எக்ஸ். 17 கில் இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா பாயிண்ட்ல அப்படியே டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். மேல ஜோன் இல்ல. ஸோ ஆர்என்எக்ஸ் இப்ப கீழே இறங்கி ஆகணும். என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். நல்ல நேடு ராக்கர்ஸ் கிட்ட இருந்து. ஓ புஷ் பண்ணிடலாம் முடிச்சிருவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா டீம் லைட்டா. கிராப்ஸ் அங்க ஒருத்தரா நின்று போராடிட்டு இருந்தாரு. பட் கிராப்ஸாலையும் முடியல. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அந்த வைப்பு கைஸ். ராக்கர்ஸ் தூக்கி சாப்பிட்டாங்க டீம் எலைட்ட. ஒரு 2 நேடு ஒரு ஃப்ரீஸ்ல. நல்ல ஒரு த்ரோபிள்ஸ் ஃபைட் கைஸ். நல்ல ஒரு த்ரோபிள் ஃபைட். ஸோ ஆர்என்எக்ஸ் பாலத்து மேலே ஹோல்டு பண்ணுறாங்க. பட் ஜோன் கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம் கைஸ். மேபி பெட்ரோல் பங்கை ஹோல்டு பண்ணலாம். ஸோ பெட்ரோல் பங்க் தான் அவங்க டார்கெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். லான்ச் அடிச்சு அவங்க மூவ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஆர்என்எக்ஸ் ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜோன் மூவ் பண்ண பிளான் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில கைஸ். இப்போ பிளான் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே தான் இருக்காங்க. ஓகே லான்ச் பேட் பண்ணனா இங்கேருந்து லான்ச் பேட் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். நல்ல லான்ச்சு கைஸ். சீரியஸ்லி நல்ல லான்ச்சு.
நல்ல பிளான் கைஸ், நல்ல பிளான். கொஞ்சம் அதாவது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக பாலத்து மேலே இருந்து நீங்கள் லான்ச் வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஹைலேருந்து லோவில் வரப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் பொசிஷன். ஸோ அதனால தான் நினச்சேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. பட் ஆனால் எட்ஜில் வந்து உட்காந்தாங்க கைஸ், எட்ஜில் வந்து உட்காந்தாங்க. And to keep them a little bit at bay, we see more utils being used. The shots are there, and there's that opening. Zap gets taken down. No throwables, especially grenades, are not being used. It's just that Hassan is busy with his woodpecker, trying to take down blue walls, pressurizing. நல்ல லான்ச் கைஸ், நல்ல கேம். RNX த்ரோபிள்ஸ் எதுவுமே இல்லை போல சுத்தமாக. ஸோ நல்ல ஒரு 2 நேடு தூக்கி போட்டாங்கன்னா வசியோ esports காலி. அந்த இடத்துல பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஓ தூக்கி போட்டார் கைஸ், ஒரே ஒரு ஃப்ரீஸ் தான் இருந்திருக்கு போல், தூக்கி போட்டிருக்காரு. த்ரோபிள்ஸே இல்லை போல கைஸ், சுத்தமாக த்ரோபிள்ஸே இல்லை இவங்ககிட்ட. கஷ்டப்படுறாங்க வசியோ esports. இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை கைஸ், வெறும் உடம்பு மட்டும் தான் தெரியுது அந்த இடத்துல. ரொம்ப கஷ்டம் வசியோ esportsக்கு. NKG Halim, the last man standing. What will he do before getting taken down? There it is. He initially starts to put some damage. வாய்ப்பில் அலீம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டார்னு நினைக்கிறேன் நெபுலா esports-ஐ. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டார்னு நினச்சேன். பட் ஆனால் வாய்ப்பில்லை கைஸ். அங்கே பாருங்க, ஏரோ பாருங்க, மேப்பில் எப்படி அந்த புல்லட்ஸ் போகுதுன்றதை பாருங்க. ராக்கர்ஸ், RNX, NZ போட்டு வாய்ப்பே இல்லை கைஸ், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஸோ இதே ஜோனு ஞாபகம் இருக்கு கைஸ், இதே ஜோனு தான் நேற்று ஏ குரூப்பில் RBZல லைவ் போடுறப்ப யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ இங்கே தான் அதே ஜோன் தான் முடியும். ஸோ இங்கேருந்து தான் ஒரு லான்ச் பேட் அடிப்பாங்க. காட் esports கூட 2 பேர் சேர்ந்து ஒரு டீம் டேகை முடிச்சு விடுவாங்க. ஸோ ஞாபகம் இருக்கா கைஸ், இதே ஜோன் தான். ஸோ இதே பிளேஸ், இதே ஜோனு. ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ் வரப்போ என்னென்னா இந்த பொசிஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ராக்கர்ஸ் இருக்க பொசிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு நல்ல டேப்பு. அதே மாதிரி வந்துட்டு NZ எடுத்த பொசிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த வீட்டை ஹோல்டு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த சேம் ஜோன் வரப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு ஜோன் வரப்பையும் பல மேட்சோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. இதே ஜோன் தான் நிறைய மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க இதே இதில் வந்துட்டு இடபிள்யூசியும் இதில் தான் கைஸ் முடிஞ்சுது. இடபிள்யூசியும் இதில் தானே முடிஞ்சது இல்லை. இடபிள்யூசியில் வந்துட்டு லியான் ஹிஸ்டாரிக்கல் கில்ஸை போட்டது இந்த மேப் தான், இதே இடம் தான். ஸோ இங்கே தான் வந்துட்டு 30 கிலோ ஏதோ கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கில்ஸு. பட் இந்த மாதிரி மேட்சஸோட நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறப்போ நீங்கள் விளாட்றப்போ உங்கள் ஜோன் வருது அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த ஒரு இதை கொண்டு வர முடியும், பொசிஷனை கொண்டு வர முடியும். பட் கிட்டோட 1v4 ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை இல்லை கைஸ், கிட்டு 1v3 போட்டிருக்காரு. ஸோ நல்ல கேம் ஃப்ரம் ராக்கர்ஸ். ஆமாம், RNTX லான்ச் அடித்து போவாங்க கொஞ்சம் போகிறா. ஸோ நல்ல கேமு. ஸோ இந்த மாதிரி ஜோன் வரப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு அந்த மேப்பில் வரப்போ நீங்கள் விளாட்றப்போ இதே ஜோன் வந்ததுன்னா ஸோ இப்போது இந்த பொசிஷன்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ வந்துட்டு NZ இருந்ததும் நல்ல பொசிஷன் தான் ஆக்சுவலாக. சரிங்க, ஸோ இதுதான் அங்கே பாருங்கள் NZ. ஆக்சுவலாக இதே மேட்ச்சில் தான் NKGயும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஆடி இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அது அந்த லீக் ஸ்டேஜில் NKG இங்கே தான் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அந்த ரேக்கர்ஸ் இருக்க பொசிஷன் தான் எக்ஸாக்டாக ஹோல்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மேட்ச் பூயா எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரேக்கர்ஸே பூயா எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த பொசிஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இதே இப்போது ரேக்கர்ஸ் இங்கே ஹோல்டு பண்ணுறாங்க, சேஃபாக இருக்காங்க. அண்ட் இந்த வீட்டை பெட்ரோல் பங்கை ஹோல்டு பண்ணுறாங்க, சேஃபாக இருக்காங்க. RNX வந்துட்டு இங்கே லான்ச் அடித்து ஒரு நல்ல மூவ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் இந்த டீமோட நிலமையை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் லாபியில் நீங்கள் விளாட்றப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஜோன் வருது அப்படின்னா நெபுலா esports பொசிஷனை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேக்கர்ஸ் இருக்கிற பொசிஷனை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா NZ இங்கே வீட்டை ஹோல்டு பண்ணுறாங்க பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி மேட்சஸோட ரிமெம்பர் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் மேப்பில். அதான் சொன்னா இதுதான் லைக் இதை வந்துட்டு ஸ்கிரிப்டட்னு வாங்க பாருங்கள். மேட்ச் வந்துட்டு ஸ்கிரிப்டட் பண்ணுறது அப்படின்ற அதே மாதிரி தான். அந்த ஜோன் அதே மேட்ச்சு அதே டீம், நீங்கள் எடுக்கிற பொசிஷன் அதே பொசிஷன், அவ்வளோதான். மேட்ச் வந்துட்டு ஸ்கிரிப்டட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொண்டு போகிற விதம் இருக்குது, மிஸ்டேக்ஸ் பண்ணாமல், ஃபைட்டை லூஸ் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் வந்துட்டு முக்கியம்.
fire from their parachutes, and there's no really chance of you ஸோ நல்ல being கேம் denied ஆக்சுவலாக ரேக்கர்ஸ் because கிட்ட இருந்து. that ஸோ டேபிள் Falcon பார்த்தோம் அப்படின்னா already டாப் used 6ல் to வசியோ win eSports that 70 exciting பாயிண்டில் run. But என்டர் this ஆகுறாங்க time, கைஸ். they can disable the அதுக்கான ரீசன் ஆர்என்எக்ஸ் போட்ட as கேம் பிளேல டாப் as 4ல் they போய் are உட்காடுறானுங்க trying கடைசியாக. to bring back ப்ரோ this. சீரியஸ்லி Look at this. Did mention about Dreki உட்காராங்க ப்ரோ. in most of since ஆர்என்எக்ஸ் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, ஒரு கேம் பிளே போய் உட்காந்துட்டாங்க 4வது பொசிஷனில். அடிச்ச அடியில் கைஸ் சீரியஸ்லி ஆர்என்எக்ஸ் இந்த இடத்துல ஒரு பயங்கர கேம் பிளே. இந்த இடத்துல ஒரு 17 கில் எண்டை பார்க்குறப்போ 17ஆன்றது தெரியல. ஸோ போட்டு எல்லா டீமையும் எல்லா கில்ஸும் எடுத்து கடைசியாக வந்துட்டு எண்டை பார்க்குறாங்க. அது 4th பொசிஷனில் போய் உட்காராங்க கைஸ். 4th பொசிஷனில் போய் உட்காராங்க. நல்ல கேம் பிளே ஆர்என்எக்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இப்போ டாப் 6ல் இருக்க டீம் பார்த்தோம் அப்படின்னா வசியோ eSports, டீம் எலைட், ஆர்என்எக்ஸ், அதுக்கப்புறம் தி டபிள்யூ ஸ்குவாட், ராக்கர்ஸ், நெபுலா eSports, அதுக்கப்புறம் டாப் 7ல் என்கேஜி இருக்காங்க. ஸோ என்கேஜிக்கு 11 பாயிண்ட் வேணும் கைஸ் டாப் 6க்குள்ளே போகணும் அப்படின்னா. நாஸுக்கும் அதே தான் 11 பாயிண்ட் தேவைப்படுது. அண்ட் அசசின் ஆர்மிக்கும் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 15 இல்லை 20 பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றது. 11 பாயிண்ட் தான் ப்ரோ டிஃபரன்ஸு. கடைசி மேட்ச் இழுத்து பிடிச்சி ஆட்டாங்கன்னா போதும். எப்படியும் கடைசி மேட்ச் அன்லக்கியாக யாருக்காவது எதாவது நடக்கும். இப்போ ஆர்என்எக்ஸே இயர்லி வை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எதாவது நடக்கும். அதில் இழுத்து பிடிச்சி கொண்டு போயிடணும் என்கேஜி எப்படியாவது. ஸோ 10 பாயிண்ட் எடுத்துருக்காங்க இந்த மேட்ச். ஸோ அதுவுமே ஆவரேஜ் தான். ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சுக்கான ஆவரேஜ். ஸோ கடைசி மேட்ச் மட்டும் இழுத்து பிடிக்கணும் எப்படியாவது என்கேஜி. Guess with this they tied up with the W squad on the 4th place, but easy enough. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. என்கேஜிக்கு இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இருக்க டீம்ஸ் ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க கண்டிப்பாக. கீழே இருக்க டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாஸும் என்கேஜியும் ஒரே பாயிண்டில் இருக்காங்க. இப்போ என்கேஜி விட்டாலும் நாஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையாக போயிடும். அதனால் வந்துட்டு என்கேஜி முடிஞ்ச அளவு கடைசி மேட்ச் இழுத்து பிடிச்சி ஆடிடணும் எப்படியாவது. கடைசி மேட்ச் மட்டும் ஆட்டாங்கன்னா போதும் கைஸ் என்கேஜி குவாலிஃபை ஆகிடுவாங்க. கடைசி மேட்ச் இழுத்து பிடிச்சி ஆடணும் எப்படியாவது, வைப்பாகாமல் கடைசி வரையும் கொண்டு போகணும் கேமை. பார்க்கலாம், லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ், லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படியே. இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டாப் 6ல் நெபுலா eSports, ராக்கர்ஸ், டபிள்யூ ஸ்குவாட், அதுக்கப்புறம் ஆர்என்எக்ஸ் பாருங்கள் எங்கே இருந்தோ வந்து 4 பொசிஷன் ஆட் ஆகி மேலே வந்து உட்காந்துட்டாங்க 4th. அதுக்கப்புறம் டீம் எலைட் 5th இருக்காங்க 70. அதுக்கப்புறம் வசியோ eSports 70 இருக்காங்க. என்கேஜி 11 பாயிண்ட்ஸ் அவே கைஸ். 11 பாயிண்ட்ஸ் தான் அவே. நாஸுக்கும் 11 பாயிண்ட்ஸ் அவே. அதுக்கப்புறம் கீழே இருக்க பாட்டம் 4 டீம்ஸ் பார்த்துக்கோங்க. டிஎஸ்ஜி அவ்வளோதாங்க ஸ்டேஜ் வாய்ப்பு இல்லை எதுக்கு மேலே. ஸோ கடைசி மேட்ச் அவங்க நல்ல கில்ஸ் எடுத்தாங்க பட் கம்ப்ளீட் பண்ண முடியல. டிஎஸ்ஜி வாய்ப்பு இல்லை இந்த ஈவெண்ட். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பேட் டே அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நாஸ் என்கேஜி இவங்க இந்த 3 டீம், அசசின் ஆர்மி கூட எஃப்எக்ஸ் எலைட் அதான் கைஸ். இந்த 4 டீமுக்குள்ளே தான் இப்போது இந்த 4 டீமோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வச்சு தான் என்ன ஆக போகுதுன்றது தெரியல. இந்த 4 டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது டாப் 6ல் இந்த 4 டீமில் ஒரு டீமுக்கு. பட் ஆனால் பார்ப்போம் இந்த 4 டீம் மேலே கண்ணு வைப்போம் கடைசி மேட்ச். அசன் ஆர்மி, எஃப்எக்ஸ் எலைட், என்கேஜி, அதுக்கப்புறமேட்டுக்கு நாஸ். ஸோ இவங்களோட மேலே கண்ணை வைப்போம், என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவங்க கையில் தான் இருக்குது அந்த டாப் 6க்கு. மேட்சை மாற்றி விடுறாங்களான்றதை பார்ப்போம். entire lobby, and with heading into the knockout stages I can already see a glimpse of other disappointments. Sadly, it's one of the 2 favorite teams, fan favorite teams. One is OG and the other one is Assassin Army. I hope to see both of them make a proper comeback out here. I know that they need more than a 30-pointer to make it forward, but if there's anybody who can pull it off, it's these 2 teams. Nonetheless, வாய்ப்பு இருக்குது ப்ரோ, குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குது. 11 பாயிண்ட் தான் ப்ரோ அவே அவங்களுக்கு டாப் 6. இந்த மேட்ச் அவன் வந்துட்டு ஒரு 20+ போகணும். அதுவும் இல்லாமல் மேலே இருக்க டீம்ஸ் கண்டிப்பாக சொதப்புவாங்க இந்த மேட்ச்சு. இதில் ஏதாவது ஒரு டீம் சொதப்புவாங்க கைஸ். இல்லை பார்ப்போம். இதில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இங்கே டாப் இங்கே இருக்க 4 டீமுமே 71, 71, 70, 70. ஸோ என்னென்னா கீழே இங்கே இருக்க டீம்ஸை விட அவங்களுக்கு என்னென்னா வெறும், அதாவது இப்போ நாஸ் அதுக்கப்புறம் என்கேஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11 பாயிண்ட் 12 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ சப்போஸ் இதுலேருந்து ஏதாவது ஒரு டீம் இயர்லி எலிமினேஷன் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 டீம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடைசியாக
ஒரு ஆட்டம் கடைசி மேட்ச். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. கொண்டு போகணும் கடைசி மேட்ச் முக்கியமாக. அது என்ன மேப்புன்றதை பார்க்கல நான். பெர்முடா போட்டிருக்காங்க கைஸ். பெர்முடா போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு கில்ஸுக்கு போக முடியாது டீம்ஸு. ஸோ கில்ஸுக்கு போவாங்க, பட் பெருசாக ரொட்டேட் ஆகாது. நார்மலாக இப்போ நெக்ஸட்ரா சொலரால் வந்த மாதிரி கில்ஸ் இங்கே குமியாது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம பார்த்தோம் அலைவ் எப்படி இருந்ததுன்ட்டு, அதே மாதிரி தான் அலைவ் இருக்குமா அப்படின்றதையும் பார்ப்போம். நடக்க போகுதுன்னு தெரில கைஸ், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. Fight for that position to make it into the knockout stages. I would rather say all these teams at the bottom are trying to survive in this tournament, rather trying to qualify, and let's see whether they'll be able to do so. With few seconds away, do let us know. கடைசி மேட்ச் கவுண்டவுன் not make it because that's ஸ்டார்ட் ஆயிடுச்சு. But let's see as looking into where the teams will பார்க்கலாம். டிவி அவுட்டுன்றீங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் சீரியஸாக தான் ஆடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம கீழே 11 பாயிண்ட்ஸ் தான் விட்டோன்னா முடிஞ்சிரும்ன்ட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி அதாவது என்கேஜிக்கு 11 பாயிண்ட் எடுத்தால் உள்ள வசியோ ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் டீம் எலைட்டுக்கு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு 10 பாயிண்ட் எடுத்தால் போதும் இந்த மேட்ச்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. லக்கு எல்லாமே வேணும் இன்னைக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி முடியுது கடைசி மேட்ச் அப்படின்ட்டு. ஒரு லேட் லேண்டிங் அந்த இடத்துல முடிஞ்ச அளவு ஹிட் வைக்க பார்க்குறாரு, வாய்ப்பு இல்லை. ஒரு புல்லட் கூட படலை மேலே. quick rotation can be done, and that's one reason why a lot of teams drop on that northern part. Yeah, Nebula Esports on the other side. Look at how desperate. இங்கே ஒரு ஃபைட் டிஎஸ்ஜி அதுக்கப்புறம் ஏடிஜெட்டை டார்கெட் பண்ணி இறங்கினாங்களான்றது தெரில டிஎஸ்ஜி. பட் இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு போது வைப் எடுக்கிறாங்க, ஏடிஜெட்டை வைப் எடுக்கிறாங்க. ஸோ டார்கெட் பண்ணி இறங்கினாங்களான்றது தெரியல. Now I'm interested to see whether they're going to continue this aggression, because sometimes in a map like this தெரியல கைஸ், டார்கெட் பண்ணி இறங்கினாங்களான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் கவனிக்கல இவங்க லேண்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்டையராக மில்லிக்கிட்ட இருந்தாங்க. ஒரு டார்கெட் போட்டிருக்காங்க போல கைஸ், ஏடிஜெட்டுக்கு ஒரு டார்கெட்டை போட்டிருக்காங்க போல. ஸோ வைப் எடுத்திருக்காங்க ஏடிஜெட்டை. ஸோ ஏடிஜெட் அவ்வளோதான் இந்த டோர்னமெண்ட்லேருந்து எலிமினேட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்ஜி இந்த மேட்ச் ரொம்ப கடைசி போன மேட்ச் எப்படி அடித்தாங்களோ அதே மாதிரி அடித்து பூயா எடுக்கணும் முக்கியமாக. அப்போ தான் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டம் கைஸ், டிஎஸ்ஜிக்கும் ரொம்ப கஷ்டம் தான். இந்த மேட்ச் வந்துட்டு அடிச்சு அடி அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி அடிச்சாதான் உண்டு. நல்ல கில்லு குயிக்காக கில் எடுத்துட்டாரு. வெளில நல்ல பேக்கப் வச்சாங்க, பட் பேக்கப்பையும் தாண்டி நல்ல ஒரு அட்டாக் பண்ணார் அந்த இடத்துல. ரஷ் பண்ணி டக்குன்னு கில் எடுத்துட்டு கவர் எடுத்து பண்ணிட்டாரு. ஓ ஹெட் வைக்க வேண்டியது பென்ஸ், பட் மிஸ் பண்ணிட்டாரு. எனிவே ஒரு 120 கொடுத்துருக்காரு. ஓ கனெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக, பட் ஆனால் கஷ்டம் கைஸ், கஷ்டம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த இடத்துல. ஓ டேப்பு வாய்ப்பு இல்லை, தலையே தெரியல அந்த இடத்துல. ஆயுஷ் அந்த இடத்துல ஒரு நல்ல டவுனு கைஸ், நல்ல டவுன். ஆண்டி லான்ச்சர் விட்டு குயிக்காக ஒரு ட்ராக் எடுத்திருக்காரு. ஸோ என்இசட் இந்த இடத்துல சொதப்புறாங்களான்றதை பார்ப்போம் டிஎஸ்ஜி கிட்ட. டிஎஸ்ஜியில் ஒரே ஒருத்தர் தான் இங்கே இருக்காரு. ஸோ கஷ்டம் கைஸ், டிஎஸ்ஜியில் ஒரே ஒருத்தர் தான் இங்கே இருக்காரு. ஸோ கில்ஸ் எடுப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மேப்பில் கில்ஸ் போகுது. நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் டீம் எலைட் வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு ஃபைட்டு, பட் இந்த முறை டீம் எலைட் அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் கேஸ். அவ்வளோதான் குவாலிஃபைன்னு நினைக்கிறேன். நெபுலா ஈஸ்போர்ட்ஸ் குவாலிஃபை தான் நினைக்கிறேன். குவாலிஃபை தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த மேட்ச்சை விட்டாலுமே அவன் கவலைப்பட போகிறதில்லன்னு நினைக்கிறேன். தெரில, பாயிண்ட்ஸ் டேபிள் டக்குன்னு மறந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், அவங்க வந்துட்டு குவாலிஃபை தான். 100 பாயிண்ட்ல இருக்காங்க மேட்ச் ஃபைல். அவள் தான் அவங்க குவாலிஃபை, ராக்கர்ஸ் குவாலிஃபை. ரெண்டு டீம்ஸுமே எலிமினேட் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக. என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். It seems like they still have survival. லாஸ்ட் மேன் ரிவைவ் பண்ணியிருக்காங்க, எலிமெண்ட் ஆக மாட்டாங்க போல. ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேட்சை கொண்டு போவாங்க கடைசி வரையும். எஃப்எக்ஸ் எலைட் இந்த இடத்துல ஒரு ஃபைட்டில் டவுன் கொடுத்துருக்காங்க, பட் ரிவைவ் பண்ணிடுவார். வாய்ப்பு இல்லை கைஸ். இல்லை வால்ட்டுக்கிட்ட புஷ்ஷு கார் எடுத்துகிட்டு பேக் போக பார்க்குறாரு. பூஸ்ட் கிடையாது காரில், இப்போ தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ வளைச்சு தான் ஓட்டி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓ காரு புகஞ்சிருச்சு கைஸ், வாய்ப்பில் முடிச்சிட்டாங்க. இல்லை லாஸ்ட் மேன் இருக்காரு இன்னும், பட் வாய்ப்பில்லை கைஸ். உள்ளே போய் தூக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். லான்ச் அடிச்சு வந்துட்டாங்க. ஸோ அசன் ஆர்மி கிளியர் பண்ணுவாங்களான்றதை பார்ப்போம்.
முடிஞ்சளவு போறாரு. வாய்ப்பில்லை. எஃபெக்ட் லைட் இந்த இடத்துல எலிமினேட் பண்ணப்படுவாங்க கண்டிப்பா. வாய்ப்பில்லை கைஸ், எலிமினேட் பண்ணப்படுறாங்க எஃபெக்ட் லைட் இந்த இடத்துல. 2 டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 2 டீம். ஸோ இப்போ வந்துட்டு டிஎஸ்ஜியும் வாய்ப்பில்லை. ஸோ 3 டீம் கன்ஃபார்ம் கைஸ். நாஸ், ஆர்என்எக்ஸ், அதுக்கப்புறம் அசாசின் ஆர்மி. ஆர்என்எக்ஸும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு அசாசின் ஆர்மி, நாஸு, அதுக்கப்புறம் எஃப்எக்ஸ் எலைட், இவங்க என்கேஜி, எஃப்எக்ஸ் எலைட் காலி. அதாவது என்கேஜி, நாஸ், அசாசின் ஆர்மி இவங்க 3 பேர் கையில் தாங்க டாப் 6 வரத்துக்கான சான்ஸு. ஸோ அதுதான் வசியோ esports இங்கே சொதப்புறாங்க பாரு இந்த இடத்துல. ஒரே ஒரு கில் தான் எடுத்திருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க இன்னும். பட் ரிவே பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் அரூப். OG definitely needs all those points now because they do have பார்க்கலாம் கைஸ். கடைசி மேட்ச் முக்கியமான மேட்ச் போல கைஸ். ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். And hopefully they can pull away from that. Otherwise, they will be left out party for knockout stage. But for now, பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்றத. இந்த இடத்துல என்கேஜி கில்ஸ் செக்யூர் பண்றாங்க என்இசட் கிட்ட இருந்து. ஓ மணி 1 HP பட் டாப் ஸ்டார் கைஸ். ஓ ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த இடத்துல. At this point and Benz is on his way. WSQல இருந்து ஒரு பிளேயர் அங்க இருக்கத பார்க்க முடியுது. Get all those coins first, but NKG already underway for the UAV might not help him get away. He has been spotted already. அங்க ஒரு WSQ vs ஒரு ஃபைட் கைஸ். ஒருத்தர் தான் இருக்காரு WSQல. NKG கூட ஒரு ஃபைட் அங்க. இங்கே டீம் எலைட் முடிஞ்சாலும் நெபுலா esports கூட போராடிட்டு இருக்காங்க சீரியஸ்லி. அப்போ ஸ்டார்ட் ஆன மேட்ச் இன்னும் முடியாத மாதிரி இருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் ஆன ஃபைட்டு. ஓ மை காட், பெரிய ஃபைட்டு டிஎஸ்ஜி சாரி டீம் எலைட்டுக்கும் நெபுலா esportsக்கும். Team Elite is the only team which need points. ஓ நல்ல M79 ஸ்பார்க் கிட்ட இருந்து Nebula, they're trying to do their best, but team வாய்ப்பு இருக்கான்றத பார்க்கணும். ஸ்பார்க் 1 HP கைஸ். ஸ்பார்க் 1 HP வாய்ப்பு இல்ல கண்டிப்பா இந்த இடத்துல. டைகரை ரிவைவ் பண்ணி ஓ கைஸ் சீரியஸ்லி டைகர். It's all come down to Piccolo. Can he do some revival? If he was here, the story would have been a little bit. ஏய் சீரியஸ்லி டைகர் இந்த இடத்துல சரியான ஷாட் கைஸ். அது அந்த M82ல த்ரூ தி புல்லட் அங்க வால்ல பூந்து வந்தது. நல்ல ஃபைட் ஆக்சுவலாக எடுத்த ஃபைட். அந்த இடத்துல கிராப்ஸை பார்த்தோம். அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பார். ஏன்னா முடிஞ்ச அளவு எடுத்துட்டார் ஆல்மோஸ்ட் ஃபைட்டை. பட் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. வாய்ப்பில்லை கைஸ், எலிமினேட் தான். வாய்ப்பில்லை டீம் எலைட் இந்த இடத்துல. ஓ மை காட் 1 HPல இருக்காரு. லான்ச் பேட் இருக்கான்றது தெரியல. பட் கையில் இருக்கு. பட் ஆனால் வாய்ப்பில்லை கைஸ். வாய்ப்பில்லை இந்த இடத்துல. ஓ மை காட் இப்போ சான்சஸ் இருக்கு கைஸ். என்கேஜிக்கு இப்போ சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓ கைஸ் எமௌண்ட் போடுறாங்க இந்த இடத்துல டைகர். கண்டிப்பா டிசர்விங்கான ஃபைட் கைஸ். டிசர்விங்கான ஃபைட்டர். அண்ட் என்கேஜில லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் கைஸ். ஒரு 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 திருப்பு முனையான போட்டியா இருக்கும் போல இது. அகைன் ரிவே பண்ணியிருக்காங்க ஹோப்ஃபுல்லி என்கேஜி. ஸோ இந்த இடத்துல கைஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. டீம் மேலே எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ நாஸுக்கோ என்கேஜி அந்த அசாசின் ஆர்மிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கைஸ். அசாசின் ஆர்மி 12 கிலோ அடிச்சு வச்சிருக்காங்க இந்த மேட்ச். ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்றத. இருங்க கைஸ், அவங்க போன மேட்ச் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக எடுத்த பாயிண்ட் அசாசின் ஆர்மி 44. இந்த மேட்ச்ல கில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 56ல இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத அசாசின் ஆர்மி. ராக்கஸ் குவாலிஃபை கைஸ். அவ்வளோதான் ராக்கஸ் குவாலிஃபை. அவங்க எலிமினேட் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏமோ டவுன் ஆயிருக்காரு. No. Is this enough for them to climb up? Judge from what they need. They need 18 more, 28 to be exact. And some of the squads are still racking up. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. திக்திக்கா இருக்கு. ஸோ ஏன்னா என்இசட்டும் என்கேஜியும் அலைவா இருக்காங்க. அதே மாதிரி டீம் மேலே எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லாட் அவங்களுக்கு அவைலபிள் இப்போ. மேலே ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது டாப் 6க்கு. அது யார் என்கேஜிக்கா இல்லை வந்துட்டு நாஸுக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா இவங்க நாஸும் 5 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்கேஜியும் 5 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக போயிட்டு இருக்காங்க கில்ஸ் வைஸு. ஸோ பார்க்கலாம் எந்த டீம் அந்த 6th பொசிஷனில் தட்டி தூக்குறாங்க அப்படின்றத. இல்லை அப்படின்னா அசாசின் ஆர்மி எங்கேருந்தோ வந்து அந்த பொசிஷன் எடுப்பாங்களான்றதை பார்க்கணும். பட்னா அசாசின் ஆர்மியில் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 56 பாயிண்ட் தான் இருக்குது அவங்க கையில்.
பார்க்கலாம் இங்கே Yeah, one thing என்கேஜியில் I'll ஒரு say ஃபைட் that அதுதான் before we காட்டுறாங்க. go there, let's take a little replay on W as well as NKG. And NKG, aggressive they are. And no அந்த reports 1v1ல of மணி their எடுத்து கொடுத்துருக்காரு teammate போல being ஃபைட்டை. ஸோ knocked அண்ட் down. இங்கே Okay, just make ஆர்என்எக்ஸ் sure that இருக்காங்க everything's பின்னாடி. cleared ஆனால் before they பார்க்கல go கைஸ், to ஆஷை go. பார்க்கல. But going back to my point about Team Elite out of this day is one aggressive, averaging பண்ணிடுவாரு கண்டிப்பா. 15.08 on the point. And this is ஓ what we வாயிலே வந்து love to இறங்குறாங்க, see. சீரியஸ்லி வாயிலே வந்து இறங்குறாங்க. Consistency பட் as ஆனால் well with the பார்க்கலாம் numbers என்ன and பண்ணுறாங்க probably அப்படின்றத. position to knock out. ஏன்னா ஃபைட் இருக்கு, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் இருக்காது. என்னதான் ஆர்என்எக்ஸ் லாங்கில் வந்து ஹிட் வச்சாலும் ஷார்ட் ரேஞ்ச் வரமாட்டாங்க. That might be taken down and what those would ஒரு கில்லு கண்டிப்பாக எடுத்து போட்டுப்பாங்க உள்ள. and the hit list continues and they will need to hunt RN's Shoko, who is in clear view, who is very near, but has crosshairs. ஓ ஸ்பார்க் அந்த இடத்துல காரை பறக்க விடுறாங்க. Nebula now pushing on OG. Have they been prepared for this fight? We'll have to wait and watch as Krish நல்ல டவுன் கைஸ், வரப் கிட்ட இருந்து நல்ல டவுன், நல்ல ஆஸ்கறது ஆக்சுவலா. OG are slowly starting to feel that pressure with the Thiva. The quick revive is பட் ரெக்கவரியை பாருங்க இந்த இடத்துல. டிஎஸ்ஜி கிட்ட இருந்து நல்ல ரெக்கவரி ஆக்சுவலா. ஒரு டவுன் ஆன திவா போட்டு குயிக் ரெக்கவரி. Anybody out there as Nebula, they have found a bit more of time as more time is மேல டைகரா யாருன்னு தெரியல, மேல நல்ல கவர் கொடுத்துட்டு இருக்காரு. Pushing in from above the glue wall. Does the shot connect? It seems like that's not the case as Krish yet again gets taken down. ஓ நல்ல டேப் கைஸ், நல்ல டேப் பட் ஆனா வைப் பாக்குறாங்க இந்த இடத்துல. சான்ஸே இல்லை கைஸ், நல்ல கவர் ஆக்சுவலா லாங்ல இருந்து. பட் டிஎஸ்ஜி இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். 14 கில் எடுத்திருக்காங்க, ஆனா ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம் டிஎஸ்ஜி. making those effort to get those elimination, but NKG ரொம்ப கஷ்டம். டிஎஸ்ஜி என்ன பண்றாங்கன்றத பாப்பான். என்கேஜி கரெக்டா இதுதான் கைஸ், கரெக்டா இதுதான் சொன்னது. ஃபைட் எடுக்காம அழகா மூவ் பண்ணிட்டாங்க உள்ள. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபைட் எடுத்தா ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கும் கஷ்டம் அப்படின்ட்டு. பட் ஆனா நல்ல ஒரு மூவிங் ஃப்ரம் என்கேஜி. உள்ள போய் உட்காந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. இப்போ கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா பக்கத்துல இருக்கிறது வசியோ ஈஸ்போர்ட்ஸ். வசியோ ஈஸ்போர்ட்ஸும் டாப் 6ல இருக்க டீம், அவங்களும் போய் ஃபைட் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கத்துல இருக்க டீம்ஸும் டாப்புக்கு போராடுற டீம்ஸு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். This is where we'll need to be cautious and save up on the glue wall. And that's like saying that he just டாப் 6 அதாவது டாப் 7ல இருக்கிறதுல கிட்டத்தட்ட வந்துட்டு குவாலிஃபை ஆன டீம் டாப் 6ல இருக்க டீம் பார்த்தோம்னா வசியோ ஸ்போர்ட்ஸ், ஆர்என்எக்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டே டீம் தான் கைஸ். WSQ 3 டீம் தான் இருக்காங்க டாப் 6ல. ஸோ அதே மாதிரி என்கேஜி, NEZ, அதுக்கப்புறம் அசிஸ்டன் ஆர்மி, இவங்க டிஎஸ்ஜி, இவங்க 4 டீமுமே வந்துட்டு டாப் 6ல இல்லாத டீம்ஸு. ஸோ பாட்டம்ல இருக்க டீம்ஸ் 4 டீமுமே இருக்காங்க பாருங்க உள்ள மேட்ச் உள்ள. ஒரு பயங்கர டஃப் கைஸ், பயங்கர டஃப். ஏன்னா 4 டீம் இருக்காங்க பாருங்க உள்ள. இன்னும் குவாலிஃபை அதாவது டாப் 6ல இருக்க டீம்ல 2 தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு ஸ்லாட் அவைலபிள். கண்டிப்பா அந்த டீம் எலைட்டோட ஸ்லாட் யாருக்கு போகுது அப்படின்றத பார்ப்போம். Like from the beginning of the game, if that is what we're counting, there's only a few points need for them to really move up, and I think it's getting closer and closer to that target. டீம் எலைட் ஸ்லாட் தான் கைஸ், டீம் எலைட் ஸ்லாட் தான் யாருக்கு போகுதுன்றது தெரியல. And with what OGTS is doing, just waiting for the perfect opportunity to take shots, and a good combination as well of snipers on those டீம் எலைட் 6 கில் எடுத்திருக்காங்க. with an LMG. அவங்களோட பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 76ல முடியும். Skyler is needed to break down those glue walls. Not even a Valiant Nash is needed to break down those glue walls. They can save up on some of their skill, just clear out the area with those cords, with those M60s. WSQ வந்துட்டு விடக்கூடாது இந்த மேட்ச். அவங்க 71 தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் கில்ஸ் இருக்கு அவங்களுக்கு, 11 கில் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ப்ரெஷர் இருக்காது இந்த மேட்ச். அசாசின் ஆர்மிக்கு ஜோன் கிடையாது கைஸ், அசாசின் ஆர்மிக்கு ஜோன் கிடையாது. என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும். This is what happens when you do 12 not கில் do the எடுத்திருக்காங்க. negativity வாய்ப்பு இல்லை of கைஸ், the அசாசின் first ஆர்மி three வாய்ப்பு games. இல்லை. Under கில்ஸ் pressure, போகுது, அவங்க those டீம்ல இருந்து கில்ஸ் போகுது. are trying to become diamonds as shots do not get connected. Ball, but the தேவையில்லாத வேலை பார்க்கணும் retaliation WSQ இந்த இடத்துல. from the other side was phenomenal. த்ரோபிள்ஸ்லேயே முடிக்கலாம். பட் ஏன் ஓ கைஸ் சீரியஸ்லி 3 டவுன் WSQல. to decide whether he's going to heal up or he's going to revive his teammates.
good thing they're very close to the next phase. The circle and the pickup has been done, but a glue wall might not save them unless they have the Hill UAV that Rude been using. Probably a few more that they need. தேவையில்லாத வேலை கைஸ், சீரியஸ்லி தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க WSQ. ஒரே ஒருத்தர் தான் லெஃப்டில் இருக்காங்க. அந்த ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க 4 பேரும் விடுற மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஃபோ இல்லை, சரியான இன்ஃபோ, பட் எலிமினேட் பண்ண போகிறாங்க கைஸ். அசாசின் ஆர்மி இந்த இடத்துல எலிமினேட் பண்ண போகிறாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல எலிமினேட் பண்ணப்படுது. பட் என்கேஜி உள்ள இன்னும் இருக்காங்க, அண்ட் வசியோ ஸ்போர்ட்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த டீம் எலைட் பொசிஷன் யாருக்கு போகுது அப்படின்றதுல கண்டிப்பாக வந்துட்டு கைஸ் நாஸ் இருக்காங்க. ஆமாம், நாஸ் இருக்காங்க, கரெக்டு. நாஸ் அண்ட் என்கேஜி கைஸ், நாஸ் அண்ட் என்கேஜி இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ என்கேஜி இந்த இடத்துல வந்துட்டு ஓ மை காட், டிஎஸ்ஜி நேராக வந்துட்டு போகிறாங்க கைஸ், நேராக வந்துட்டு போகிறாங்க இந்த இடத்துல. ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்காங்க என்கேஜி. ஆக்சுவலாக மணி மட்டும் ஸ்கிரிப்ட் மட்டும் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்த்துட்டாங்களான்றது தெரியல, பேக் போகிறது கைஸ். ஓ நாஸ் அந்த இடத்துல மேலே ஓப்பனில் இருக்காங்க, ஓப்பன் ஏரியாவில். ஹோல்டு நடக்குது கைஸ், ஹோல்டு நடக்குது இந்த இடத்துல, ஃபுல் ஹோல்டு நடக்குது. நாஸுக்கு ஜோன் கிடையாது, என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். மேலே ஓப்பனில் மாட்டிக்கிட்டாங்க நாஸு. இவங்களுக்கும் ஜோன் கிடையாது, உள்ளே போய் ஆகணும். ஓ சீரியஸ்லி புஷ் பண்ணல, ஹோல்டு தான் பண்ணுறாங்க இன்னும். திக் நிமிடங்கள் என்கேஜிக்கு. நாஸும் மேலே இன்னும் அலைவாக இருக்காங்க. ஸோ இந்த நாஸ் எலிமினேட் ஆனால் கண்டிப்பாக என்கேஜி இப்பயே குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஓ ஏஜென்ட் டவுனு கைஸ், ஏஜென்ட் டவுனு இல்லை, அவ்வளோதான் கைஸ். ஆல்மோஸ்ட் என்கேஜி குவாலிஃபைடு கைஸ், ஆல்மோஸ்ட் என்கேஜி குவாலிஃபைடு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், என்கேஜி குவாலிஃபைடு. As Nas gets eliminated, all the teams who need to 7 plus ஒரு 12 பாயிண்ட்ல இருக்காங்க இன்னும், 12 பாயிண்ட். As OGXTSG they have still got all moments standing and they're prioritizing the 12 பாயிண்ட்ல இருப்பாங்க என்கேஜி, 12 பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்துட்டு 71 பாயிண்ட்ல இருப்பாங்க. ஸோ 71 பாயிண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 6 கில் எடுத்திருந்தாங்க டீம் எலைட்டு. 76 ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் கைஸ், 5 பாயிண்ட் இருந்தால் போதும் என்கேஜிக்கு. இப்போலேருந்து ஒரு 5 பாயிண்ட் கைஸ் என்கேஜிக்கு, இப்போலேருந்து ஒரு 5 பாயிண்ட். அர்ஜுன் ஒரு டவுன் விழுந்திருக்கு அர்ஜுன்ட்டு இருந்து. ஓ இந்த இடத்துல நல்ல ரஷ்ஷு. ஸ்கிரிப்ட் லாஸ்ட் மேன் ஓகே, நல்ல டவுன் கைஸ். ஸ்கிரிப்ட் கிட்ட இருந்து 2 டவுன் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓ ஆனால் கில் இன்னும் எடுக்கல, 2 கில் விழுந்திருக்கு, இன்னும் 3 கில்லு கைஸ், இன்னும் 3 கில்லு தேவைப்படுது அவங்களுக்கு. 3 ஒரு 4 2 பாயிண்ட் கைஸ் என்கேஜி. ஐ திங்க் 2 பாயிண்ட்ல குவாலிஃபை நினைக்கிறவங்க. இன்னும் 2 பாயிண்ட் தேவைப்படுது. The man disadvantage could weigh very heavy on them as NKG என்ன பண்றாங்கன்றத பாப்போம். on top of that building did so much for them. வாய்ப்பில்ல கைஸ், குவாலிஃபை என்கேஜி குவாலிஃபைடு. Gets taken down as well and this is the time where RNX can actually shine as கைஸ் என்கேஜி குவாலிஃபைடு. RNX, what a time to pull off a booyah as they cement themselves in the top 6. They also I think NKG qualified guys. teams out there, which amongst them have led to disappointments. It's for Qualified elite guys இருங்க ஒரே நிமிஷம். because I know கில் எடுத்துட்டாங்க தானே, வாய்ப்பு இல்லையே டீம் எலைட் உள்ள வரதுக்கு. Game especially Nebula, they're trying to do their best. All come in a little bit different. Can he not spotted by Piccolo with only a sliver. Guys இருங்க ஒரே நிமிஷம். It's difficult to if they down Vasio almost are now fighting. Oh moments ago அர்ஜுனோட கில் வந்ததான்றத பாப்போம். இங்க ஆக்சுவலா 3 கில் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு, 3 பாயிண்ட். அண்ட் வசியோ எஸ்போர்ட் ஹெல்மெட் ஆனாலும் 2 பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு கைஸ். இந்த இடத்துல 2 பாயிண்ட் தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதான் 2 பாயிண்ட் எடுத்துட்டாரு அர்ஜுன் அண்ட் ஐஷோட கில் எடுத்துட்டாரு. 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. தெரியல என்ன கதைன்னு தெரியல கைஸ் சீரியஸ்லி. குவாலிஃபை டீம்ஸ் இருங்க இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓ கைஸ் கரெக்ட், சேம் பாயிண்ட்ல எண்ட் அப் ஆயிருக்காங்க. பட் பூயா எடுத்தாங்களே. ஓ கைஸ்
Probably சேம் that's the பாயிண்ட்ல only எண்ட் அப் decision ஆயிருக்காங்க they're gonna என்கேஜி. regret at this point of time. Nonetheless, if there's any other thing they need to regret on is why கேஸ் they did கரெக்ட், not கணக்கெல்லாம் perform at போட்ட their வரையும் level. கரெக்ட். பட் ஆனால் அந்த ஒரு சேம் பாயிண்ட்ல எண்ட் அப் ஆயிருக்காங்க. அந்த அர்ஜுனோட 2 கில்லுமே கிடைச்சது அவங்களுக்கு. கிடைச்சது ஒரு பொசிஷன் பாயிண்ட் கிடைச்சுமே வந்துட்டு சேம் பாயிண்ட்ல எண்ட் அப் ஆகுறாங்க கைஸ். சேம் பாயிண்ட்ல எண்ட் அப் ஆகுறாங்க 77ல. அண்ட் அவங்களோட கில் பார்த்தோம் அப்படின்னா எலிமினேஷனில் டீம் எலைட் ஹையாக இருக்காங்க. பொசிஷன் வைஸில் வந்துட்டு என்கேஜி ஹையில் இருப்பாங்க. ஸோ புயா பார்ப்பாங்க. ஆனால் டீம் எலைட் ஒரு புயா எடுத்திருக்காங்களான்றதை பார்ப்போம் இருங்க. ஓ ஆமாம் கைஸ், டீம் எலைட் ஒரு புயா, என்கேஜி ஒரு புயா எடுத்திருக்காங்க. ஸோ 2 டீமும் ஈக்குவலாக போகும். எலிமினேஷனில் கண்டிப்பாக என்கேஜி பீட் பண்ணியிருப்பாங்க. டீம் எலைட் என்கேஜியை பீட் பண்ணியிருப்பாங்க கைஸ். ஸோ ஹார்ட் லக்குன்னு நினைக்கிறேன். பட் அஃபிஷியல் வரட்டும் இருங்க. டீம் எலைட் கைஸ், டீம் எலைட் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பேட் லக்கு கைஸ். ஓ மை காட், சீரியஸ்லி குவாலிஃபைட் நினச்சேன். சேம் பாயிண்ட்ல எண்ட் அப் ஆயிருக்காங்க. என்கேஜி டீம் எலைட் 77 அண்ட் என்கேஜி 77ல எண்ட் அப் ஆயிருக்காங்க. அண்ட் பூயா 2 டீமுமே சேம் பூயா. அண்ட் கில் வைஸில் வந்துட்டு என்கேஜியை பீட் பண்ணுறாங்க டீம் எலைட். அண்ட் என்கேஜி டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க கைஸ். #7ல ஒரு பாயிண்ட்ல டிஃப்ரெண்ட்ல எலிமினேட் ஆகுறாங்க. அந்த இடத்துல அர்ஜுன் அண்ட் ஆயுஷோட கில் எடுத்தாங்க. பட் அதுவுமே பத்தாம போச்சு. நல்ல கேம் கைஸ், சீரியஸ்லி நல்ல கேம். டிஎஸ்ஜி கடைசி வரையும் வந்தாங்க. அந்த 2 கில்லு கரெக்டாக இருந்தது. பட் அந்த 2 கில்லும் பத்தாம குவாலிஃபை 2 கில்லும் பத்தாம இந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. நல்ல கேம் கைஸ். ஆக்சுவலாக என்கேஜி சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. பட் ஒரு பேட் லக்கு கைஸ், பேட் லக் அந்த இடத்துல. ஓ கைஸ், பேட் லக் அந்த இடத்துல. மணி ப்ரோ இவரு ப்ரோ பார்ப்போம். கைஸ் நல்ல கேம் கைஸ், நல்ல கேம். Elimination with only 3 placement points. So great recovery coming from RNX Esports right now. Back to back 30 plus on the points. IQ OG TSG, a squad that we have a lot of hopes on, but only 5 elimination from Bermuda, 4 in Solara, on Kalahari. Out of 6 maps, 3 they failed to get to the double digits. சீரியஸ்லி நல்ல கேம். ஆக்சுவலாக கடைசி மேட்ச் இழுத்து பிடிச்சிட்டு வந்தாங்க, ஜோனை மேக் பண்ணாங்க. பட் ஆனால் வந்துட்டு I don't know man, I'm already starting to feel the pressure. Assassins Army, OGX TSG, those fan favorites. அழுறாரு கைஸ். Let me remind you, these are the teams ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணி ஒரு பயங்கரமான பொசிஷன் வரையும் வந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. பேட் லக் அவங்களுக்கு. கடைசி அந்த ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக அந்த 2 கில் எடுத்தாங்க. பட் அந்த 2 கில்லுமே பத்தாம போயிடுச்சு. ஒரு கில்லில் அந்த இடத்துல போயிடுச்சு. பட் மணி சூப்பராக ஆடி எடுத்து கொடுத்தாரு கைஸ். அந்த 2 கில்லு எடுத்தோன்னே குவாலிஃபை நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு Yeah, I mean, again, RNX is one of the who split up. They drop into mill. One of the players did drop in on that small island on எனிவே ஜிஜிஸ் கைஸ், நல்ல கேமு, நல்ல குரூப் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி கடைசி வரையும் திக்திக்காக போச்சு. ஆனால் நாஸும் உள்ளே இருந்தாங்க, என்கேஜியும் உள்ளே இருந்தாங்க. பட் ஆனால் என்கேஜியை வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஆர்என்எக்ஸ் ஒரு நேடை போட்டு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க ஆர்என்எக்ஸ் மேலே நாஸை. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஹார்ட் லக் இந்த இடத்துல. Out next, and that's because they have prime position. They have the edge as well as great டீம் எலைட்டுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்கு கைஸ். டீம் எலைட்டுக்கு that we have within that எங்கேயோ எலிமினேட் ஆனாங்க. ஸ்டார்டிங்ல குவாலிஃபை ஆயிட்டு போயிட்டாங்க. So much, and I am really eyeing that can be seen out of the squad. And for today's standing, there you have it. ஜிஜிஸ் கைஸ், நல்ல கேம், நல்ல கேம், நல்ல டே. வெல் பிளேடு என்கேஜி. ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. குவாலிஃபை டிசர்விங் குவாலிஃபை என்கேஜி தான். இந்த டீம் எலைட்லாம் ஸ்டார்டிங்லேயே செத்து போயிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 6 கில்லு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுச்சு இவங்கள. For the first time I see a tiebreaker coming into play where NKG and Team Elite, both of them have a booyah, but it's the number of ஜிஜிஸ் நல்ல கேம், நல்ல கேம். and that's where Team Elite அதான் லைவ் எண்ட் பண்ணிப்போம். நல்ல டே, நல்ல கேம் பிளே என்கேஜி கிட்ட இருந்து. probably the story would have been different. They would have had so much more eliminations as well. டீம் எலைட் எங்கேயோ பெரிய மச்சம் கைஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க.
the teams to qualify into the next round, and also the stage from where they're going to fight out in different ஓகே கைஸ் இதோட லைவ் எண்ட் பண்ணிக்கிறேன். Rakers லைக் are பண்ணாத லைக் next up பண்ணிக்கங்க, to ஃபாலோ spot பண்ணாத ஃபாலோ Basio பண்ணிக்கங்க. as well as இன்ஸ்டாகிராமில் ஏதாவது அனாலிசிஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் ஏதாவது போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா ஐஜி ஷார்க்குன்னு போடுங்க, இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ ஃபாலோ பண்ணாத பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம். எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு நன்றி அண்ட் குட் நைட். போயிட்டு வாங்க, நாளைக்கு மண்டே வர. Bye guys, எல்லாத்துக்கும் ஒரு bye. This is what I was eyeing for, even in half of the competition.